ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டிசில இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போது. டிசில இது வரைக்கும் நம்ம பார்த்த கதைகள் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான த்ரில்லரா இருக்க போது. அது எப்படி இருக்க போது, என்ன மாதிரி இருக்க போது அப்படிங்கிற எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அந்த வாய்ஸஸ் கேட்டுச்சு, அந்த குரல்கள். அப்புறம் இடியும் மின்னலுமா இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி நரகமும் நெருப்பும் ரத்தத்தோட கலந்துருந்துச்சு. ஒரு நட்சத்திரம், சொர்க்கத்திலிருந்து வந்த ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்து எல்லாத்தையுமே எரிச்சிருச்சு. அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணிருச்சு. அப்ப நான் ஒரு தேவதையை பார்த்தேன். அந்த தேவதை சத்தமா சொல்லுச்சு, ஐயோ, இங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஆபத்துல இருக்காங்க, அவங்கள யார் காப்பாற்ற போறா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாமே வெஸ்லி அப்படிங்கிற ஒரு நபருக்கு நைட் மேர் மாதிரி அங்க வருது. திடீர்னு அப்படியே அங்க எந்திரிக்கிறாரு. சோ அவரு ஒரு மோசமான நிலையில பெட்ல வந்து இருக்காரு. எப்ப வேணாலும் இறந்து போல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காரு. அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேரு நார்மன். அவர் பக்கத்திலேயே கூடவே தான் இருக்காரு. சோ இந்த மாதிரி நைட் மேர் வந்திருக்குது. அதாவது நான் சில காட்சிகளை பார்த்தேன். அது எல்லாமே தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நார்மன் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்பவுமே வந்தது மாதிரியான ஒரு ட்ரீம்ஸ், நைட் மேர்ஸ் தான். சோ அதனால அது பெருசா எடுத்துக்க வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல, நான் பார்த்தது உண்மை, உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் இப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்கேன். அது ஒரு பூமியில இந்த இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது. இடி மின்னல்களுடைய கூடிய சில வாய்ஸஸ் எல்லாம் நான் கேட்டேன். அது ஒரு போரை வந்து உருவாக்க போகுது. ஏற்கனவே பாபிலான் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நார்மன். சோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும், இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு நான் எப்படி சைலண்டா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் வந்து உணர்ச்சி வசப்படுறாரு. அந்த வெஸ்லே அதுக்கு மேல அவரால பெருசா பேச முடியல. உடல்நிலை வந்து சரியா இல்லாதனால அப்படியே ஒரு மாதிரி இரும ஆரம்பிக்கிறாரு. அந்த நார்மலுமே ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப வந்து அதிகமா பேசாதீங்க அப்படின்னு அவருமே சொல்ல, இங்க பாரு நார்மன், நான் உன்னை நம்புறேன், எனக்கு உன்னை விட்டா வேற வழி இல்ல, நீ நல்ல ஃப்ரெண்டு. சோ அந்த புக்கை ரீட் பண்ணு, அதை படி, அப்பதான் உண்மை என்னன்னு புரியும், எந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குன்னு புரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாரு. அங்க இருந்த நர்ஸுங்க அவருடைய முகத்துல மாஸ்க் மாதிரி எதையோ மாட்டுறாங்க. அந்த ஒரு சுவாசிக்கிறதுக்காக போல இருக்கு, அதை மாட்டுறாங்க. ஆனா அவருடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்குது. அவருடைய நண்பர் நார்மனுமே சோ அது ஒரு நைட் மேர் மாதிரி அப்படி நினைச்சுக்கிறாரு. இருந்தாலுமே தன்னுடைய வெஸ்லி நண்பர் வந்து இவ்வளவு மோசமா இருக்காரு அப்படின்னு கவலைப்படுறாரு. அவர் சொன்னபடி அந்த புக் எடுத்து படிக்கிறார். என்னன்னு பார்க்கும் பொழுது, சதையும் ரத்தமும் மட்டுமே கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்படுத்த முடியாது. நான் உங்களுக்கு சில மர்மங்களை காட்டுறேன். அது உங்களை கண்டிப்பா தூங்க விடாது. நம்ம நிச்சயமா தூங்க போறதில்ல. அது பல மாற்றங்களை கொண்டு வர போகுது. சோ இந்த மாதிரி சில வாசகங்கள் வந்து நமக்கு சொல்றாங்க. உடனே அவரு ஒரு புக்கை படிக்கிறாரு அந்த நார்மன். அப்பதான் தெரியுது பைபிள் படிச்சுட்டு இருக்காரு. அங்க அந்த வெஸ்லேவை புதைச்சிட்டு இருக்கிறாங்க. இறுதி ஊர்வலம், இறுதி அஞ்சலி வந்து அவருக்கு அங்க நடந்துட்டு இருக்கு. சோ அவர் அங்க இறந்துட்டாரு. அவருக்கு ஏதோ சில விஷயங்கள் வந்து அடுத்து நடக்க போறதா வந்து தெரிஞ்சிருக்குது. அது வந்து அவருக்கு ட்ரீம்ஸ் மாதிரி வந்திருக்குது. அதை இவங்க பெருசா எடுத்துக்கலாம், நைட் மேர் மாதிரி ஒரு மாதிரி ஈஸியா தவிர்த்துட்டாங்க. ஆனா அந்த நார்மனுக்கு கொஞ்சம் கவலையாவும் உறுத்தலாவுமே இருக்குது. அவர் சொல்றதுல உண்மை இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியுமே நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அப்படியே போறாரு. மனசுல சில விஷயங்கள், நான் அந்த வெஸ்லேவை பத்தின அந்த நினைவுகள், அந்த அனுபவங்களை அப்படியே அவருக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிட்டே போறாரு. அவரு தனக்கு ஏதோ வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப ஒரு வாய்ஸ் உண்மையுமே கேட்டிருக்கு. அது அந்த கடவுளுடைய வாய்ஸ். அந்த கடவுள் இவரை எடுத்துக்கிட்டாரு. இவரு உயிரை வந்து இப்ப பறிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அந்த நார்மனும் அவருடைய ஒய்ஃபுமே இந்த வெஸ்லேவுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அந்த நாட்கள் ரொம்ப அற்புதமானவை, ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த வெஸ்லி வந்து அடிக்கடி சர்ச்சுக்கு வருவாரு. இந்த பயனில்லாத உலகத்துல சில உருப்படியான கேள்விகளை வந்து தேடுறதுக்காக வருவாரு. அது அவருக்கு ஒரு நிறைவா ஒரு திருப்தியுமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்குமே இப்பதான் சில கேள்விகளுக்கான பதில்களுமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நானு, என்னுடைய ஒய்ஃப், அப்புறம் வெஸ்லே அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டின்னர் சாப்பிடும் கடந்த காலங்கள்ல அப்படின்னு அந்த நினைவுகளை வந்து ஷேர் பண்றாரு. ஆனா இவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு டைம்ல வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து நிறைய வந்து கேலி கிண்டல் வந்து பண்ணியிருக்காங்க. யாரா? அந்த வெஸ்லியாவே. சோ அவர் வந்து அந்த ஒரு முன்னேற்றத்துக்கான எதிர்காலத்தை பத்தின அவருடைய சிந்தனைகள் வந்து எப்பவுமே வித்தியாசமா இருக்கும். அதை வந்து ஒரு பாராட்ட தெரியாம, அதை வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு மனுஷனா இருக்காரு அப்படின்னு அந்த நார்மனுடைய ஒய்ஃப் வந்து ஒரு கேலி மாதிரி கிண்டல் மாதிரியுமே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த விஷயத்த எல்லாமே இந்த நார்மன் வந்து நினைச்சு பாக்குறாரு. தன்னுடைய ஒய்ஃப் வந்து தான் கூட இல்ல, இன்னும் நான் வந்து அவ கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறாரு. அப்படியே ஒரு நியூஸ் பேப்பருமே காட்டுறாங்க. அங்க மெட்டா ஹியூமன்ஸ்னு போடப்பட்டிருக்கு. அதாவது சூப்பர் ஹியூமன்ஸ் மாதிரி இந்த சூப்பர் பவர் உள்ள ஆட்களை வந்து குறிப்பிடுறாங்க. அவங்களால வயலன்ஸ், மக்களுக்கு ஏதாவது தொந்தரவோ, வயலன்ஸ் வந்து அதிகமா ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி அந்த இடத்துல ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. 91% வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் அவங்களால இல்ல.
7% ஆமான்னு போடப்பட்டிருக்கு. 2% எந்த ஒரு பதில்கள் யாரும் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது முடிவு பண்ண முடியல. அன்டிசைடட்ன்னு போடப்பட்டிருக்கு. சோ அவங்க எல்லாமே ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாரியான ஒரு முடிவுக்கு மக்கள் அங்க இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா அந்த விஷயத்தை தான் அந்த வெஸ்லே எதிர்த்திருக்காரு. ஃபியூச்சர்ல அவங்களால பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதத்தான் அடுத்து அந்த நார்மனுமே ஒரு மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. நானும் வெஸ்லேயும் அப்படியே வாக்கிங் மாதிரி நகரத்துல அந்த சிட்டிக்குள்ள அப்படியே போவோம். நிறைய விஷயங்கள் பேசுவோம். குறிப்பா அந்த மனிதர்களுடைய அச்சீவ்மெண்ட் சாதனைகள், அவங்க வாங்கக்கூடிய பரிசுகள், நோபல் பரிசு இது மாதிரியான விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசுவோம். அவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல பெருசா ஒரு ஈடுபாடோ அது ஒரு நம்பிக்கையோ கிடையாது. அதை சாதாரணமா அவர் எடுத்துக்குவாரு. சோ அடுத்த ஜெனரேஷன் இப்படிதான் போகுது அப்படிங்கறதுல அவருக்கு பெருசா ஏத்துக்க முடியல. அது நல்லா போயிட்டு இருக்கு, சரியா இருக்கு அப்படின்னு அவர் என்னைக்குமே நினைச்சது இல்ல. அது அவருடைய கருத்து. ஆனா ஏன் நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஒரு மாதிரி கிண்டலுமே பண்ணியிருக்கேன். பட் ஆனா அவரு சிரிச்சதே கிடையாது. இதுக்கெல்லாம் அவரு எப்பவும் போலதான் இருந்திருக்காரு. வெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல அந்த காலத்துல அந்த பூமிக்கு வந்த அந்த சூப்பர் பவர்ல அந்த மனிதர்களை ரொம்ப போற்றி இருக்காரு. அவங்கள என்னைக்குமே நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அது வேற யாரும் கிடையாது. அந்த ஜஸ்டிஸ் லீக் அந்த டைம்ல அந்த சூப்பர் ஹீரோஸை தான் குறிப்பிடுறாங்க. அந்த டைம் அப்படின்னா இந்த கதை எப்ப நடக்குதுங்கிற கேள்வி வரலாம். கொஞ்சம் அட்வான்ஸா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நடக்கிற மாதிரி நமக்கு அங்க சொல்லப்படுது. சோ அப்ப இருந்த ஜஸ்டிஸ் லீகோ அந்த சூப்பர் ஹீரோஸோ இப்ப பெருசா கிடையாது. புதுசு புதுசா நிறைய பேர் முளைச்சு வந்திருக்காங்க சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லிக்கிட்டு. நார்மல் அப்படியே அங்க பாக்குறாரு. பிளானட் கிரிப்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. உள்ள போறாரு. அங்க ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் மாதிரியான அந்த சூப்பர் ஹீரோஸ்ல காஸ்டியூம் எல்லாம் போட்டு அது ஒரு ஹோட்டல் ஆட் இருக்கு, இல்லைன்னா பார் ஆட் இருக்கு. அங்க இந்த மாதிரி எல்லாமே அவங்க காஸ்டியூம் போட்டுட்டு இருக்கிறாங்க. சூப்பர் ஹீரோஸ் என்னைக்குமே நினைவுல வச்சுக்கணும். அவங்க இன்னுமே இந்த காலத்திலுமே இருந்துதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெஸ்லே நினைச்சிருந்தாரு. சோ அதனால இப்ப இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அந்த ஹியூமன் சூப்பர் ஹீரோஸ் இவங்களால பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டிருக்காரு. ஆனா இப்ப இந்த உலகத்திலேயே அவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது என்னமோ உண்மைதான். அங்க இருக்கக்கூடிய புதுசா முளைச்சிருக்கூடிய அந்த சூப்பர் ஹீரோஸ்னால பிரச்சனைகள் தான் ஒரு மாதிரி அதிகமா வந்துகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அது அதிகமாயிட்டே போகுது. சோ எண்ணிக்கையில அடங்காத அதிகமா ஆயிரக்கணக்கான பேர் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா கிளம்பியிருக்காங்க சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனையா தான் இருக்குது. சோ அதனால மனித குலம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நாள் மாறும் அப்படின்னு அவங்களுமே நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு விலை மதிப்பற்ற ஒரு விஷயமா டெய்லி மாறிட்டே இருக்குது. ஒரு நம்பிக்கையா மட்டும்தான் இருக்குது. யாரு அந்த மாற்றத்தை கொடுக்க போறா, அல்ல அந்த மாற்றம் எப்படி நிகழப்போகுது அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. சோ ஒரு நாள் கடவுள் சில சாந்தமான அமைதியான மனிதர்கள் மூலமா அந்த உலகத்தை மீட்டெடுப்பாரு, பூமியை மீட்டெடுப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா கடவுள் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. இந்த மாதிரியான தன்னை சூப்பர் ஹீரோஸ் சொல்லிக்கிட்டு சிலர் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியாம. அதனால அந்த ஒரு நாளுமே வளமா போயிருமோ, நான் சொன்னது தப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நார்மன் யோசிக்கிறாரு. முன்னெல்லாம் அந்த சூப்பர் ஹியூமன்ஸ் பிரச்சனைகளுக்காக வில்லன்ஸ் எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. போன வருஷத்துல எல்லா சூப்பர் வில்லன்ஸையும் இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனாலயோ என்னமோ தெரியல, இவங்க பாக்குறதுக்கு வேலையிடாதனால தங்களுடைய உரிமைகளுக்காக நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரி அங்க பொது இடங்கள்ல சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால வயலன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. மக்களுக்கு அது பெரிய தொந்தரவாகவும் மாறுது. ஆயிரக்கணக்கான பேர் இருக்கனால பெரிய அளவுல அந்த உலகத்துல என்னென்ன பார்த்தாலும் பிரச்சனையும் சண்டை சச்சரவுமாவும் தான் இருந்துகிட்டு இருக்குது. இதுல கொடுமை என்னன்னா, இத்தனைக்கு அவங்க எங்களுடைய பாதுகாவலர்கள், அவங்களத்தான் சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா மனிதர்களுக்கு இன்னுமே ஒரு வாய்ப்பு இருக்குது. தங்களுக்கான உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இன்னுமே இருக்குது. இன்னும் காலம் கடந்து போகல அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க நினைக்கிறாரு. இல்ல நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காம போயிருச்சுன்னா நரகமும் நெருப்பும் அந்த ரத்தத்தோட கலந்து இருக்குது. அதனால எதுவும் மாறலினா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க சில நபர்களை காட்டுறாங்க. அவங்க அங்க இடத்துல நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பத்தி ஒரு மாதிரி ஒரு கமிட்டி ஆட்டு இருக்காங்க. அவங்க அங்க பேசுறாங்க. அதுக்கு தலைவரா இருக்கக்கூடிய நபர் தான் பேசுறாரு. அவர் வேற யாரும் கிடையாது, நார்மன் தான். அந்த ஒரு கமிட்டிக்கோ அந்த ஒரு அமைப்புக்கோ ஒரு தலைவரா இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு இருக்குது. புல்வெளிகள், பச்சை புல்வெளி எல்லாமே எரிஞ்சு போயிட்டு இருக்குது. நிறைய மோசமான இயற்கையை சூழ்நிலைய மோசமாகக்கூடிய விஷயங்களுமே நடந்துட்டு இருக்குது. சூரியன், காத்து, இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மாசுபட்டு இருக்குது. டார்க்க இருளை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம், இது என்ன தீர்ப்பு நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவரு எங்க கோபமா பேசிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரு பேசுறதை நிறுத்துறாரு. அவரு மட்டும் அங்க என்ன பண்ண முடியும், சுத்தி இருக்கவங்க மட்டும் என்ன பண்ண முடியும். சோ இதுக்கு நாம பொறுப்பாக முடியாதுங்கிறதையுமே புரிஞ்சுக்கிறாரு. மன்னிப்புமே ஒரு மாதிரி அங்க கேட்கிறாரு. சோ அந்த மீட்டிங் பெருசா அளவுன்னு போகல. அப்புறம் எல்லாருமே கிளம்பிடுறாங்க போல இருக்கு. இவரு திரும்ப சில கவலையான விஷயங்கள் அங்க அப்படியே நினைச்சுக்கிட்டே போறாரு. சோ இந்த நார்மன் ஒரு சமூக அக்கறையுள்ள நபர். தன்னால ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துறாதா அப்படின்னு ஏன்னா நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒரு மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள ஒரு மாதிரி இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்க, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற கவலையா நினைச்சிட்டு போயிட்டு இருக்காரு.
இந்த விஷயங்கள் எல்லாமே வெஸ்லேக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு வந்து அந்த விஷன்ஸ், அந்த நைட்மேர்ஸ் எல்லாமே இப்ப என்னோடதாயிருச்சு. எனக்குமே ஒரு மாதிரி வருது. ஆனா இதெல்லாமே அவருக்கு தோன்றுனப்ப, அவருக்கு வந்தப்ப நான் அவரை பைத்தியக்காரன் நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறதுமே உணர ஆரம்பிக்கிறேன். அதை உறுதிப்படுத்துற மாதிரி கான்சாஸ்ல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது. சூப்பர் ஹியூமன்ஸ்னால இந்த உலகம் சீக்கிரமே ஒரு முடிவு வரப்போகுது. இதை தடுக்கிறக்கோ காப்பாத்துறக்கோ கடவுளுங்கல்ல, ரொம்ப தொலைவுலயுமே அவர் இருக்காரு. எதையுமே கண்டுக்கிற மாதிரியுமே தெரியல அப்படிங்கிற மாதிரியுமே அவருமே அங்க யோசிக்கிறாரு. அப்ப அந்த சமயத்துல ஆவி மாதிரி ஒரு உருவம் அங்க வருது. ஆக்சுவலா அது ஸ்பெக்டர் நான் நினைக்கிறேன். அந்த உருவம் அங்க வந்து அந்த நார்மன் கிட்ட அப்படியே பேசுது. நார்மன் அப்படியே பேசுறாரு. ஓ நீ யாரு? எனக்கு விஷன்ஸா வந்துட்டு இருக்கிறது. இப்போ ஒரு தேவதை மாதிரி ஓரூபத்துல இது வந்திருக்கா? நான் பாக்குறது உண்மைதானா உன்னத்தானா அப்படிங்கிற மாதிரி அவருமே வித்தியாசமா ஆச்சரியப்படுறாரு. அந்த ஸ்பெக்டர் சொல்லுது, எனக்கு உன்னோட உதவி தேவை நார்மன் அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு நபர் நீ. ஆனா இந்த உலகம் வந்து பிரச்சனை நோக்கிதான் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய தீர்ப்புகளை வந்து சரியா வழங்குவேன். அப்ப எல்லாமே சரியா இருந்தது. ஆனா இப்ப நிலைமை அப்படி கிடையாது. அதுவும் இல்லாம என்னோட வேலையை நீதியை நிலைநாட்டுறதுக்காக ஒரு மனிதனுடைய ஆன்மா வந்து எனக்கு தேவை. அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். சோ நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா நானா இல்ல என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி நார்மன் அங்க சொல்றாரு. ஆனா இல்ல நிச்சயம் இதை நீங்க தான் செய்யணும் அப்படின்னு அந்த ஸ்பெக்டர் சொல்ல, ஆனா ஏன் நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவரு திரும்ப கேட்கிறாரு. சோ உங்களுடைய ட்ரீம் எல்லாமே நம்ம 2 பேர்த்துக்குமே கைட் பண்ண போகுது. அதுதான் நம்மளோட மிஷனாவும் இருக்க போகுது. சோ நம்ம 2 பேர் தான் ஃபிட்னஸ் வரப்போற பிரச்சனைய ஃபேஸ் பண்றதுக்கு கைட் பண்ண போற விஷயமா தான் இருக்குது. அதனால இப்ப நீங்க என் கூட வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு, ஆனா எப்படி இப்ப எப்படி வர்றது? என்னுடைய கமிட்டி விட்டுட்டு என்னோட குரூப்பை விட்டுட்டு அவங்க என்ன நம்பிதான் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வருதுங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்போ ஒரு செகண்ட் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. சரி ஓகே, எனக்கு கூட்டிட்டு போ, நீ என்ன சொல்ல விரும்புறியோ அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப இன்னொரு கேள்வியுமே அவர் கேட்கிறாரு. சோ நீ ஒரு தேவதை, ஒரு சக்திகள் படைஞ்ச ஒரு ஆள் அப்படின்னா உனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அதை சரி பண்றதுக்கு உன்னால எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அந்த நபர் அங்க பேசுறான். அந்த ஸ்பெக்டர் பேசுறாரு. அது ஒண்ணும் என்னுடைய வேலை கிடையாது. நான் வெளியில இருந்து உதவிதான் பண்ண முடியும். ஒரு டைம்ல இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு சில மனிதர்கள் வந்து பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்களால அந்த உலகம் உண்மையிலுமே பாதுகாப்பாகவும் சேஃபா இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நபர்களுமே பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையே வேற அப்படின்னு அந்த ஒரு வித்தியாசத்தை வந்து எடுத்து சொல்றாரு. அப்ப ஸ்பெக்டர் நார்மனோட கையை பிடிக்க 2 பேருமே மறைஞ்சு வேற இடத்துக்கு திடீர்னு அங்க தோன்றாங்க. நார்மனுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு நம்ம எப்படி இங்க வந்தா எங்க இருக்கோம், ஏதோ ஃபார்மர் லேண்டாட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருமே ஆச்சரியமா பாக்குறாரு. சோ அங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அங்க ஒரு வீடு இருக்குது. அங்க ஒரு நபர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ இவங்க இப்படி தோன்றுனது அங்க இருக்கக்கூடிய நபருக்கு தெரிய போறது கிடையாது. அதனால ஸ்பெக்டர் வந்து சொல்ற, அப்படி நீங்க சத்தமாவே பேசலாம். நீங்க பேசுற சவுண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த விவசாயிக்கு, அந்த நபருக்கு வந்து கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப ஸ்பெக்டர் வந்து அங்க பேசுறான். அதோ அங்க இருக்கான ஒரு விவசாயி. அவன் பார்க்க சாதாரண விவசாயியே கிடையாது. அவன் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அவன் இந்த பூமிக்கு அவன் இந்த பூமியை சேர்ந்தவன் கிடையாது. சாதாரண ஒரு ஆளுமே கிடையாது. அவனுக்குள்ள நிறைய சக்திகளுமே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த ஃபார்மர் அங்க இருக்கக்கூடிய ஒரு டிராக்டர் அப்படியே ஒரு கையால் அப்படியே தூக்கிட்டு போறதுமே பார்க்க முடியுது. அதை பார்த்தோன்னே நார்மனுக்கு புரிஞ்சு போயிருது அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அது சூப்பர்மேன் தான். அப்ப நார்மல் அப்படின்னு நினைச்சு பாக்குற பல விஷயங்கள்லாம் மெட்ரோபாலிஸ்ல இந்த மாதிரி விஷயம் நடந்தது. அப்பதான் இவர் வந்தாரு. ஒரு சாதாரண ஆளா கிடையாது, பவர்ஃபுல்லா யாராலுமே தடுக்க முடியாத ஒரு சூப்பர் ஹீரோவா சூப்பர்மேனா வந்து இருந்தாரு. ஆனா இப்ப என்னாச்சு, ஏன் இப்படி இருக்காரு, அதுவும் இல்லாம தனியா வேற இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பதறாரு. அப்ப ஸ்பெக்டர் சொல்லும் பொழுது தனியா ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க வண்டர் உமனுமே இருக்கிறா. டயனா அங்க திடீர்னு வந்து கிளார்க் கிட்ட அப்படியே பேசுறா. ஹலோ கிளார்க் அப்படிங்கிற மாதிரி டயனா சொல்லும் பொழுது நம்ம சூப்பர்மேன் பேசுறாரு. டயனா, நீ வந்து மாசக்கணக்காகுது, அது திடீர்னு இப்ப இந்த என்னுடைய இடத்துக்கு இந்த ஃபார்முக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப டயனா சொல்றா, நான் உண்மையுமே நம்பினேன் நீ இங்க இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இங்கதான் இருக்கிற. சோ நீ எத்தனை நாளைக்கு இங்க இருந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, அது என்னுடைய விருப்பம், சூப்பர்மேன் நானு, என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்றாரு. அப்ப டயனா இருந்துட்டு, உன்னுடைய பயத்தை பேஸ் பண்றதுக்கு நீ தயங்குற போல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. எனக்கு புரியுது நீ நிறைய விஷயங்களை இழந்திருக்க அப்படின்னு. ஆனா அதுக்காக நீ இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டயானா சொல்றான். ஓ அந்த பூமிவாசிகள் அவங்க இறந்து உனக்கு தெரியும், நீ அதானே சொல்ற அப்படின்னு டயானா பேசுறா. பூமிவாசிகளா? சோ அவங்க உன்னுடைய மனைவி, உன்னுடைய பேரண்ட்ஸ் அவங்க இறந்து போயிட்டாங்க. நீ வெறும் சாதாரணமா அவங்களை பூமிவாசிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. அதனாலதான் நீ இவ்வளவு கவலையா நீ இப்ப வந்து இப்படி இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான். சோ அவரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
அவர் தன்னுடைய ஃபேமிலி ஒய்ஃப் எல்லாமே இறந்திருக்காரு. அவனுடைய சூப்பர்மேன் அந்த ஒரு வேலையை கூட பார்க்காம இங்க வந்து ஒரு பார்முலாட்ட இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப டயானா அங்க கையை வச்சு என்னமோ பண்றா. அந்த இடமே ஒரு ஹோலோகிராம் மாதிரியான ஒரு செட்டப் மாதிரி வேற ஒரு இடமா அங்க ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு கூண்டு மாதிரியான ஒரு அமைப்பாட்டம் அங்க உருவாகுது. இதெல்லாமே அந்த ஸ்பெக்ட்ரும் நார்மலா அங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் சொல்றா, அப்படி நீ இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து பயமுறுத்துற, எதுக்காக இதை பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் காட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதைத்தான் நான் உன்ட்ட 10 வருஷமா சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டயானா, நான் எதையுமே கேட்க விரும்பல, எனக்கு எதுலையுமே ஆர்வம் இல்லை அப்படின்னு அவரு பாட்டுக்கு போறாரு. ஆனா நான் உன்ட்ட ஒண்ணு காமிச்சு ஆகணும், நீ அதை கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி டயானாவும் வற்புறுத்துறா. கிளார்க்கு ஒரு கெட்ட செய்தி, ஒரு மோசமான விஷயம், இந்த உலகமே அழிவோட விளிம்பை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அங்க சூப்பர் ஹியூமன்ஸ், சூப்பர் பவர்ஸ் சொல்லிக்கிட்டு அவங்க பண்ற அந்த வேலைத்தனங்கள்லாம். சோ அவங்க ஒண்ணுமே தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே தடுத்து நிறுத்தி ஆகணும், அவங்கள நம்ம தண்டிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். குறிப்பா அவங்களுக்கு உண்மையும் நீதியை வந்து சொல்லி கொடுக்கணும். ஆனா நீ அந்த 2 விஷயத்தையுமே கம்ப்ளீட்டா மறந்த மாதிரி தெரியுது. இப்ப நீயே பாரு இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு, அப்பதான் உன்னால அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, அப்ப சரி ஆன் பண்ணு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே அங்க ஒத்துக்கிறாரு. சோ அதை ஆன் பண்ணனே அங்க இருக்கக்கூடிய பெரிய ஸ்கிரீன்ல அந்த மெட்டா ஹியூமன்ஸ், அந்த சூப்பர் பவர் உள்ள அந்த மனிதர்கள் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது, பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறது, காப்பாத்தின பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன்னு அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு மோசமான விஷயங்கள், அதை சார்ந்து டிவி நியூஸா வர்றது, பத்திரிகைகள், ரிப்போர்ட்டர்கள், இந்த மாதிரி அந்த எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் அங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த கிளார்க்குமே மேகோக் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. அப்ப அங்க காட்டுறாங்க சண்டை வந்து ஆரம்பிச்சது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செயின்ட் லூயிஸ்ல தான். அங்க மேகோக் அப்படிங்கிற ஒரு குழு அவங்கதான் ஒரு மாதிரி சண்டை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. கான்சாஸ் உடைய வீட் ஃபீல்ட்ஸ்ல வந்து அந்த சண்டை வந்து நடந்திருக்கு, கோதுமை வயல்கள்ல. அங்க மக்கள் சிலர் யாராவது இருக்காங்களா என்ன ஏதுன்னு கூட தெரியாம காட்டு மிராண்டித்தனமா தாக்குதல் வந்து அங்க நடந்திருக்குது. பேரசிட் அப்புறம் கேப்டன் ஆட்டம் 2 பேருக்கு இடையில கடுமையான சண்டை வந்து நடந்துட்டு இருக்குது. அதுல 2 பேரும் மோதிக்கட்டத்துல என்னது அப்படின்னா, அங்க கேப்டன் ஆட்டம் அப்புறம் பேரசிட் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இடையில சண்டை வந்து நடந்திருக்குது. அது தீவிரமாகி கேப்டன் ஆட்டம் இருந்து அந்த ஒரு ஆட்டம் அணுசக்தி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டு அங்க ஒரு பெரிய பிளாஸ்டே வந்து உண்டாயிருக்குது. கான்சாஸ்ல அப்படி ஒரு கொடூரம் வந்து அந்த ஒரு மெட்டா ஹியூமன்ஸ், அந்த சூப்பர் ஹியூமன்ஸ்னால அடுத்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கறதுக்கான ஒரு துவக்க புள்ளியா வந்து பாத்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்குது. சோ ரிப்போர்ட் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அட்டாமிக் எனர்ஜி மூலமா மில்லியன் கணக்கான பீப்புள்ஸ் வந்து அங்க இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கான்சாஸ்ல அந்த முக்கியமான நகரங்களான நெப்ராஸ்கா, ஐவோ, மிசௌரி, இரேடியன்ட், வேஸ்ட்லேண்ட் போன்ற பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய தாக்குதல்ங்கிறது பயங்கரமா இருக்கு. விலங்குகள், அங்கிருந்த வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே அங்க இறந்து போயிருந்திருக்கிறாங்க. சோ மேகோக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நபர்களால தாக்கப்பட்டதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்து இருக்குது. சோ வேர்ல்டுடைய ஒரு எக்கனாமிக்ஸே பாதிக்கிற அளவுக்கு அந்த ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு, பெருசாகி இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம கிளார்க் சூப்பர்மேன் வந்து ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்கிரீன் வந்து அங்க ஆஃப் ஆயிருது. அப்ப டயானா சொல்றான், இங்க பாரு கிளார்க் ப்ளீஸ், நீ தேவை. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை வந்து வழிநடத்துறதுக்கு நீ தேவை. ஏன்னா இவரு 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இதுக்கு முன்னாடி தன்னுடைய ஒய்ஃப், தன்னுடைய ஃபேமிலிக்கு நடந்த சம்பவத்தினால அவர் வேலையை கூட பார்க்காம அந்த 10 வருஷம் அந்த ஒரு ஃபார்ம்லயே தான் இருந்து அவர் அந்த மாதிரி இருந்திருக்காரு. வெளியில என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காம இருந்திருக்காரு. அதனால நீ திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி டயானாங்க வற்புறுத்துறான். ஆனா சூப்பர்மேன் பொறுத்த வரைக்கும் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நான் இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீமே உடைய ஐலாண்டுக்கு திரும்பி போயிரு, நீ அங்கதான் சேஃபா இருப்ப அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா அதை சொல்லிட்டு அவர் அங்க போயிடுறாரு. எதையுமே கேர் பண்ணிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இதெல்லாமே அவங்க 2 பேருமே அங்கே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ நார்மன் கேட்குறாரு, ஸோ அவருமே வரல அப்படின்னா யார் தான் இதை வந்து தடுக்க போறா, காப்பாற்ற போறா அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்பெக்டர் அங்கே பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ சூப்பர்மேன் வந்து தோல்வி அடையணும், அவரோட இடத்த நம்ம நிரப்பணும் அப்படின்ட்டு பல பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் உண்மையுமே அவருடைய உண்மையான அந்த திறமையும் அவரோட உண்மையான மதிப்பையும் நிறைய பேர் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவரு தனக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டு தான் இப்போ அவரு எந்த ஒரு உதவியுமே மக்களுக்கு வந்து செய்யாம வந்து இங்க இப்படி இருக்கிறாரு. அவரு ஒரு முடிவில்லாத போரை வந்து தொடர்ந்துட்டு இருந்திருக்காரு, அதை கைவிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட இடத்த இட்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து முயற்சி பண்ணி தோத்தும் போயிருந்திருக்காங்க. ஏன்னா சூப்பர்மேன் தான் அவரோட இடத்த யாராலுமே நிரப்ப முடியாது. பலர் வந்து வேற மாதிரி தன்னை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா காட்டிக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சிகளுமே ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் பல வகைகளை தங்களை வேற ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்திக்கிட்டு ஆளாளுக்கு இந்த மாதிரி கிளம்பி இருந்திருக்கிறாங்க. ஸோ கீஸ்டோன் சிட்டியில் சூப்பர்மேன் இல்லாத சமயத்தில் அந்த நகரமே ஒரு கற்பனையாக மாறிடுச்சு. ஒரு டைமில் அந்த நகரத்தையே ரோந்து போகக்கூடிய ஒரு வேகமான நபராக ஒருத்தர் இருந்தார். அவர் போகிற வேகத்தை யாருனாலையும் பார்க்கவும் முடியாது, யாருமே கேள்விப்பட்டிருக்கவும் முடியாது, யாருமே அவரை பார்த்துருக்கவும் முடியாது. ஆனால் அங்கே இருந்தவங்க அவருடைய இருப்பை வந்து உணர்ந்திருக்காங்க, அவருடைய மகத்துவத்தை வந்து புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அவர் வேற யாரும் கிடையாது, ஃப்ளாஷ் தான்.
அதே மாதிரி கடந்த காலங்களில் இன்னொருத்தருமே இருந்தார். ஸோ அவர் ஒரு வான்வெளியில் ஒரு பாதுகாவலர், கார்டியன் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலர் அவரை பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து என்விரான்மெண்டல் டெரரிஸ்ட், ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அவரை பார்த்து பயப்படுவாங்க. காரணம், தங்களுடைய சரணாலயங்கள்லேருந்து பறவைகளோ விலங்குகளோ வெளியே இது போயிருமோ, இவருக்கு இது எடுத்துகிட்டு போயிடுவாரோ, சுதந்திரமோ விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட்ட நபர்களுமே இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாதுகாவலருமே இருந்திருக்காரு. அவருடைய பேர் தான் ஹாக்மேன் அப்படின்னு அந்த ஸ்பெக்டர் சொல்ல, அடுத்து இன்னொருத்தருமே அறிமுகப்படுத்துறாரு. பூமியுடைய சர்ஃப்ளேஸில் ஒரு எமர்லார்டு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே வெளிச்சங்களோட கண்கள் கூசக்கூடிய ஒரு வித்தியாசமான படுகைகள் மாதிரி அந்த விஷயங்கள் மூலமாக ஒரு நகரத்தையே உருவாக்கி அங்கே பாதுகாப்பாக பூமியவே வளிமண்டலத்திலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக என்றைக்குமே பூமிக்கு எந்த வித பிரச்சனையுமே வராமல் அவர் மேலே இருந்து எப்பவுமே பாதுகாத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி கடந்த காலங்களில் கடவுள்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாமே சூப்பர்மேன் இருந்த வரைக்கும் ஒன்றா இருந்தாங்க. மக்களுக்கு, சமூகத்துக்கு, பூமிக்கு ஒரு சேவையை வந்து ஆட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு சூப்பர்மேன் வந்து இல்லாமல் போனாரோ அன்னிலிருந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர்களுடைய விதியை அவங்களே தீர்மானிச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கிற ஒரு புள்ளியாக இருந்தவர் தான் சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்டர் அங்கே சொல்ல வராரு. அப்போ நார்மன் கேட்குறாரு, சரி இவங்கெல்லாம் கடவுள்கள், இவங்களை நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கிட்டாலுமே கோத்தம் சிட்டியில் ஒருத்தர் இருந்தார், அவர் சாதாரண மனிதர் தானே, மக்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருந்தார், அவர் தான் பேட்மேன், அவர் என்னானாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே காட்டுறாங்க, அங்கே சில பசங்கள் மனிதர்கள் எல்லாமே பயந்து போய் ஓடிட்டு இருக்காங்க அந்த கோத்தம் சிட்டியில். அங்கே பேட்மேன்னு சொல்லிட முடியாது, அவருடைய டெக்னாலஜி ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி பெருசாக இருக்குது, அது துரத்துது, அப்புறம் தான் தெரியுது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே அந்த மனிதர்களை, அந்த பசங்களை வந்து சூழ்ந்து அப்படியே நின்றுக்குச்சு. ஸோ பேட்மேன் அங்கே இருக்காரா என்னன்னே தெரியல, ஆனால் பேட்மேனுடைய கண்ட்ரோலில் தான் அது சிட்டியே இருக்குது. ஒரு மோசமான பேட்மேனோ அல்லது பேட்மேன் மாதிரி யாராவது இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல, பேட்மேன் தான் அந்த சிட்டியவே ஒரு மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மோசமாக அங்கே இருக்கிற மனிதர்களையும் மக்களையும் அவர் கட்டுப்படுத்திட்டு மோசமான சூழ்நிலையிலையும் வச்சிருக்காரு அப்படிங்கிறத அதை ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்லுது, ஒரு மாதிரி காட்டுது. இதெல்லாமே பார்த்து நார்மனுக்கு கோவம் வருது. ஸோ நீ இதை தான் காட்டணும்னு நினச்சியா, இதுக்கு மேலே காட்டுறக்கு ஏதாவது இருக்குதா, உன்னால் முடிஞ்சால் அதையுமே காட்டிடு, அதையும் நான் பார்க்குறேன். நீ ஏதோ ஒரு ஏஞ்சல், ஒரு தூதுவர் மாதிரி சொல்லிட்டு போயிடுற, நீ ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுப்ப அப்படின்னு என்னமோ சொல்கிற. ஆனால் உண்மையிலுமே இந்த பிரச்சனையெல்லாம் யார் சரி செய்ய போகிறா, யார் காப்பாற்ற வர போகிறா? இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், செடி கொடிகள், மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. சூரியன், காற்று, இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மாசுபட்டு இருக்கு, இருள் நோக்கி போய்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி தீர்வாக போகுது? வெஸ்லி வந்து அவருக்கு வந்து அந்த கனவுகள் எல்லாமே அவர் மூலமாக தான் அந்த கனவுகளை வந்து நீ தேடிட்டு வந்த, ஆனால் ரொம்பவே லேட்டாக வந்துட்டேங்கிற மாதிரியும் சொல்கிற. வெஸ்லி வந்து அவருக்கு வந்து அந்த கனவுகள் எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனங்கள் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீ அவரை தான் தேடிட்டு இருந்த அப்படிங்கிற, ஆனால் லேட் ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கு பதிலாக எதையை வந்து நீ தேடிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிற. ஆனால் வெஸ்லி ஏற்கனவே சொன்னார், அந்த கான்சாஸில் நடந்த அந்த கொடூர சம்பவம் வந்து முடிவு கிடையாது, அதுதான் ஒரு ஆரம்பம், மனித குலத்திற்கான அழிவிற்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நீ இதுக்கான தீர்வலை எதுவுமே சொல்லாமல் வெறும் பிரச்சனையை மட்டும் கண்ணில் காமிச்சிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி கடுமையாக வந்து அவர் அங்கே சாடுறாரு. அப்போ அங்கே ஒரு பிரிட்ஜில் மக்கள் இல்லாமல் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மெட்டா ஹியூமன்ஸ், அந்த மேகோக்குன்னு சொல்லப்படுறவங்களோ யாரோ வந்து திரும்புவாங்க, சண்டையோ வைலன்ஸோ அங்கே பிரச்சனையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரிட்ஜே ஒரு மோசமான நிலையில் இருக்குது, அதாவது அங்கே ஆபத்துக்கு உள்ளாவது பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கு. அப்போ அங்கே பஸ்ஸில் சில மக்கள் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ் அங்கே தாக்கப்பட்டுருது. அந்த பஸ்ஸு அங்கே அப்படியே கீழே விழ போகுது. அவங்க அந்த பாலத்தை விட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸோட யார் காப்பாற்ற போகிறா, என்ன பண்ண போகிறாங்கன்னு மக்கள் அங்கே அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நார்மனுமே நமக்கு உதவி பண்ணுறதுக்கு யாராவது வேணும், நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கை யாராவது கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே சண்டை போட்டிருந்த அந்த மோகாக்கும் அந்த மெட்டா ஹியூமன்ஸோ திடீர்னு அவங்கள யாரோ அடித்து போட்டுறாங்களாட்டிருக்கு. அவங்க அங்கே அப்படியே கீழே விழுகுறாங்க. அந்த விழுந்துட்டு இருந்த அந்த பஸ்ஸுமே சேஃபாக அப்படியே மேலே வருது, அந்த தண்ணி மூலமாகவே சுழல் மாதிரி அதுவே மேலே கொண்டு வந்து சேஃபாக இறக்கி விடுது. என்ன நடக்குன்னு தெரியாமல் மக்கள் குழம்பு போயிருக்காங்க. அப்புறம் தான் எல்லாம் மேலே பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அங்கே வந்தது நம்ம கிளார்க் கென்ட், சூப்பர்மேன். அவரு தன்னோட கையில் 2 பேர்த்த அப்படியே பிடிச்சிட்டு வராரு. ஒருத்தன் அப்படியே கவச உடையில அஞ்சு ஒரு பார்க்கவே வேற மாதிரி இருக்கிறான். அப்புறம் ஒரு லேடியாட்டிருக்கு, அவளுமே இன்னொரு கீழே பிடிச்சிக்கிட்டு அவள் அப்படியே மேலே வந்து நிற்க மக்கள் எல்லாமே ஆரவாரத்தோட சந்தோஷப்படுறாங்க, அப்படியே பார்க்குறாங்க. அந்த நார்மன் கேட்ட அந்த ஒரு ஹோப், அந்த நம்பிக்கையுமே அவருக்கு கிடைச்ச மாதிரி அவருமே கண்களில் பார்க்க முடியுது. அவருமே ஒரு ஆச்சரியத்தோட சந்தோஷத்தோடையும் பார்க்குறாரு. மக்கள் சூப்பர்மேன் திரும்பி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக அப்படியே பார்க்குறாங்க. நமக்கு இனிமே ஒரு விடிவு காலம், அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, மனித குலத்தை வந்து எப்படியோ காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரியுமே அவங்களுமே பார்க்குறாங்க. ஸோ ஸ்பெக்டர் சொன்ன அந்த ஆர்மகடன் அப்படிங்கிற அந்த ஒரு த்ரெட், அந்த பிரச்சனை வந்து இன்னும் முடியல, இப்போ தான் ஆரம்பமே ஆகுது.
கடவுளுக்கு முன்பாக நான் 7 தேவதைகளையும் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு தேவதை வந்து பலிபீடத்துல நின்னு ஒரு தங்க கலசத்தை வச்சிருந்தது. தேவதூதன் அந்த கலசத்தை எடுத்து பலிபீடத்துடைய அக்னியில் நிரப்புனா. அப்புறம் 7 தேவதைகளும் தயாரானாங்க அந்த ஒரு சத்தத்துக்காக. அந்த ஒரு சத்தம். உடனே நார்மன் வந்து அங்க காட்டுறாங்க. கூடவே அந்த ஸ்பெக்டர் வந்து அவனுமே இருக்கிறான். இப்ப நான் என்ன பார்த்தா ஏஞ்சல்ஸா இல்ல அது ஏஞ்சல்ஸ் இல்லாம வேற ஏதாவது அப்படிங்கிற மாதிரி கேட்கிற அப்படி. அதுக்கப்புறம் அவரால் இதுக்கு மேலேயும் வந்து அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதாவது நீ பாட்டுக்கு என்னமோ காட்டுற டைம்ல வந்து அங்கே இங்கேயும் கூட்டு போறலாம் ஓகே, பட் எவ்வளவு நேரத்துக்கு என்னால பார்க்க முடியும், என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. அப்ப அந்த ஸ்பெக்டர் நேரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். அது மூலமா நம்ம டக்கு டக்கு நீங்க வேணாலும் போயிட்டு வரலாம், சுதந்திரமா பல இடங்களுக்கு போகலாம், வரலாம், செயல்படலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ நடக்க போற அந்த விஷயங்கள், மோசமான விஷயங்களை, அந்த விஷயங்கள் நான் உனக்கு காட்டுறேன், எச்சரிக்கை செய்யற மாதிரி உனக்கு காட்டுறேன், நீ அதை வந்து புரிஞ்சுக்கிற, அதை நீ என்ன மறுக்க நினைக்கிறியா, ஏன் இந்த மாதிரி பேச அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப நார்மன் நான் என்ன திரும்ப தூங்கிட்டு இருக்கேனா இல்ல இன்னும் ட்ரீம்ல தான் ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்கேனா, என்ன நடக்குது அப்படின்னு அவரே கொஞ்சம் திரும்ப ஒரு குழப்பத்துக்கு போற மாதிரி போறாரு. நான் உனையே இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ஆக மொத்தத்துல அந்த ஸ்பெக்டர் வந்து நார்மனுக்கு காட்டக்கூடிய அந்த விஷன்ஸ்ங்கிறது இன்னும் முடியல, திரும்ப ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காட்டுற அப்படி அங்க அந்த மெட்டா ஹியூமன்ஸ் திரும்ப அடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சி தான் பார்க்க முடியுது. சோ அங்க அமெரிக்கா கமாண்டோன்னு ஒருத்தர் இருக்கிறான். கேப்டன் அமெரிக்கா மாதிரி லைட்டா அப்படி பார்க்க தெரியுது. கேப்டன் அமெரிக்கான்னு சொல்ல வரல, அவன் ஒரு டைம்ல பூமியை வந்து குறிப்பா அமெரிக்கா வந்து ப்ரொடெக்ட் பண்ணா, பாதுகாத்த மக்களுக்கு எல்லாமே உதவி பண்ணா. ஆனா இப்ப அப்படி கிடையாது, அவனால பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப அந்த அமெரிக்க கமாண்டாவும் இன்னும் சில மெட்டா ஹியூமன்ஸ் அவங்க எல்லாமே அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்புக்கும் அந்த நபருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க. அதை எதுவுமே கண்டுக்காம இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டு இருக்காங்க. இது என்னுடைய நாடு, நான் வந்து பாதுகாத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்படின்னு இது ஏட வாடுங்கிற மாதிரியான சண்டை வந்து அங்க போய்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த நார்மன் வந்து இவங்க எல்லாம் சூப்பர் ஹீரோஸ், இவங்கெல்லாம் பைத்தியங்க, என்ன பண்றோம் ஏது பண்றோன்னே தெரியாம இவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு மக்களை வந்து பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு இருக்காங்கன்னு அவரு கோவப்படுறாரு. அப்ப அந்த இடத்துல ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. நம்ம சூப்பர்மேன் அப்ப தனியா வந்தாரு, இப்ப தன்னோட டீமை கூப்பிட்டு வந்துட்டாரு. டயானா, வண்டர் உமன், அப்புறம் அந்த ஆக்மேன், இன்னும் கூட ஒரு சில நபர்கள், கிரீன் லேண்டர், இவங்க எல்லாருமே அங்க வந்து அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு முட்டாள்தனத்தை வந்து நிறுத்துறாங்க. அத்தனை பேர்த்தையுமே ஒரு மாதிரி அடிச்சு போடுறாங்க. சோ அங்க மினிட்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மைண்டை கண்ட்ரோல் பண்ற விதமா 2 பேர் அங்க இருக்கிறாங்க. சோ அந்த மினிட்மேன் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால கவனம் செலுத்த முடியாம இந்த ஒரு கட்டடத்துக்குள்ளயோ பில்டிங்குள்ளயோ இந்த 2 நபர்கள் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, குளோன்ஸ் மாதிரி இருக்காங்க. மூளை வச்சுதான் அவங்களுடைய பவர்ஸ் வந்து வெளிப்படுத்துவாங்க போல இருக்கு. இப்ப அவங்களால எதுவும் பண்ண முடியல, டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால. அங்க வெளியே நடந்துட்டு அந்த சண்டையை முடிவு கொண்டு வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுறாங்க. நம்ம வண்டர் உமன், டயானா அவங்க அங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கு பாத்தீங்களா, அது அங்க உடஞ்சு போயிருந்தது. சோ அதை ஒட்டாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே மக்களை வந்து டயானாங்க காப்பாத்திட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்றாங்க. சூப்பர்மேன் தன்னுடைய பங்குக்கு அங்க ஹெல்ப் பண்றாரு. ஒரு வழியா எல்லா வேலையுமே முடிச்சிடுறாங்க, மக்களை சேவா காப்பாத்திடுறாங்க. மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ், இந்த மாதிரி பழைய சூப்பர் ஹீரோஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதை பார்க்கணும், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா எல்லாமே அவங்களும் வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீக்கிரம் வாங்க, அவங்க போயிட போறாங்க அப்படின்னு அவசர அவசரமா வராங்க. ஃபர்ஸ்ட் கிளம்பிடுறாங்க, பட் இருந்தாலும் மீடியாவுக்கு பதில் சொல்லி ஆகணும், ஏன்னா நம்மளுடைய தவறு தான் இதெல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சூப்பர்மேனே முன்ன வந்தாங்க, பதில் பேச ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி வந்த போன அந்த சூப்பர் ஹீரோஸுமே திரும்பி வந்து அவங்களுமே அங்க நிக்கிறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மீடியாவுக்கு சரியான விளக்கம் வேணும் அப்படின்னு கேள்விகளை கேட்கறாங்க. சூப்பர்மேனே முன்ன வந்தாங்க, பதில் பேசுறாரு. சோ கொஞ்ச காலம் நாங்க இல்லாம போயிட்டோம், அது எங்களுடைய மிஸ்டேக் தான், ஆனா இனிமே அப்படி கிடையாது, கண்டிப்பா நாங்க எல்லாத்தையுமே சரி பண்ணுவோம். சோ இங்க நாங்க இல்லாத சமயத்துல சூப்பர் பவர்ஸ் உள்ளவங்க நாங்க அப்படின்னு சில மனிதர்கள், மெட்டா ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்களாம் இங்க சரியான ஒரு புரிதல் இல்லாம, தங்களுடைய பவர்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம, மக்களை எப்படி காப்பாதுன்னு தெரியாம தங்களுக்குள்ளேயே அழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மக்கள் வந்து அழியறத காரணமாவே அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா இனிமே அது நடக்க போறது கிடையாது. ஜஸ்டிஸ் லீக் நாங்க வந்துட்டோம், அவங்கள எப்படி வழிநடத்துறது, எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிற அந்த வேலை எல்லாமே நாங்க பார்க்க போறோம். அப்படி அவங்க சரிப்பட்டு வரல, வலிக்கு வரல அப்படின்னா நாங்க கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்ல வேண்டி வந்தாலும் அந்த ஒரு வயலன்ஸுமே கையில் எடுப்போம். இனிமே எல்லாமே சரியா போகும், நாங்க அதை சரியா செய்ய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அங்க சூப்பர்மேன் விடுறாரு. அப்ப ரிப்போர்ட்டர்ஸ் அங்க மேலும் கேள்விகள் வந்து கேட்கறாங்க. சோ அப்படின்னா ஜஸ்டிஸ் லீக் திரும்ப வந்துருச்சா, முன்ன போல செயல்பட போகுதா, இன்னும் நீங்க வளர போறீங்களா, அப்படின்னா உங்களோட வழியில வர எல்லாத்தையுமே நீங்க எதிர்க்க போறீங்களா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. ஆமா, நாங்க இதுக்கு யார் தடையா வந்தாலுமே அவங்களுக்கு எதிராக நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நபர் அங்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அப்படின்னா மெகாவுக்கு எதிராகவும் நீங்க வந்து செயல்பட போறீங்களா, இதுக்கு முன்னாடி மகக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணிருந்தா அந்த சமயத்துல நீங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது சூப்பர்மேனால அங்க பதில் சொல்ல முடியல. ஏன்னா அந்த டைம்ல அவர் இல்ல, ஏன்னா அந்த கான்சஸ் அந்த ஒரு நிகழ்வை தான் குறிப்பிடுறாங்க. அவர் அங்க பதில் பேச முடியாம கொஞ்சம் நிக்கிற சமயத்துல உடனே வண்டர் உமன் முந்திக்கிட்டு அவங்க பேசுறாங்க. சோ மகக்கு வந்து சாகப்பட வேண்டியவன், அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். அது குறிப்பா அந்த கான்சாஸ்ல நடந்த அந்த கொடூரமான சம்பவத்துக்கு
பல மில்லியன் கணக்கான மக்கள் இறந்ததுக்கு அவன் தான் பொறுப்பு. ஸோ அவனை தேவைப்பட்டா நாங்க கண்டிப்பா வந்து வீழ்த்துவோம், சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாளுக்கு இதுவே நாங்க சொன்னதே போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்டிஸ் லீக் திடீர்னு திரும்பி வந்தது அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த மேலதிகாரிகளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவும் இருக்குது. அங்க இருந்து ஒரு நபர் எனக்கு இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இத்தனை நாள் அந்த மெட்டா ஹியூமன்ஸ் அவங்க வந்து ஒரு பாதுகாவலர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அந்த ஒரு சந்தேகம் ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருந்தது. ஒரு கவலையும் இருந்து உண்மை தெரிஞ்சாலும் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரிதான் இருந்தாங்க. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாருமே நம்ம உலகத்துக்கு தேவை கிடையாது, நமக்கு பிரச்சனையை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை இப்பதான் ஒரு மாதிரி உறுதி செய்யறாங்க போல இருக்கு. அப்ப நார்மன் கேட்கறது அந்த ஸ்பெக்டர் கிட்ட, நீங்க வந்தது இந்த பிரச்சனைகளை ஒரு மாதிரி சரி செய்யறதுக்கு, அதாவது இந்த மாதிரியான காட்சிகளை காமிச்சு அதுக்கான தீர்வுகளை நீ சொல்றதுக்கு தான் வந்த. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுது, சூப்பர்மேனும் அந்த டீமும் ஜஸ்டிஸ் லீக் இதுல எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுவுமே உங்ககிட்டயே பதில் இருக்கு, உன்னுடைய தீர்க்க தரிசனங்கள் அந்த கனவுகள்ல இருக்கு, நீயே கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருமே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. சூப்பர்மேன் வந்து ஜஸ்டிஸ் லீக் வளரணும், இன்னும் நல்லா பெருசாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவரு அடுத்து யார போய் பார்க்க போறாரு, யார தேட போறாரு அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஸ்பெக்டர் சொல்ல அவங்க ரெண்டு பேருமே இப்ப சூப்பர்மேனை ஃபாலோ பண்றாங்க. சோ நம்ம சூப்பர்மேன் அடுத்து எங்க போறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பேட்மேனை தேடி போறாரு. நம்ம ப்ரூஸ் வேனை தான். சோ அவரு கோத்தமுக்கு போய் அவருடைய வீட்டுக்கு அந்த மாளிகைக்குமே போறாரு. அந்த வீடு இடிஞ்சு போய் மோசமா தரமட்டமா கிடக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் உள்ள போய் அவருடைய அந்த கேவ் இருக்குமே, அந்த ரகசிய வழியா போய் கேவுக்குமே வராரு. சோ நம்ம பேட்மேன் அங்கதான் இருக்கிறாரு. ஆனா பழைய பேட்மேன் மாதிரி ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. அவர் ஏதோ அங்கேயே உட்காந்துட்டு அந்த ரோபோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு அங்கேயே ஒரு மாதிரி சாதாரண வேற மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு போல இருக்கு. எதனால அவரு அப்படி முடங்கி கிடக்கிறாரு அப்படின்னு தெரியல. அப்ப பேட்மேன் ப்ரூஸ்மே பேசுறாரு. ஓ கிளார்க் வந்துட்டியா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்ப போல இருக்கு அப்படின்னு பேசும்பொழுது எனக்கு கிளார்க்னு கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அப்ப சூப்பர்மேன் சரி இந்த இடத்துக்கு என்னாச்சு, அவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு கேட்கறாரு. அது ஒண்ணுமில்ல, ஒரு நாள் என்னுடைய அடையாளம் வந்து வெளிப்பட்டுருச்சு, அன்னையில இருந்து என் நிலைமையை மோசமாயி போச்சு. ஆனா எப்படியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இங்க இருக்குது, நான் இங்க இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், யாரும் அத்துமீறி உள்ள நுழையறது இல்லை, அதனால நான் பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி எது எப்படியோ போனா போகட்டும், இப்போ உனக்கு அந்த பழைய காஸ்டியூம் பிளாக் காஸ்டியூம் வேணும், லீக்கு நீ தேவை, ஜஸ்டிஸ் லீக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லும்போது இது நான் தேவையா, நான் இங்க பிஸியா இருக்கேன்ப்பா, என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி புருஷ் அங்க பேசுறாரு. அப்ப சூப்பர்மேன் தான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அங்க சொல்றாரு. என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாரு, சோ நீ வந்து உன்னுடைய காப்ஸ் உன்னோட நைட்ஸ், அதாவது அந்த ரோபோட்ஸ் தான் குறிப்பிடுறாரு, அதை வச்சு ஆர்ககம் அசைலமே ஒரு மாதிரி ஜெனசைட் படுகொலை பண்ணிருப்ப போல இருக்கு, வெடிக்க செஞ்சிருப்ப போல இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அம்மா உண்மைதான், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பட் இப்ப அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் நேரம் இல்லை, என் தப்பை பத்தி பேசி என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவரு பேசுறாரு. ஸோ அங்க பேட்மேனுக்கு சில உதவிகள் கிடைக்காதனால கொஞ்சம் மோசமான சில வேலைகளையுமே அங்க பார்த்துருப்பாரு போல இருக்கு. அது போக கிளார்க் வந்து இத்தனை நாள் இல்லாம இருந்த அந்த ஒரு கவலையுமே அவர்கிட்ட இருக்குது, அதை வெளிக்காட்டாம ஒரு மாதிரி அவருங்க பேசுறாரு. நீ இல்லாத சமயத்துல இந்த மெட்டா ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க பலாயிரம் பேர் வந்து பெருகி இருக்கிறாங்க, தங்களுக்குள்ளேயே தாங்க தான் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, ஒரு மல்யுத்தம் மாதிரி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போயிருந்திருக்குது. ஸோ அது எல்லாமே ஒழுங்குபடுத்த ஜஸ்டிஸ் லீக் வந்து தேவைப்பட்ட நேரத்துல இல்ல, அவங்கள சமாளிக்கிறதுக்கு பழைய டெக்னாலஜிகளோ நம்மளுடைய பழைய விஷயங்களை மட்டுமே வச்சுமே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால கோத்தம்ல இவர் மட்டுமே இருந்து அந்த விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கனால சில மோசமான வழிகளுமே கையாண்டிருக்காரு. கொஞ்சம் நீதியை வந்து அங்க சட்டத்தை வந்து மக்கள் மதிக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காரு, அடக்குமுறையை வந்து கையாண்டிருக்காரு, மக்கள் ஒரு மாதிரி பயமுறுத்தி இருக்காரு, கோழைத்தனமாவும் வச்சிருந்திருக்காரு. இதெல்லாமே சூப்பர்மேன் வந்து கேள்விப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ப்ரூஸுக்குமே வேற வழி இல்லாதனால்தான் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. நீ எத்தனை நாளைக்கு கோத்தம் எப்படியே வச்சிருக்க போற அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் கேட்கும் பொழுது கவலைப்படாத, கோத்தம் ஒன்றும் தனியே கிடையாது, ஸ்டார் சிட்டி வழியா என்னுடைய நெட்வொர்க் நாங்க எல்லாமே சேர்ந்து உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. நாங்கடா யாருன்னு பார்க்கும்பொழுது அங்க சில நபர்கள் வராங்க, அங்க அப்படியே நார்மனையும் அந்த ஸ்பெக்டரையும் வந்து காட்டுறாங்க. நார்மன் வந்து யாரு இவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அந்த ஸ்பெக்டர் அங்க பதில் சொல்லுது, ஆலிவர் குயின், டினா லான்ஸ், டெட் கார்டு, அர்பன் வாரியர் சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் அங்க வந்தாங்க. ஸோ பேட்மேனோட சேர்ந்து ஏதோ பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. அதுபடி அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்துல நீ வந்து லீகல சேர மாட்டேன், எங்க வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் கடைசி ஒரு கேள்வி கேட்க, உனக்கு இன்னும் புரியல கிளார்க், நீ வந்து இந்த உலகத்தை வந்து சீர்படுத்த போற அப்படின்னா அதில் வாழக்கூடிய ஆளா நான் இருப்பேன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீ உன்னோட வேலையை பாரு, குட் பை கிளார்க் அப்படிங்கிற மாதிரி இவருமே சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சூப்பர்மேன் அங்கிருந்து போயிடாரு போல இருக்கு. இவங்க பேட்மேன் அப்புறம் அந்த சில நபர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஏதோ அந்த திட்டத்தை பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சூப்பர்மேன் பத்தின பேச்சுமே அங்க வருது. சூப்பர்மேன் திரும்ப வந்ததுனால ஜஸ்டிஸ் லீகை வந்து
ஒண்ணு சேர்க்கறதுக்கு அதை வந்து பெருசாக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த தடவை கண்டிப்பா லீக் வந்து இந்த மெட்டா ஹியூமன்ஸ் இந்த மனிதர்கள் எல்லாமே பெரிய ஒரு சேதத்தை அவங்க மீது விளைவிப்பாங்க. சோ அவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சு பண்ணாருன்னா சரி, நமக்கு எந்த வகையிலையும் தொந்தரவு இல்லாத வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம ஜஸ்டிஸ் லீக் வந்து வேலை பார்த்தாங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சோ அப்படியே அந்த ஸ்கிரீனை வந்து காட்டுறாங்க. அதுல அந்த மெட்டா ஹியூமன்ஸ், அந்த சூப்பர் பவர் உள்ள மற்ற மனிதர்கள், அந்த மேகாக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த முக்கியமான நபர்கள் இவங்க எல்லாருமே காட்டுவாங்க போல இருக்கு. சோ அவங்கள வீழ்த்தறக்கோ அல்லது ஏதோ பண்றதுக்கு அந்த ஒரு பிளான் வந்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. பேட்மேன் கிட்ட எப்படி இருந்துச்சு ஏதாவது பிளான் இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப அங்க நார்மன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. பேட்மேனும் சூப்பர்மேனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாச்சு, இப்ப என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஒண்ணு சேராம இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி வரும்பொழுது அங்க ஸ்பெக்டர் வந்து பேசுறான். சோ பெரிய மனிதர்கள் என்னைக்குமே ஒரே மாதிரி எல்லா நேரத்திலும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய நாட்கள்ல ஒரு உண்மையான பிரதிநிதிகளா வந்து இருந்திருக்கிறாங்க. ஒண்ணு மனித வலிமை, இன்னொன்னு லட்சியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கோளா கொண்டு இருந்திருக்காங்க. கடைசியா இன்னொன்னு உலக சக்தியுடைய உச்சம். சோ அதே சூப்பர்மேனுடைய இன்னொரு வாழ்க்கை இன்னொரு உலகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரு ஒரு ஏலியன். சோ வேற்றுலகவாசியா தான் மக்களுக்கு தெரியும், மக்கள் அந்த மாதிரிதான் பார்ப்பாங்க. இருந்தாலும் அவரு இங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிய விரும்பினாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சோ ஒன்னா வாழ்ந்தாங்க. ஆனா அவருடைய குடும்பமும் மனைவியும் போற வரைக்கும் தான் அது நீடிச்சுது. அதுக்கப்புறம் அவரு எல்லாத்தையுமே இழந்து ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டுட்டாரு. சோ அடுத்து வண்டர் உமன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவ என்னைக்குமே வந்து உண்மையோட பக்கம் இருந்திருக்கா, நேர்மையோட பக்கம் இருந்திருக்கா. பிரச்சனைகள்னு வரும் பொழுது அதை சரி செய்யறதுக்கான ஒரு தூதுவலா வந்து பாத்தீங்கன்னா முன் வந்து நின்று இருந்திருக்கிறா. சூப்பர்மேனுக்கு நல்ல துணையாவும் பக்கபலமாவும் நின்று இருந்திருக்கிறா. இதெல்லாமே ஸ்பெக்டர் வந்து நார்மன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஜஸ்டிஸ் லீக் வந்து காட்டுறாங்க. அங்க மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே லீக்ல வந்து ஜாயின் பண்றாங்க. இப்ப அந்த டீம்ங்கிறது பெருசாயிட்டே போகுது. அதுக்கப்புறம் மக்களுக்கு உதவி பண்றதுக்காக அவங்க வெளியில கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வழியில அப்படியே அந்த மெட்டா ஹியூமன்ஸ் பண்ற அந்த அராஜகங்கள் எல்லாமே தடுத்து நிறுத்திட்டு அவங்களுமே வீழ்த்திட்டு மக்களுக்குமே உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு விபத்து ஒண்ணு நடந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய சில மனிதர்கள் வந்து ஆபத்துல இருக்கிறாங்க. அங்க அந்த மெட்டா ஹியூமன்ஸ் சொல்லப்படுற அவங்களுமே காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. அதுக்கு காரணமே ஒரு வகையில அவங்கதான். பட் இருந்தாலுமே அந்த கோபம் அப்படிங்கிறது வண்டர் உமனுக்கு இருக்குது. அங்க காப்பாற்ற போகும் பொழுது இங்க பாரு டயானா, பொறுமையா நடந்துக்க, அவங்க வந்து தவறா வழிநடத்தப்படுறாங்க யாருனாலயோ. சோ அதனால அவங்கள சரியா வழிநடத்தணும் அப்படின்னா அவங்க நம்மள மாதிரி நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் வண்டர் உமனுக்கு கடுப்பா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த விஷயத்த வந்து அவங்க ஏத்துக்கிறான். அதுக்கப்புறம் சூப்பர்மேன் அங்க இருக்கக்கூடிய வயதான பெண்மணியை காப்பாத்துறாங்க. ரொம்ப ஹம்பிளாவே ரொம்ப கேர் எடுத்து அந்த விஷயத்த அவரு பாக்குறாரு. அது அந்த பெண்மணிக்கு ஒரு ஒரு மன நிறைவையும் சேஃபா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதையுமே உணர்த்துது. சோ அடுத்த அப்படியே ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு பெண்ணுடைய கழுத்து வந்து பாத்தீங்கன்னா நெரிக்கப்பட்டு அவ சாகடிக்கப்படுறா. யார் இந்த வேலையை பார்த்தா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க இருக்கிறது லெக்ஸ் லூத்தர். லெக்ஸ் லூத்தரை பத்தி நமக்கு தெரியும், ஒரு மோசமான ஆளு. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தனக்கு லாபம் பார்க்கறதுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு மோசமான ஆள் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அந்த பொண்ணை கழுத்து நெரிச்சு கொண்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவ அங்க வேலை பார்த்த பணிப்பெண் காஃபில 2 ஸ்பூன் சுகர் வந்து போடாம வந்துட்டா போல இருக்கு. அந்த கோபத்தை காமிச்சு அவளை கொண்டுட்டா. அது போக அங்க சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க. சோ அந்த லெக்ஸ் லூத்தர் கூட வேலை பார்க்கக்கூடிய சில மோசமான ஆளுங்களாட்டு இருக்கு. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கோவம் இருக்கு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேனும் ஜஸ்டிஸ் லீகும் இப்ப உள்ள வந்து அவங்க அந்த மெட்டா ஹியூமன்ஸ் அந்த மனிதர்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சரியா வழிநடத்தணும் அப்படின்னு அவங்க அந்த சீர்திருத்த அந்த வேலை எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த குரூப்போடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா மனிதர்களுக்கும் அந்த மெட்டா ஹியூமன்ஸ்க்கும் இடையில பிரச்சனையை வந்து தூண்டி விட்டு அது மூலமா தங்களுக்கு வந்து லாபத்தை பார்த்துக்கிறதா இந்த மோசமான கும்பலுடைய வேலை. சோ இப்ப ஜஸ்டிஸ் லீக் வந்ததுனால அந்த ஒரு விஷயம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு கவலைப்படுறாங்க. குறிப்பா சூப்பர்மேனை நினைச்சு உங்களுக்கு பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் கேட்க, அதாவது லெக்ஸ் லூத்தரை பார்த்து கேட்க, இப்போதைக்கு எனக்கு அதை பத்தின ஒன்றும் கவலை கிடையாது, சூப்பர்மேனால என்ன தொடக்கூட முடியாது, சூப்பர்மேனை மக்கள் வெறுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணும், அதுக்கான ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சோ ஆக மொத்தத்துல அந்த கும்பல் வந்து அந்த மெட்டா ஹியூமன்ஸ் மூலமா தான் பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு போரை வந்து நடத்தி அது மூலமா லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மத்தியில தான் மக்கள் வாழ்ந்தாகணும், அப்படி ஒரு நிலைப்பாட்டை தான் அவங்களுக்கு உருவாக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. இந்த கொடுமை எல்லாமே அந்த ஸ்பெக்டரும் அந்த நார்மனும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்பெக்டர் ஒரு கட்டத்துக்கு மேல போகுது, ரொம்ப நேரமா இவங்களுடைய இந்த பாவச்செயல்களை நம்ம பார்த்துட்டோம், இங்க இருந்து நம்ம கிளம்புவோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சோ அடுத்து ஒரு பாரோ ஒரு கிளப்போ காட்டுறாங்க. அங்க அந்த சூப்பர் பவர்ஸ்ல அந்த மெட்டா ஹியூமன்ஸ் அத்தனை பேர் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் எல்லாமே சின்ன பசங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் இல்லாத கத்துக்குட்டிங்க அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்களுடைய போக்குல வாழ்க்கையை தரவான வழியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை அந்த நார்மனும் ஸ்பெக்டரும் பார்த்துட்டு இருக்காங்க. நார்மன் ரொம்பவே கோவப்படுறாரு. இவங்கெல்லாம் ஹியூமன்ஸ் தானா, இல்ல மிருகுங்க, மனுஷங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவமா திட்டுறாரு. அப்ப அங்க ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் நம்ம சூப்பர்மேன் எல்லாமே அங்க வந்துடுறாரு. சூப்பர்மேன் வந்து அங்க வந்து அவரோட எதிர்ப்பை காட்டுறாரு. போதும், இதுக்கு மேல நீங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கப்புறம் நல்ல விதமாகவும் பேச ஆரம்பிக்காரு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். தவறா வந்து போயிருந்திருக்கலாம். வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாதனால நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா எங்களுடைய லீக்ல சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க இந்த மாதிரி சேர்ந்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே நீங்க வந்து ஹீரோஸா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஹீரோஸ் மாதிரி நடமாட எவ்வளவு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா அது எல்லாமே பைத்தியக்காரத்தனம். அது உண்மையிலுமே அப்படி கிடையாது. ஆனா லீக்ல சேர்ந்தா நீங்க வேற மாதிரி மாறலாம். ஆனா எங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு நீங்க நடக்கணும். சோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமா சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு இதை விட்டா வேற வழியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இதை கேட்டோடனே அங்க இருக்க மக்கள் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாங்க, அந்த நபர்கள் எல்லாமே. அப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி பேசுறாங்க. சூப்பர்மேன் திடீர்னு இங்க வந்துட்டாரா, அவர் உண்மையிலுமே வந்துட்டாரா, அவர் உண்மையிலுமே இருக்காரா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறது ஓலியாட்டு இருக்கு. அவர் திடீர்னு ஒரு ஹேரா வந்து அங்க விடுறாரு. அந்த பேச்சு வந்து அங்க அப்படியே தடைபடுது. சோ உங்களுக்கு வேற வழி இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்துதான் ஆகணுங்கிற மாதிரி அவர் பேசும் பொழுது அங்கிருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. சோ இப்ப அவங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. இப்ப சூப்பர்மேன் கிட்ட ஒரு லீக்ல ஒரு படையே வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்குது. அவங்க எல்லாருமே பூமியில சொல்ற பேச்சு கேட்காம அத்துமீறி செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த மெட்டா ஹியூமன்ஸை எதிர்க்க கிளம்புறாங்க. அதே மாதிரி அவங்க வழியில வரக்கூடிய அத்தனை பேரையுமே எதிர்த்து ஒரு மாதிரி சண்டை போட்டு அங்க ஜெயிக்கிறாங்க. சூப்பர்மேனுடைய ஆர்மிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்குது. சூப்பர்மேன் ஆர்மியோட வழியில வர எல்லா விஷயங்களுமே அடிச்சு நறுக்கி அவங்க பார்த்துட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. சூப்பர்மேன் இப்போ ஒரு சமூகத்துல ஒரு பெரிய ஆள் மாதிரி அப்போ உயர்ந்து நிக்கிறாரு. இதனால ஏதாவது பிரச்சனைகள் அழுத்தங்கள் அவருக்கு வருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியுமே அங்க வருது. அது என்னமோ உண்மைதான். மேகோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த குரூப் ஒரு மோசமான குரூப். இதெல்லாமே கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. சோ அங்க அந்த எல்லா மெட்டா ஹியூமன்ஸ் அந்த நபர்கள் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாங்க. சூப்பர்மேன் வந்து சொல்றாரு, இதுக்கு மேலே நம்ம இந்த வழிமுறையில இதை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறது வேலைக்கு ஆகாது. இன்னும் நம்மளுடைய பேச்சை கேட்க மறுக்கிறவங்கள நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதை பத்தின ஒரு ஐடியா இருக்குது, வா போலாம் அப்படின்னு வண்டர் உமனுமே அங்க கூட்டிட்டு போறான். சோ எங்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கடற்கரையில அக்வாமேனை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அதே மாதிரி சந்திக்கவும் போயிட்டாங்க. அங்க ஆர்த்தரே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறாரு. அவருமே அவரோட வேலையை பார்த்துட்டு வாழ்க்கையை பார்த்துட்டு கடற்கரையில ஒரு மாதிரி தான் மக்களை பாதுகாத்துட்டு இருக்காரு. வண்டர் உமன் வந்து உதவி கேட்டு வரா. இந்த மாதிரி மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே வலிக்கு கொண்டு வரணும், அவங்களை அழிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க கடுமையா வந்து சொல்லிடுறாரு. இது அந்த வண்டர் உமனுக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. தனக்கு இங்கேயே நிறைய வேலைகளும் பொறுப்புகளும் இருக்கிற மாதிரி வந்து அவ சொல்லிட்டு இருக்க. ஒரு கிரீடத்தை வந்து தலையில சுமந்துட்டு ஆட்சி செய்யறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தர் அங்க சொல்றாரு. அப்ப வண்டர் உமன் எனக்குமே சில மோசமான விஷயங்கள் நடந்திருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூதன் அப்படிங்கிற அந்த பணியை வந்து நான் சரியா செய்யல அப்படின்னு என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய அங்கீகாரத்தையும் வந்து அமேசான்ஸ் வந்து பறிச்சுட்டாங்க. என்னோட நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் கிட்ட சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கோபமா வந்தாரா. சூப்பர்மேன் இதெல்லாம் கேட்டுட்டு அவருமே வந்து கவலையா வந்து வண்டர் உமன் கிட்ட பேசுறாரு. ஏன் இவ்வளவு கோபமா இருக்கு, அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் ஒண்ணு கோபம் இல்ல கேள் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அங்க எமோஷனா இருக்கிற சமயத்துல அவங்க கூட வந்த ரெண்டு பேர் வந்து அங்க குறுக்கிடுறாங்க. மெகோக்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த மெகோக்கு வேற எங்கேயும் இல்ல, திரும்ப கான்சாஸ்க்கு தான் வந்திருப்போம் போல இருக்கு. அதை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு சூப்பர்மேனும் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் அங்க உடனே வந்துடுறாங்க. மெகா கிட்ட சூப்பர்மேன் வந்து பேசுறாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ கான்சாஸ்ல திரும்ப அப்படின்னு கேட்கும் பொழுது கூடவே நிறைய விஷயங்களையும் சொல்றாரு. நான் உன்னுடைய கடைசி மிஷனை பத்தி கேள்விப்பட்டேன், பார்த்தேன் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே. ஒருவேளை உன்னுடைய கடைசி மிஷன் அதுவாகவே தான் இருக்கும். நீ பண்ண காரியத்தினால நிறைய பேர் சாகடிக்கப்பட்டிருக்காங்க, மில்லியன் கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது புரியுது சூப்பர்மேன், நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியுது. உன் வேலையை பாரு, என்ன அடிக்கணுமா பனிஷ் பண்ணுமா பண்ணிக்க, என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த மேகோவுக்குமே அங்க சொல்லிட்டு இருக்கான். அப்ப சூப்பர்மேன் நான் ஒன்னும் உன்னை பார்த்து பயப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க பாரு, நான் மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது, இங்க நடந்த விஷயங்களுக்கு நீயுமே ஒரு காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி மேகோவுக்கு வந்து சொல்றான். ஏன்னா என்னுடைய தப்பா, இதுல என்னுடைய தப்பா என்ன இருக்குங்கிற மாதிரி சூப்பர்மேன் அங்க அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த மேகோக்கு அப்படியே சொல்றான், பழைய விஷயங்களை யோசிச்சுப்பாரு. அப்ப நீ ஒரு சூப்பர் ஹீரோ, உன்னை கண்டாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், ஒரு முன்மாதிரியா ஒரு ரோல் மாடலா நீ இருந்த. அடுத்த தலைமுறைக்கு உன்னை போலதான் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவே உன்னோட வேலைகளையுமே செஞ்சுட்டு இருந்த, எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பயராக இருந்த. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் திடீர்னு ஜோக்கர் ஒரு நாள் வந்து அவனுடைய வேலைத்தனத்தை காட்டினதுனால அங்கிருந்த மனிதர்கள் மக்கள் ஒரு 92 பேர் இறந்து போயிட்டாங்க, கூடவே ஒரு பெண்ணுமே இறந்துட்டாங்க. ஸோ அதனால் நீயும் பேட்மேனை எப்படியோ அந்த ஜோக்கரை பிடிச்சிருவீங்க, சீக்கிரம் முடிச்சிருவீங்க அப்படின்னு நினச்சேன். ஏன் நானுமே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நான் பிடிக்க வந்துட்டேன். ஆனால் அந்த சமயத்தில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜோக்கரை வேறு வழி இல்லாதனால அந்த இடத்துல நான் தாக்கிட்டேன். அது உனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த டைமில் நீ நானும் நேராக பார்த்துக்கிட்டோம். நீ அப்போ என் மேலே பார்த்து அந்த பாரு, அந்த ஒரு கோபத்தை வந்து என்னால் நல்லாவே உணர முடியுது. அந்த டைமில் மக்களால் நான் ஒரு ஹீரோ மாதிரி அங்கே பார்க்கப்பட்டேன். ஆனால் உனக்கோ ஜோக்கரை வந்து நாம பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கவலை, ஒரு பொறாமைத்தனம் வந்து உனக்குள்ளே இருந்தது. ஸோ உன் இடத்துக்கு நான் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நீ கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட. ஆனால் மக்கள் என்னத்தான் அந்த சமயத்தில் ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தாங்க.
ஆனா நீ பாட்டுக்கு போயிட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னை பார்த்து பயந்துருக்கிற. அதாவது உன் இடத்துல நான் வந்துடணும், எதிர்காலத்துல ஏதாவது மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரி நீ என்னை பார்த்து பயப்பட்டிருக்க. ஸோ அதனால் இப்போ நீ கிடையாது, உன்னை சுற்றிப்பாரு எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த தாக்கத்துக்கு காரணமானவே அவன் தான். ஆனால் அந்த விஷயங்களை பற்றி அவங்க சொல்கிறான். ஸோ இதனால் உனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் கேட்குறாரு. என்னது பெருமையா? என்ன வெறுப்பேற்றியா அப்படிங்கிற மாதிரி கோப்பட்டு தன்னுடைய வெப்பனை வந்து அங்கே பயன்படுத்தினா அதுலேருந்து பிளாஸ்ட் மாதிரி வந்து சூப்பர்மேனை ஒரே தாக்குது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மற்ற நபர்கள் எல்லாமே அதிர்ச்சியாக அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் சூப்பர்மேனுக்கு அங்கே ஒன்றும் ஆகலை. அவர் அப்படியே தான் நிற்கிறாரு. ஆனால் இந்த மேகலுக்கு வந்து அப்படியே அங்கே சொல்கிறான், ஸோ எல்லாமே உன்னுடைய தப்பு தான். இங்கே உலகமே மாறிடுச்சு. நீ சரியான நேரத்தில் இல்லை, மக்கள் ஒன்றை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் நீ சரியான நேரத்தில் இல்லாதனால இப்போ அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நான் செஞ்சது தப்பாக இருக்கலாம். மில்லியன் கணக்கான அவங்களுடைய ஆன்மாக்கள் வந்து என்னை பழி வாங்கலாம். ஸோ அதனால் என்னை பனிஷ் பண்ணு, உங்களால் ஆனதை பார்த்துக்குங்க, எனக்கு தண்டனை கொடுங்க, என்னை கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி அவனே அங்கே பேசுகிறான். அப்போ சூப்பர்மேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு இருக்காரு. வண்டர் உமனுமே ஆறுதல் சொல்கிற விதமாக பின்னாடி இருந்து கை வைக்கிறா. அப்போ சூப்பர்மேன் சொல்கிறாரு, நம்ம இப்போ வாரில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ திடீர்னு பார்த்தா அடுத்தது டார்க்சைடுடைய அப்போகலிப்ஸ் அந்த பிளானட்டை வந்து காட்டுறாங்க. அங்கே ஓரின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் இருக்கார். ஏடா அப்படின்னு பார்க்கும்பொழுது சூப்பர்மேனுமே அங்கே பார்க்க வந்திருக்காரு. அந்த ஓரின் வந்து டார்க்சைடை வீழ்த்தி அந்த பிளானட்டை வந்து தன்னோட கண்ட்ரோல் எடுத்திருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படியோ விடுதலையோ சுதந்திரத்தையோ வாங்கி கொடுத்துருக்காரு. ஈஸியாக சுலபமாகவே அவங்களும் ஓரியனை ஒரு ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்து இப்போ ஓரியன் தான் அங்கே வந்து கண்ட்ரோலில் இருக்கிறாரு. ஸோ சூப்பர்மேன் அதை கேள்விப்பட்டு அங்கே வந்திருக்காரு. அது போக சூப்பர்மேன் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஓரியனுமே ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து சொல்கிறாரு, உங்களுடைய நாட்டில் அச்சுறுத்தல்களாக சொல்லப்படுற அந்த மனிதர்களை வேணால் இங்கே கொண்டு வந்து விட்டுருங்க. ஸோ இந்த வழியில் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்குங்க அப்படின்னு ஓரியன் சொல்கிறாரு. ஆனால் நாடு கடத்துறது என்னுடைய ஒரு திட்டமாக இல்லை, அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு வழியில் அவங்கள நல்முறைப்படுத்தி அவங்கள வந்து அங்கேயே வச்சுக்கிறது என்னோட பிளான் அப்படிங்கிற மாதிரியுமே அங்கே சொல்ல வராரு. ஸோ அப்போ சூப்பர்மேன் அங்கே எதுக்கு வந்திருக்காரு, வேற ஏதாவது உதவி கேட்டு வந்திருக்காரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஓரியன் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள், ஒரு அனுபவசாலி திறமசாலி, உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஞானங்களை பெற முடியுமா அப்படின்னு வந்த, குறிப்பா சில மனிதர்களை அகற்றி உலகத்தையே நல்வழிப்படுத்தணும், பூமியை வந்து பாதுகாக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்த சில கேள்விகளை முன் வச்சு உங்ககிட்ட வந்தேன். பட் அதுகிட்ட இருந்து உங்ககிட்ட எந்த பதிலும் கிடைக்காம மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஓரியன் வந்து அங்க சொல்றான், ஸோ இது உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம், அவங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கிரகத்தையே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நீ நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது கொஞ்சம் கஷ்டமானதான், என்கிட்ட இருந்து உங்ககிட்ட எதுவுமே கிடைக்காது அப்படின்னு ஓரியனுமே சொல்ல சூப்பர்மேனே அங்க இருந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எங்க போறாரு அப்படின்னா, இந்த பாடா இருப்பால, சோ அந்த ஒரு இடத்துக்கு, அந்த காட்சியோட இடத்துக்கு போயிட்டு அங்க யாரோ ஒரு நபரை மீட் பண்ணி, ஒரு சயின்டிஸ்டா இருக்கு, ஏதோ டெக்னாலஜியா நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காரு. அது இவருக்கு ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுது அந்த கண்டுபிடிப்பு. ஸோ அதை வந்து எப்படியோ கேட்டு வாங்கிடுறாரு. அப்ப திடீர்னு பாடா அங்க வரா. அங்க ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க ரெண்டு சயின்டிஸ்ட் மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க புதுசா எதையோ ஒரு இன்வென்ஷன் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை கேட்கறதுக்கு வந்து போயிருக்காரு. அங்க நிறைய மனிதர்களாட்ட யாரோ நிறைய பேர்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கண்டுபிடிப்பு மூலமா, டெக்னாலஜி மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. ஆனா மனிதர்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு அழிவுல இருந்து ஏதாவது புதுசா வந்து திரும்ப வந்து அதை உருவாக்குறக்கோ வேற ஏதாவது பண்றதுக்கான ஒரு கண்டுபிடிப்பா என்னன்னு சரியா தெரியல நமக்கு அது. பட் அது அவருக்கு தேவையா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டுமே போயிடுறாரு. அப்ப பாட் அங்க திடீர்னு வரா, ஒரு போர்ட்டல் மாதிரி அங்க ஓபன் பண்றா. உடனே அவன் சொல்றா, எனக்கு போதுமான டைம்ல சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போக ரெடியாடுறாங்க. ஸோ உங்க 2 பேர்த்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு அந்த சயின்டிஸ்டுமே தேங்க்ஸ் சொல்லிடு சூப்பர்மேனுமே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் காட்டுறாங்க, கான்சாஸ்ல இருப்பாங்க போல இருக்கு, அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கும். ஸோ அங்க அந்த கண்டுபிடிப்பை வச்சுக்கிட்டு இந்த ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாம் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு புதிய தொடக்கத்துக்கான ஒரு வேலையாட்ட அந்த வேலைகளை அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நார்மனும் அந்த ஸ்பெக்டர் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நார்மன் வந்து அதிசயிக்கிறாரு, சூப்பர்மேன் என்னமோ பண்றாரு, இதுக்கு மேலே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது, இதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், ஆனா இப்போ ஒரு மோசமான கூட்டணி 2 பேர்த்துக்கு இடையில நடக்க போகுது, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்ப லெக்ஸ் லூத்தர் அந்த ஒரு டீமை காட்டுறாங்க. அவங்க என்னமோ மனித குலத்துக்கு, குறிப்பா பூமிக்கு ஏதோ நல்லது பண்ற மாதிரி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல நமக்கு உதவி பண்றதுக்கு ஒரு டீம் வராங்க, அவங்கள நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பேட்மேனும் அவங்க கூட இருந்த அந்த 3-4 பேர். ஸோ பேட்மேன் ஏதோ திட்ட வச்சிருக்காரு, என்ன ஏது அப்படின்னு நமக்கு சரியா தெரியாம இருந்தது. பார்த்தா அந்த லெக்ஸ் லூத்தர் டீம் கூட சேர்றதா பிளானே போல இருக்குது. அதுவும் மெட்டா ஹியூமன்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே தொந்தரவா இருக்கிறாங்க. ஸோ அதை சாதகமா பயன்படுத்திட்டு அந்த குரூப் வந்து அங்க லாபம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ புதுசா ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் உள்ள வந்ததுனால அவங்களுக்கு அது தொந்தரவா இருக்குது. ஆனா பேட்மேன் எதுக்குறா இப்படி ஒரு கும்பல் கூட, அது லெக்ஸ் லூத்தர் கூட எதுக்குறா ஜாயின் பண்ணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பேட்மேனுக்கு இது கெட்டவரா மாதிரி தேர என்னதுன்னு தெரியல. ஆனா ஜஸ்டிஸ் லீக் உடைய அந்த வேலைகளை
அவங்கள வந்து செயல்பட விடாம தடுக்கணும், அவங்கள குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேட்மேனுமே அவங்க கூட கூட்டு சேர்றா. அப்படி லெக்ஸ் லூத்தருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இப்படியாவது நடக்குமா, எதிரி கூடயே ஒண்ணு சேர்ற மாதிரியான காலகட்டம்லாம் வரும் அப்படின்னு நினைச்சுதான் நான் முன்னாடியே பல விஷயங்களை பண்ணியிருந்திருப்பேன், சந்தோஷப்பட்டிருப்பேன். இருந்தாலும் ஓகே, நல்ல விஷயமா தான் இருக்கு அப்படின்னு அந்த 2 டீமுமே அங்க ஒண்ணு சேர்றாங்க. லெக்ஸ் லூத்தரும் பேட்மேனும் கையை கொடுத்துக்கிறாங்க. ஸோ அங்க நார்மனும் ஸ்பெக்டர் வந்து இருக்கிறாங்க. நார்மன் வந்து கேட்கிறாரு, எப்படி என்னுடைய ட்ரீம்ல வரக்கூடிய அது பின்னணியில இருக்கக்கூடிய உண்மைகளை சரியா போய் உன்னால காட்ட முடியுது அந்த விஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னால பல விஷயங்களை பார்க்க முடியும் நார்மன் மெக்காய். அதுல ஃபியூச்சர் ஒண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ எதிர்காலத்தை என்னால் பெருசா பார்க்க முடியாது, ஆனா என்னால பல விஷயங்களை பார்க்க முடியும். சரிவா, இப்போவா நம்ம சூப்பர்மேன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த விஷயத்தை பார்க்கலாம்னு கூட்டு போறாரு. அவரு ஒரு டெக்னாலஜியை அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. பாடா இவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க. அது மூலமா ஃபர்ஸ்ட் கான்சஸ் நகரத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கும். அது மூலமா அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே அங்க ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே அகற்றிட்டு இப்ப அந்த இடத்துல யார் வேணாலும் வாழலாம், அது சுவாசிக்கலாம், அந்த ரேடியேஷன் தொல்லை இருக்காது. அதை அகற்றிட்டு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு பெரிய ஒரு சிறையவே கட்டியிருக்காரு. ஸோ தங்களுடைய வழிக்கு வராத, பேச்சு கேட்காத அந்த மெட்டா ஹியூமன்ஸ், அந்த சூப்பர் பவர் உள்ள அந்த மனிதர்கள், அவங்கள புடிச்சு அடைச்சு வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அப்படி ஒரு பெரிய சிறையை வந்து அங்க கட்டியிருக்காரு. அதை அங்க பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்டர் அப்படியே நன்றி சொல்ற அப்படி குறிப்பிட்ட 2 பேருக்கு, அதாவது அந்த ஒரு பில்டிங்கையும் சரி அந்த ரேடியேஷனை அகற்றுறதுக்கு காரணமா இருந்த அந்த நபர்களுக்கு. ஸோ அவங்க தான் சயின்டிஸ்ட் வேண்ட வேலை எல்லாமே பார்த்துருப்பேன். அவங்க கிட்ட தான் சூப்பர்மேன் ஹெல்ப் கேட்க போயிருப்பாரு. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி, அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்குறது, அதாவது அந்த ஜெயில தான் சொல்றேன். ஸோ அந்த ஜெயில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் தப்பிக்க முடியாதபடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கட்டமைச்சிருக்கிறது. ஸோ ஒரு 3 உலகத்திலயுமே ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்த பிறந்த நபர், அதாவது எங்க அழைச்சு வச்சாலும் வெளியே தப்பிச்சு போற ஒரு சாமர்த்தியமான ஆளை போல இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே தப்பிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்பவே மெனக்கட்டு யோசிச்சு இந்த மாதிரி சிறைச்சாலையை உருவாக்குறதுனால அவ்வளவு சீக்கிரத்தை யாரும் வெளியில போயிட முடியாது. அதுக்கு அந்த மாஸ்டர் மேனுக்கு நன்றி. அப்புறம் கூட இருந்த அந்த டெக்னாலஜிக்கு வந்து ரெடி பண்ண அந்த ஹெல்ப் பண்ண அந்த மனுஷருக்குமே தேங்க்ஸ்மே அவர் அங்க சொல்றாரு. ஸோ அடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள அந்த சிறைக்குள்ளயுமே காட்டுறாங்க. அங்க சூப்பர்மேனோட சேர்ந்த அந்த மெட்டா ஹியூமன் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காட்ஸ் மாதிரி அங்க நிக்கிறாங்க. சில பேர் மனசு மாறுறவங்களும் அங்க இருக்கிறாங்க. ஆனா மனசு மாறாதவங்க, இன்னும் அவர் பேச்சு கேட்காத பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்பெக்டர் அந்த நார்மல் கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்காரு, ஸோ இந்த மாதிரி அடைச்சு வைக்கிறது மூலமா வெறும் அவங்கள வந்து ஜெயில அடைச்சு வைக்கிறத நினைக்க வேண்டாம், அவங்க இது மூலமா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சூப்பர்மேன் வந்து அங்க பேசுறாரு. ஸோ இந்த உலகத்துல சரியான விஷயங்கள் இருக்கு, தவறான விஷயங்கள் இருக்குது. அந்த 2 விஷயங்களும் உருவாக்குறது அப்படிங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆனா அதை நம்ம எப்படி பாக்குறோம், நம்ம எதை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இங்கிருந்து கத்துக்கணும் நிறைய விஷயங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி புடிச்சிட்டு வந்து அங்க அடைச்சு வச்ச அந்த மனிதர்களுக்கோ பயங்கர கோவம் வருது. இந்த மாதிரி எங்களை அடைச்சு வச்சுதான் நீங்க சொல்லி தர போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு வந்து கேள்விகளை கேட்கறாங்க. நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேனுமே சொல்றாரு. ஆனா ஆளாளுக்கு அங்க பேசுறாங்க, நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி மக்களுக்கு ஒன்றும் தொந்தரவா இல்ல, நாங்க எங்களால முடிஞ்ச உதவிகளை தான் பண்ணோம். மத்தவங்களா கொஞ்சம் கூட மக்களை மதிக்காம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு மக்களுக்கே ஆபத்தால இருந்திருக்காங்க அப்படின்னு நாங்க செஞ்சது சரிதான், எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு மாறி மாறி பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அங்க ஒரு நபர் வந்து லீக சேர்ந்த ஒரு ஆளாட்டுக்கு யாரு என்னன்னு தெரியல, அங்க வந்து அவருக்கு அடிமையா பேசுறாரு. சாரி, நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒண்ணு இங்க நடக்க போறதா, நாங்க சொல்றதா கேட்டாகணும். நீங்க உதவி பண்றதா நினைச்சிட்டு அங்க மக்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில நீங்க பாட்டுக்கு உங்களுடைய வேலைகளை காமிச்சிருக்கீங்க. ஒரு நெருப்ப அந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில இறந்து விட்டா எப்படி இருக்கும்? அதனால அந்த அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அது கூட தெரியாம புரியாம நீங்க பாட்டுக்கு மக்களை காப்பாத்துறேன், பிரச்சனையை சரி பண்றேன்னு பெரிய தவறுகளை தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த கூட்டத்திலேயே ரொம்ப ஒரு மாதிரி அதிகமா பேசினா வான் பாட்ச் அப்படிங்கிற ஒரு நபர், நீ சொல்றது நான் ஏத்துக்கிறேன், நீ சொல்றது சரியாவும் இருக்கலாம், இருந்தாலும் இங்க நீங்க எல்லாம் சரண்டா இருக்கீங்க, நாங்க சொல்றதா கேட்டாகணும், இங்க நீங்க இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அங்க கோவம் வருது. கொஞ்சம் அந்த நபர் தாக்கலாம் அப்படின்னு வரக்குள்ளேயே இங்க இந்த நபர் சுதாரிச்சுட்டு அவங்களுக்கு அங்க பனிஷ் பண்ணிடுறாரு, ஏதோ பயர் மாதிரி விட்டுறாரு. அப்புறம் அவர் அங்கிருந்து பறந்து போயிடுறாரு. நீங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது, சோ கத்துக்குங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனா இங்க இருக்கிற அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மனிதர்களுக்கு எப்படா நம்ம இங்க இருக்க போறோங்கிற கவலையும் கோபம் மட்டும்தாங்க அதிகமா இருக்குது. ஸோ இது எல்லா காட்சிகளுமே ஒரு மந்திர உருண்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷன் மாதிரி அவங்க அங்க பாத்துட்டு இருக்காங்க. யாரு? லெக்ஸ் லூத்தரும் அந்த பேட்மேன் சேர்ந்த லெக்ஸ் லூத்தரும் அவனுடைய டீமை சேர்ந்த ஆட்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்க ஒரு நபர் இருக்கான், அவன் தான் அந்த மந்திர உருண்டையில வந்து அந்த காட்சிகளை காமிச்சிட்டு இருக்கான். அவனை கேப்டன் மார்வல்ங்கிற மாதிரியுமே குறிப்பிடுறாங்க. கேப்டன் மார்வல் அப்படின்னா ஷிசாம தான் சொல்லுவோம். ஸோ ஆனா அந்த நபர் பார்க்க அப்படி இல்லை, வேற யாரோ இருக்கு. ஆனா கேப்டன் மார்வல் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவனோட உதவி மூலமா அங்க நடந்த அந்த எல்லா விஷயங்களுமே பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்களோ யோசிக்கிறாங்களோ என்னமோ. ஸோ அதுக்கப்புறம் அங்க இன்னொரு இடத்தையும் காட்டுறாங்க. அங்க வந்து நியூ ஜெனிசிஸோடைய லீடரான அந்த காடு, அப்புறம் ஷிசாமுடைய அந்த மூத்தவர் இருப்பார்ல, அந்த ஒரு வயசானவர், அந்த காடு, அப்புறம் இன்னும் ஒரு சில
கிரீன்லாண்டோடைய லீடர்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே எர்த்தை பத்தி அங்க பேசிட்டு இருக்காங்க. எர்த்துல நடக்கிற பிரச்சனையினால அதை நம்ம கண்டுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப ஷெசாம் தவறான வழியில லெக்ஸ் லூத்தர் பக்கம் சேர்ந்துட்டதா பார்த்தோம். அங்க ஒரு நபர் அந்த மந்திர உருண்டையை வச்சிருந்தா அப்படி அவன் பார்க்க ஷெசாம் இல்லை அப்படின்னாலுமே ஷெசாமோட உதவியினால்தான் அந்த ஒரு காட்சி அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்ப அந்த ஷெசாம் கார்டை காட்டுறாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய சன்னா இருந்தா எத்தனை நாளா இப்ப அவன் தவறான வழியில போயிட்டான் அப்படின்னு ஷெசாம தான் அங்க குறிப்பிடுறா. அப்படி இப்ப அவன் தவறான வழியில போனதுனால அவனை நம்ம கண்டுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நம்ம நல்லதுதான் பார்க்கணும், அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதா பார்க்கணும்னு பேசுறாங்க. அந்த கிரீன்லாண்ட் லீடருமே இனிமே ஷெசாமும் கிடையாது, மக்களை பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தான் அந்த ஷெசாம்ங்கிறவன் இருந்தான். இப்ப அவன் இல்ல, அதனால அடுத்து நடக்க போறதை பத்தி நம்ம பேசுவோம். பூமிக்கு நம்ம உதவி பண்ணுமா வேண்டாமா அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா மற்றவங்க அந்த ஷெசாம் அந்த வயசானவர் அவருமே அவன் நம்ம பூமிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும், நிலைமை மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்றாரு. ஆனா சிலர் அது நமக்கான வேலைன்னு சொல்ல முடியாது. நம்ம பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம நம்மளுடைய வேலைகளை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம உதவி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அவங்க முக்கியமானவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நியூ ஜெனிசிஸ் காட் அவர் இருப்பார், அவர் சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணல அப்படின்னாலுமே இந்த பிரபஞ்சத்தில் அவங்க முக்கியமாக இங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் இல்லை அப்படின்னாலுமே அவங்க இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணங்கள் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் அவங்களுமே இணைஞ்சிருக்காங்க. அதனால அவ்வளோ ஈஸியாலாம் அவங்கள நம்ம சுத்தமாகவே கண்டுக்காமல் விட்டுற முடியாது, தவிர்த்திட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல வராரு. இந்த மாதிரி அந்த காட்ஸ்லாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் பொழுது நார்மல் நினைக்கிறாரு, திடீர்னு அவங்க பேசிட்டு இருந்த அந்த கான்வர்சேஷன் தடைபடுது, எனக்கு வேற என்னமோ கேட்குது அப்படின்னு. அந்த ஸ்பெக்டர் மாதிரி இருந்த அந்த நபரை காட்டினாங்க. ஆனால் அது உண்மையுமே ஸ்பெக்டர் கிடையாது, அவங்க உருமாறுறான். அப்போ தான் தெரியுது அவன் பாஸ்டன் பிராண்ட் அந்த டெட்மேன் ஆட்டிருக்கு. அவன் தன்னுடைய அடையாளத்தப்ப தான் ரிவீல் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே அந்த நார்மன் ஷாக் ஆகிறாரு. அந்த பாஸ்டன் என்னுடைய பேர் பாஸ்டன், உன்னை சந்திச்சில ரொம்ப சந்தோஷம், நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது அவனுக்கு இன்னுமே அந்த நார்மனுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஸோ அந்த பாஸ்டன் இன்னும் சில விஷயங்களை சொல்கிறான். ஸோ நான் ஒரு ட்ரீம்ஸை பார்த்தேன், அது கூட ட்ராவல் பண்ணேன், உனக்கு பல விஷயங்கள் காட்டினது மூலமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் பிடிச்சதான் அந்த விஷயத்தை செய்வேன், நீ என்னை இந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துருப்பியா, வாய்ப்பே கிடையாது, அப்படி நீ இமேஜின் பண்ணால் என்ன மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நார்மல் சொல்கிறாரு, நான் என்னுடைய சர்ச்சில் காடு இந்த மாதிரி தான் இருப்பார், ஒரு நபராக இருப்பார், ஒரு மனித உருவில் இருப்பார், வேற மாதிரி இருப்பார் அப்படின்னு நான் கற்பனை பண்ணது கிடையாது, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஃபார்மில் ஒரு எனர்ஜியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். எப்படி இந்த ரமா குஷனா இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி அந்த டெட்மேன் அங்கே பேச, இல்லை நான் அந்த மாதிரி நம்பினது கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. சரி இப்போ சொல்லு, அந்த ஸ்பெக்டர் நீ அவனை மாதிரி தான் இருந்தேன், ஆனால் அந்த ஸ்பெக்டர் உண்மையுமே இருக்கானா, அவன் ஒரு ஏஞ்சலா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஓ அப்சல்யூட்லி ஆமாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாஸ்டன் சொல்கிறான். அவனும் சரியான பக்கம் தான் இருந்தான், ஆனால் ஒரு பிரச்சனை நடந்தது, அதுலேருந்து அவனுக்கு ஹியூமன்ஸோடைய அந்த டச்சில் இருந்து போயிட்டான், அந்த கான்டாக்ட்ஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நபருமே சொல்கிறான். ஒரு காலத்தில் அவன் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டான், ஆனால் இப்போ வித்தியாசத்துலேயும் வித்தியாசமாக ரொம்ப வியர்டாக இருக்கிறான், இதுதான் உண்மை. இப்போ ஒன்றையவே எடுத்துக்க, நீ இப்போ ஏஞ்சல் அது இதுன்னு நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிற, ஆனால் பின்னாட்களில் நீயே இன்னொரு பக்கம் தவறான பக்கம் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாஸ்டன் பிராண்ட் நிறைய விஷயங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பேசிட்டு அந்த பாஸ்டன் பழைய ஃபார்மான அந்த ஸ்பெக்டர் ஃபார்முக்கே உருவெடுத்து அந்த மாதிரி அங்கே மாறிடுறான். அதுக்கப்புறம் சூப்பர்மேன் கிட்டையும் வண்டர் உமன் கிட்டையும் வராங்க. அவங்க ஸ்பேஸில் உட்காந்துருக்காங்க. என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெரில, சும்மா இது வந்திருக்காங்கன்னு தெரில, அப்படி உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சூப்பர்மேன் வண்டர் உமன் பற்றி கேட்குற, அப்படி நீ நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த அமேசான்ஸ் அந்த ஊரில் எப்படி இருந்தீங்க, நீ என்னவா இருந்த அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் இந்த உலகத்துக்கான ஒரு அம்பாசிடராக செயல்பட்டு இருந்தேன், உலகத்தில் அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தூதுவன் போல நான் செயல்பட்டு இருந்தேன், எல்லா நாடுகளுக்கு போவேன். ஆனால் கடைசியில் இந்த உலகம் இருள் நோக்கி போயிட்டு இருந்த சமயத்தில் என்னோட வேலை அங்கே முடிஞ்சிருச்சு, என்னோட வேலையை நான் உண்மையுமே சரியாக செய்யலாததான் உண்மை. ஸோ அதனால தான் எனக்கு அந்த மாதிரியான பதவி பறி போனது, சில விஷயங்கள் நடந்துச்சு, நான் ஏற்கனவே சொன்னல அப்படிங்கிற மாதிரி அவளுமே அங்கே சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க எதுக்காக அங்கே உட்காந்துருக்காங்க என்ன எதுன்னு பார்க்குறேன், கையில் கயிறு மாதிரி பிடிச்சிருக்காங்க. அந்த கயிறு பார்த்தீங்கன்னா ஏதோ கல்லோட போய் கட்டி ஜாயின் பண்ணியிருக்கு, எரிக்கல்லோ என்னமோ அங்கே மிதந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லை பிடிச்சிருக்காங்க. சும்மா தான் பிடிச்சிக்கிட்டு அப்படி உட்காந்துருப்பாங்க போல இருக்குது. இப்போ வண்டர் உமன் நம்மளாமே வாரியர்ஸ், நம்மளாம் ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி என்னமோ சொல்ல வந்துட்டு இருந்த சமயத்தில் சூப்பர்மேன் என்ன நினச்சான்னு தெரியல, அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு உன்னை காட்டுறாங்க, அங்கே அந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாருமே தங்களுக்குள்ளேயே மோசமாக அழைச்சிட்டு கிடக்குறாங்க. அதனால அந்த ஊர் இடம் எல்லாமே பாதிக்கப்படுது, மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க ஒரு காட்டு மிராண்டிகளாட்ட மோசமாக அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு ஒரு நபர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டே சொல்கிறான். அது ஷெசாம் தான், கூடவே லெக்ஸ் லூத்தருமே இருக்கிறான். ஸோ ஷெசாம் அவங்க பக்கம் போய் ஜாயின் பண்ணிட்டதா தான் நமக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலுமே ஷெசாமை இவங்களுடைய கண்ட்ரோலை இந்த லெக்ஸ் லூத்தர் எடுத்துகிட்டு போகாம போல இருக்குது. அதனால தான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த மந்திர உருண்டை மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஷெசாமை கண்ட்ரோல் எடுத்து அவங்ககிட்ட இருந்து தான் அந்த வேலை எல்லாமே, அவங்ககிட்ட இருந்து தான் அந்த விஷயத்தையுமே அந்த உருண்டையுமே எடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
லெக்ஸ் லூத்தர் ஷெசாமை ஒரு மாதிரி முடக்கி போட்டு வச்சிருக்கான். அவனால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ திடீர்னு ஒரு புழுவாட்டம் எதுவும் இருக்குது. அதை ஷெசாமுடைய காதில் வந்து அவன் விடுறான். நம்ம ஷெசாமே அவருடைய பவரை கொண்டு வரோம் அப்படின்னு ஷெசாம்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அவரால் அங்கே சொல்லவும் முடியல. அந்த பவருமே அங்கே வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்காரு. அந்த மாதிரி தான் அந்த லெக்ஸ் லூத்தர் அங்கே வச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் ஷெசாமை இவனால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் போல இருக்கு. உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஜாப் வச்சிருக்கேன், ஒரு வேலையை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் லெக்ஸ் லூத்தர் பேசிட்டு அப்படியே வெளியில் வரான். அங்கே நம்ம ப்ரூஸ் வெயின் வந்து இருக்கிறாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. லெக்ஸ் லூத்தர் அப்படியே வந்து பேசுகிறான். நீ என் கூட சேர்ந்தது ரொம்பவே நல்ல விஷயம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருந்தாலும் எப்படியோ என் கூட சேர்ந்துட்டேன், ரொம்ப நல்ல விஷயம். எப்படியோ இப்போவாவது உனக்கு இந்த யோசனை வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். உன்னோட டிசைனிங்கும் என்னுடைய தொழில்நுட்பம் வேலைப்பாடுகளை வச்சு சூப்பரான ஒரு ஆர்மியை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு கீழே கட்டுறாங்க. அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. பேட்மேன் டிசைன் பண்ணபடி அந்த ரோபோட்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாமே அந்த லெக்ஸ் லூத்தர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஒன்று சேர்ந்ததுனால ஜஸ்டிஸ் லீகளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்கள ஈஸியாகவே சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அப்போ ப்ரூஸ் வந்து பேசுகிறாரு. எனக்கு ஃபீல் ஆகுது நீ ஏதோ டபுள் கிராஸ் கேம் இது ஆடுவியோ அப்படின்னு, அதனால் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்க, அவன் மேலே எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்பவுமே உனக்கு நம்பிக்கையாக இருப்பேன், சப்போர்ட் பண்ணு, கவலைப்படாத, நல்லபடியாக போகும், நம்ம நினச்சபடி நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் லீக் வந்து இந்த பூமியை அந்த உலகத்தை திரும்ப ஆக்கிரமிக்கிறத நான் விரும்பலை. ஸோ அவங்க இல்லாமல் இந்த உலகம் வந்து நல்வழிப்படுத்தணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸ் சொல்கிறாரு. ஆமாம், எனக்கும் என்னோட அபிப்பிராயம் அதுதான். ஸோ இங்கே இருக்கிற மெட்டா ஹியூமன்ஸ் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வந்து வழிகாமிச்சு அவங்கள வச்சே இந்த உலகத்தை வந்து நம்ம நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் பேசிட்டு அப்படியே அந்த ஒரு ஹாலுக்கு வராங்க. அங்கே எல்லாருமே அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாமே அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் மிஸ்டர் குயின் அப்படிங்கிற ஒரு நபர் கேட்குறேன். ஸோ அந்த ஜஸ்டிஸ் லீக் வந்து அவங்கள எதிர்க்கிறதுக்கு நிச்சயமாக பிளானிங் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பீங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது கண்டிப்பாக அது மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது மிஸ்டர் குயின். சூப்பர்மேனுமே முன்னே இருந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, இப்போ அவருமே கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த லெக்ஸ் லூத்தருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சண்டை அப்படின்னு வந்து தான் ப்ரூஸ் வெயினுடைய அந்த நைட்ஸ் அந்த ஆர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நிற்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறப்ப கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜஸ்டிஸ் லீகோடலாம் சேர போகிறதில்ல, அவங்க வந்து இந்த பூமியில் இருக்கிறத நாங்கள் விரும்பலை. ஸோ நாங்கள் அவங்களுக்கு எதிராக சண்டை போடுவோம், படைகளை வந்து முன்னிலையை நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் மெட்டா ஹியூமன்ஸ் வந்து நம்ம பக்கமும் சேர்ந்துருக்காங்க. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், அவங்க எல்லாமே ஒரு விவேகத்தோடையும் இருக்கிறனால அவங்கள நம்ம நல்லாவே பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிட்டு அங்கே கிளம்ப போகிற சமயத்தில் நம்ம ப்ரூஸ் வந்து லெக்ஸ் லூத்தரை பார்த்து ஏதாவது பிளானிங் ஸ்டாட்டிக்ஸ் எப்படி வந்து சண்டை போட போகிறோம், இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது என்னங்கிற மாதிரி லெக்ஸ் லூத்தர் கேட்குறாங்க. ஆமாம்ல, அதையும் பார்க்கணும்ல, சரி கண்டிப்பாக பார்க்கலாம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வருது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம ப்ரூஸ் வந்து அந்த லெக்ஸ் லூத்தரை பார்த்து பேசிட்டு அப்படியே போடுற அப்படி ஒரு இடத்துக்கு போகிறாரு தனியாக. அங்கே ஒரு நபர் இருக்கு. அப்படி அந்த நபர்கிட்ட ரகசியமாக வந்து நம்ம ப்ரூஸ் வந்து பேசுறாரு. ஸோ அதை வந்து நார்மனும் அந்த ஸ்பெக்ட்ரும் பார்த்துட்டு இருக்காங்க. நார்மன் வந்து அது யாரு, எதுக்கு ரகசியமாக பேசுறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அதை வந்து நான் உனக்கு ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு அவர் அதோ திரை மாஸ்க் மாதிரி அப்படியே எடுக்கிறாரு. அப்பதான் தெரியுது அதுக்குள்ளே இருக்கிறது ஷெசாம் மார்வேஸ் மாதிரி அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. முழுக்க இந்த லெக்ஸ் லூத்தருடைய கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதுக்கு பேட்மேன் உடனடியாக இருக்காரு. ஆனால் பேட்மேன் ரகசியமாக வந்து ஒரு மாதிரி பேசுறாரு. ஜான் கேன் யூ வெரிஃபை அப்படிங்கிறாரு. ஸோ ஜானுங்கிற மாதிரி அவன் வந்து அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க அதிர்ச்சி அடையான். டூ மச் நாய்ஸ் அப்படிங்கிறான். ரொம்ப ஏதோ தூசியாக இருக்குது, குழப்பமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கான். ஒரு அமைதியாரு, சாந்தமாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸ் சொல்லிட்டு அப்படி அங்கே பேசுறாரு. அப்போ வந்து அந்த நபர் ஷெசாம் வந்து கேட்குற அப்படி ஏதாவது ஹெல்ப் இது பண்ணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது நீ இதுக்கு முன்னாடி காலத்தில் நிறையவே உதவிகளை பண்ணியிருக்க, நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை பண்ணியிருக்க, நீ போதுமான அளவு செஞ்சுட்ட, இப்போதைக்கு அமைதியாரு, போய் ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவர் இந்த மாதிரி ரகசியமாக இந்த ஷெசாம் கிட்ட பேசுறது மூலமாக அவர் தான் பிளான் வச்சிருக்காரா, உண்மையுமே இவர் கெட்டவங்க கூட சேர்ந்துட்டாரா, இல்லை கெட்டவங்க கூட சேர்ற மாதிரி வேற ஏதோ பிளான் வச்சிருக்காரா அப்படிங்கிறது நமக்கு அங்கே புரியல. அதுக்கப்புறம் அந்த ஷெசாமை என்ன பண்ணி அமிச்சாங்கன்னு தெரியல. அவர் போய் அப்படியே நல்ல விதமாக பேசுறாரு, பாசிட்டிவாக நல்லா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பழகிறாரு, பேசுறாரு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அங்கேருந்து அந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாமே அதிர்ச்சியாக வந்து வித்தியாசமாக அவங்களுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பங்க சூப்பர்மேன் லீகை வந்து காமிக்கிறாங்க. அங்கே அந்த லீக் எல்லாமே அவங்களுக்குள்ள அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மெட்டா ஹியூமன்ஸ் வந்து அதிக அளவில் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காரு. இட்டாலி, ஆஸ்திரேலியா, யூரோப்பில் பல இடங்களில் அவங்களோட ஆக்டிவிட்டி இல்லை. இதுக்கு மேலே என்ன பார்க்கணும், இட்டாலி, ஆஸ்திரேலியா, யூரோப்பில் பல இடங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டா ஹியூமன்ஸ் அதிகம் இல்லை அப்படின்னு. ஸோ அடுத்து இங்கே ஆஃப்ரிக்கா பக்கம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டர் கேட்கும் பொழுது அதையுமே ஒரு மாதிரி செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அங்கே லீக் மெம்பர்ஸ்லாமே அங்கே கூடியிருப்பாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, அவளுக்கு எக்ஸ்ரே பவர் மாதிரி ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. அங்கே நார்மன் மறைஞ்சிருந்து பார்க்கறதா எப்படியே கண்டுபிடிச்சிடுறா. உடனே அந்த நார்மனை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். நார்மன் திடீர்னு அங்கே ப்ரெசென்ட்ல அங்கே அப்படியே வந்துடுறாரு. எல்லார் கண்களுக்குமே தெரிகிறாரு. அவருக்கு அங்கே ஒன்றுமே புரியல, நம்ம எப்படா இவங்க கண்களுக்கு தெரிஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு முடிக்கிறாரு. இருந்தாலுமே சூப்பர்மேன் அங்கே வந்தோடனே சூப்பர்மேன் கிட்ட நார்மன் வந்து பேசுறாரு. என்னோட பேர் வந்து நார்மன் மெக்காய், நான் வந்து இங்கே வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி தடுமாறிக்கிட்டு
சூப்பர்மேன், நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு ஆர்மி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எதிராக. ஸோ ஒரு படையை திரட்டிக்கிட்டு வரப்போறாங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னது எச்சரிக்கிறியா? அந்த சமயத்தில் நார்மன் வந்து தனக்குள்ள ஒரு சில வாசகங்களை சொல்லிக்குவார். அதாவது ஸோ மரங்கள் வந்து எரிஞ்சு போச்சு, அந்த பச்சை புல் வந்து அங்கே பத்திக்கிச்சு, சூரியனும் காற்றும் இருள் நோக்கி போய்கிட்டு இருக்குது, அந்த ஆர்மகடான் ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி அந்த ஆர்மகடான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வரப்போற அந்த அழிவு பற்றின அந்த விளக்கங்களை வந்து குறிப்புகள் மாதிரி கொடுக்குறாரு. அங்கே இந்த மெட்டா ஹியூமன், சூப்பர்மேன், வண்டர் உமன் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே சூப்பர்மேன் பேசுறாரு, முதல்ல நீ யார் அப்படின்னே தெரியல, எங்கிருந்து வந்தேன்னு ஒன்றும் புரியல, நீ பாட்டுக்கு எச்சரிக்கை பண்ணுற, படையெல்லாம் திரட்டிட்டு யாரோ வராங்க அப்படின்னு என்னமோ விளையாட்டு இருக்கேன், இதை நான் எப்படி நம்புறது, என்ன எப்படி எடுத்துக்கிறது, நீ சொல்கிறதுல எதுவுமே அர்த்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே பேட்மேன் மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு இருக்க ஒரு நபர் வந்து ஏதோ கண்டுபிடிச்சிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கே அவர் பேசுறாரு. குலக் அப்படிங்கிறாரு, அதாவது அந்த இவங்க கட்டின அந்த சிறைச்சாலை இருக்குல்ல, அங்கே தான் நிறைய மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாமே அடைச்சி வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாமே தப்பிச்சிட்டாங்க போயிட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதிர்ச்சியாக வராங்க. குறிப்பாக வண்டர் உமன் வந்து அவசர அவசரமாக சில உத்தரவுகளை வந்து அங்கே பிறப்பிக்கிறா. ஃபிளாஷ், கிரீன் லேனர், பவர் உமன், நீங்கள் வேகமாக போய் குலக்கு போங்க, அங்கே போய் நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு அதை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கிட்ட எதுவாக இருந்தாலும் என் காதுக்கு வந்தாகணும், ஸோ நீ போய் வேகமாக போய் என்ன நிலவரம் அப்படிங்கிற எல்லாமே ரிப்போர்ட் பண்ணி எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியப்படுது அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்திட்டையும் சொல்ல, அதே மாதிரி இன்னும் 2 பேர்த்துக்கிட்டுமே வேற சில உத்தரவுகளுமே கொடுக்க, அந்த சமயத்தில் சூப்பர்மேன் திரும்பி பார்க்குறாரு. அந்த நார்மன் மெக்காய் அந்த இடத்துல இல்லை, திரும்ப பழையபடி அந்த ஃபார்முக்கு போயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு. ஸோ அந்த சமயத்தில் எப்படி திடீர்னு அந்த பொண்ணுகளுக்கு அங்கே வந்தாருன்னு புரியல, இப்போ எப்படி மறைஞ்சு போனாருன்னு தெரியல. அந்த ஸ்பெக்டர் வந்து கேட்குறான், ஸோ அவனோட வேலை முடிஞ்சு அப்படின்னு. அமைதியாரு அவனுக்கு கேட்டுற போகுது அப்படிங்கிற மாதிரி நார்மனுமே பயந்த மாதிரி அங்கே பேசுறாரு. அப்போ வண்டர் உமனுமே கேட்குறா, எங்க அந்த ஓல்டு மேன் எங்கே போனா, திடீர்னு மறைஞ்சிட்டா அப்படின்னு கேட்கும்போது எனக்குமே ஒன்றும் தெரியல, சரி இப்போ நீ என்ன பண்ண, என்னுடைய அத்தாரிட்டியை நீ பாட்டுக்கு உத்தரவு போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது வண்டர் உமனுக்கு கோவம் வருது. என்னது உன்னோட அத்தாரிட்டியா, இது நம்மளுக்கு தானே, நம்ம தானே பண்ணிட்டு இருக்கோம், ஸோ உடனே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு இருக்கேன், உடனடி நடவடிக்கைகள் எடுக்கணும்ல, அதை வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணணும், ஒரு மீட்டிங் வந்து போயாகணும் அப்படின்னு அடுத்து செக்ரட்டரி ஜெனரல் இருக்க இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே இந்த கவர்மெண்ட்ஸ் அதாரிட்டிஸ் எல்லாமே அங்கே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க மீட்டிங் மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு மீட்டிங் வந்து போட்டு அங்கே வந்திருக்கிறாங்க. அங்கே வண்டர் உமனும் சூப்பர்மேனும் வந்திருக்காங்க. அங்கேருந்து செக்ரட்டரி கொஞ்சம் வேடிக்கையாக பேசுறாரு. ஒரு வழியாக மைட்டி ஜஸ்டிஸ் லீக் வந்து எங்களை பார்க்க வந்துட்டீங்க போல இருக்கு, எங்ககிட்ட என்ன உதவி கேட்குறது வந்திருக்கீங்களா, எங்கிட்ட ஏதாவது பேச வந்திருக்கீங்க அப்படின்னு பேசும்பொழுது, இது கிண்டல் பண்ணுறதுக்கு இது நேரமில்ல செக்ரட்டரி, விஷயத்தை கேளுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இப்போ அங்கே அந்த செக்ரட்டரி பேசுறாரு, என்னை மன்னிச்சிருங்க, இப்போ நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் அழைச்சி வச்சிருந்தா அந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாமே வெளியேறி போயிட்டாங்க, அவங்களால அது ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அவங்க ஆல்ரெடி வெளியே தெரிஞ்சிட்டு இருந்தவங்க தான், அவங்க எல்லாமே ஒரு நல்ல மனிதர்களாட்டிருக்கு, அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அது உண்மையா சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரி கேட்குறாரு. ஒரு செகண்ட் வந்து சூப்பர்மேன் பதில் சொல்ல தயங்குறாரு. இதை பார்த்த வண்டர் உமன் அதிர்ச்சி அடைஞ்சிடறா, இவன் எப்படி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவளுமே ஆச்சரியப்படுறா. அந்த சமயத்தில் சூப்பர்மேன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முழுசுமா அப்படி சொல்லிட முடியாது, அவங்க கிட்ட சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நாம தான் சரி செய்யணும், அப்படியே விட்டோம்னா அது கண்டிப்பாக பிரச்சனையாக தான் மாறும், அதனால அவங்கள கண்டுக்காமலே இருக்க முடியுது, அவங்கள பிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணும், இங்கே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியுமே சொல்ல வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் செக்ரட்டரி வந்து சொல்றாரு, இங்கே பாரு சூப்பர்மேன், கான்சாஸில் நடந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடக்கணும்னு நாங்கள் விரும்பலை, ஏற்கனவே பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது, நாங்கள் மற்ற சில வேலைகளையுமே பார்த்தோன்னா பிரச்சனைகளையுமே பேஸ் பண்ணி ஆகணும், அதனால் அவங்கள போய் பிடிக்கணும் ஏதாவது பண்ணுறேன்னு தேவையில்லாமல் அவங்கள சீண்டி விட்டு இன்னொரு பிரச்சனைக்கு வழிவகுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லிக்கிறோம், இன்னொரு கான்சா சம்பவம் மாதிரி நடக்கிறதுக்கு நாங்கள் நிச்சயம் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆறுதலுக்கு சொல்கிறாரு. அதை கேட்ட சூப்பர்மேன், இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, எப்படி எடுத்துக்கிறதுனா எப்படி, முடிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இன்னைக்கு நாளை ஓட்ட பார்ப்போம், ஸோ குட் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேச்சை அங்கே முடிச்சிடுறாங்க. கொஞ்சம் கோவத்தோட தான் வண்டர் உமன் அந்த இடத்த விட்டு வெளியே வரா. சூப்பர்மேன் அமைதியாகவே வராரு. வண்டர் உமன் கோவத்தில் திட்டுறா, நீ என்ன அங்கே கேட்ட கேள்விக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன்னாகி நிற்கிற, பதில் சொல்லாமல் என்ன நினச்சிட்டு இருக்கிற, அவங்கள அப்படியே வெளியில் வர்றதுன்னு நல்ல விஷயம் நீ நினைக்கிற, அது எவ்வளோ ஆபத்தானது உனக்கு நல்லாவே தெரியும், அவங்கள பிடிச்சாகணும், ஸோ லீக் வந்து வேலையை பார்த்தாகணும், நீ வந்து இந்த லீக்கே ஒரு வேர்ல்டுக்கே ஒரு லீடராக இருக்க, நீ பாட்டுக்கு இப்படி இருக்கிற, எந்த முடிவுகளுமே எடுக்காமல் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியுது, இப்படி இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாது, லீக் வந்து அதோடைய ஓன் டெசிஷனை எடுக்கிற மாதிரி யாரும் பார்த்துக்க அப்படின்னு சூப்பர்மேன்கிட்டே சொல்லும் பொழுது சூப்பர்மேனுக்கு அது அங்கே அதிர்ச்சியாக இருக்குது. வண்டர் உமன் தன்னுடைய போக்கில் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே கவலைப்படுறாரு. இந்த விஷயம் வந்து அங்கே பரவிடுது. லெக்ஸ் லூத்தர் குரூப்புக்கு அங்கே உண்மையிலுமே சந்தோஷமாயிருது. நாம எதிர்பார்த்துருந்த தருணம் வந்துருச்சுங்கிற மாதிரி லெக்ஸ் லூத்தர் அங்கே பேச ஆரம்பிக்கிறான். ஸோ சூப்பர்மேனுடைய அந்த குலக் அந்த சிறைச்சாலை இப்போ வந்து ஒரு கொந்தளிப்பில் இருக்குது. சிலர் தப்பிச்சு போயிட்டாங்களாட்டிருக்கு, உள்ள இருக்கவங்களும் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரே கூச்சலும் குழப்பமா மோசமான நிலையில் இருக்குது. இதை வந்து சாதகமாக பயன்படுத்திட்டு நம்ம அவங்க மேலே தாக்குதல் நடத்தினோம்னா நம்ம கொஞ்சம் முன்னேறலாம், நமக்கு வெற்றிக்கான அந்த ஒரு வழி இனிமேல் சுலபமாக அமையும். ஸோ இதுக்காக இந்த மாதிரியான வேலைகளுக்காகவே நான் ஒருத்தன் வச்சிருக்கேன், அதுதான் இது அப்படின்னு அந்த ஜானு அதாவது செஷாவை வந்து கை காட்டும் பொழுது, என்ன நானா அப்படிங்கிற மாதிரி அவனுமே அதிர்ச்சியை கேட்குறான். இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற சொல்லும்பொழுது, இல்லை நீ செய்வ, கண்டிப்பாக செய்வ அப்படின்னு அப்படியே அந்த காதை காட்டுறாங்க. உள்ள
புழுவால அது ஏதோ ஒரு விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா காதுக்குள்ள விட்டு தான் அந்த நபரை செஜாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அந்த லெக்ஸ் லூத்தர். அப்போ எப்படியாவது செஜாம் அந்த வேலையை செய்ய வைக்கணும்னு லெக்ஸ் லூத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு ப்ரூஸ் வந்து அங்கே செஜாமை ஓங்கி பஞ்ச் பண்ணுறாரு. அவர் கீழே விழுந்துடுறாரு. அந்த காதில் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செயலிழந்து போயிடுது. அப்போ அவர் செஜாமுங்கிற மாதிரி இந்த வார்த்தையை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கிருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்மை புரிஞ்சுது. குறிப்பாக பேட்மேன் கூட வந்த அந்த நபர்கள் இருக்காங்களே, ஸோ இவனை நீ ஏதோ ஜான் வேற என்னமோ கூப்பிட்டு இருந்த, ஆனால் அவன் பில்லி பேட்சன் இருக்கு செசாம்னு சொல்ல ட்ரை பண்ணுறானே அப்படின்னு அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ப்ரூஸ் அப்பா பேசுறாரு. அவர் அந்த உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. சரியான சமயத்தில் தான் அந்த விஷயத்தை சொல்லணும்னு காத்திருந்தார் என்னமோ தெரியல. அது மூலமா அவரு நம்ம பக்கம் தான் இருக்காரு அப்படின்னு, நம்ம பேட்மேன் நம்ம பக்கம் தான் இருக்காருன்னு தெளிவாக தெரியுது. ஸோ ஜானுங்கிற ஒரு நபர் உண்மையுமே தான் அவருடைய ஆய்வின் படி கண்டுபிடிச்ச அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த செசாமா வந்து கண்ட்ரோல் எடுத்து வச்சிருந்திருக்கான் அந்த லெக்ஸ் லூத்தர். அது மூலமா 2 உருவங்களா, அதாவது அப்படியே ஒரு மாறு வேஷத்துல இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை அந்த உருவத்தை தான், ஸோ அந்த நம்பர் தான் ஜானுங்க மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால 2 உருவங்கள், ஒன்று செசாமுடைய ஒரிஜினல் தோற்றம், அந்த ஜானுடைய தோற்றம், இந்த 2 மாதிரியான தோற்றத்திலையும் மாற முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருது. ஸோ இவன் பில்லி பேட்சன் செஜாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. லெக்ஸ் லூத்தர் இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு பேட்மேனு அவங்க கூட சேர்ந்த ஆட்களுமே புரிஞ்சுக்கிறதுனால இப்போ லெக்ஸ் லூத்தருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதிர்ச்சி அடைஞ்ச லெக்ஸ் லூத்தர் வந்து நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய கோல்ஸ் என்ன ஆகுது, இனி பாட்டுக்கு இப்படி அடிச்சுட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னோட ஒரே லட்சியம் ஒரே கோல் என்ன அப்படின்னா, நான் அவங்க கூட கூட்டு சேர்ற மாதிரி கூட்டு சேர்ந்து செஜாம் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை விடுவிக்கிறது தான். ஸோ அதை நான் இப்போ பண்ணிட்டேன். ஸோ நீ செய்ய நினைக்க நினைச்சது, அதாவது அவனை வச்சு இந்த உலகத்துக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தணும்னு நினைச்சேன், பட் அதை நான் முறியடிச்சிட்டேன், என்னுடைய கோல் அது வந்து இங்கே நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீ டபுள் கிராஸ் பண்ணியிருக்க, நீ என்னை ஏமாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி லெக்ஸ் லூத்தர் கோவப்படுறான். அப்போ ப்ரூஸ் சொல்றாரு, நான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. உடனே அங்கே தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. லெக்ஸ் லூத்தரையும் அவனுடைய ஆட்களையும் வந்து உடனே அடிச்சு வித்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாமே இப்போ பேட்மேன் மக்கள் வந்துடுறாங்க. ஸோ அவர் சொன்னதா சரி, இவன் நம்மளை ஏமாத்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு லெக்ஸ் லூத்தரையும் அவனுடைய ஆட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டாங்க. லெக்ஸ் லூத்தர் மட்டும் அங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம பேட்மேன் வந்து அவனை பிடிக்கணும் அப்படின்னு அவருமே போறாரு. ஆனால் அந்த சமயத்தில் ப்ரூஸ் தொத்தவெல்லாம் இல்லை, ஒரு வேலையை பண்ணுறாரு. தான் வச்சிருக்கிற ஒரு டிவைஸ் மூலமாக அதை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அப்போ லெக்ஸ் லூத்தர் ஒரு இடத்துக்கு ஓடி இருப்பான். அங்கேருந்து அந்த பேட்மேனுடைய ரோபோட்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகி லெக்ஸ் லூத்தரை அங்கே தாக்க போகுது, அவனை பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம பேட்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பில்லி பேட்சன் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாரு. அதனால ஒரு நிலையிலேயே இருந்திருக்க மாட்டாரு. அவன் பாட்டுக்கு பயந்து எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி எப்படியாவது சமாதானப்படுத்தணும், அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். பேட்மேன் பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பாரு. பில்லி நில்லு, எங்கேயும் போவாத அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வருவாரு. இதுக்கு மேலே நீ ஓட தேவையில்லை, நீ ஒரு நாளா லெக்ஸ் லூத்தருடைய கண்ட்ரோல்ல இருந்த, இப்போ நீ ஃப்ரீ ஆயிட்ட, அமைதியாரு, பொறுமையாரு, நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. இப்போ மூளையை அவன் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கான், அதுதான் காரணம் அப்படின்னு. அப்போ அது எதுவுமே புரிச்சுக்கூடிய நிலைமையிலே செஜாம் வந்துடல, அவர் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை தட்டி விட்டுறாரு. அவர் மேலே வந்து ஏதோ ஒரு ஜாலியாக கண்ணாடி ஜாலியாக ஏதோ வந்து கீழே விழுது. அதுக்குள்ளே புழுக்கள் வந்து இருந்தது. ஸோ அது அவர் மேலே அப்படியே கொட்டியது, நிறைய இருக்குது. அந்த மாதிரியான புழுக்களை வச்சு தான், அந்த டெக்னாலஜி வச்சு தான் லெக்ஸ் லூத்தர் செசாமை ஒரு மாதிரி கண்ட்ரோல் எடுத்திருப்பான். அதை பார்த்தோன்னே செசாமுக்கு அதிர்ச்சி ஆயிடுது, பயமாகி போயிருது. நிறைய இருக்கிறத பார்த்தோன்னே உடனே தன்னிச்சையா அவர் பாட்டுக்கு செசாம் அப்படின்னு சொல்ல அவருடைய அந்த பழைய ஃபார்முக்கு வந்துடுறாரு. அந்த பவர், அந்த பேர் சொல்லப்படுது, அந்த எனர்ஜி வெளிப்படும் இல்லை, அது வெளிப்படுது. அந்த இடம் ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுது. ஆனால் அவர் அந்த பழைய ஃபார்முக்கு மாறி இருப்பாரு. பட் அந்த இடத்த விட்டு ரொம்ப தள்ளி போயிடுறாரு, தூரமாக போயிடுறாரு. அவர் அந்த இடத்துல இல்லை. இதை பார்த்தோன்னே பேட்மேன் கவலையாயிடுறாரு. உடனே பேட்மேன் தேடிட்டுமே சில நபர்கள் பின்னாடி வந்துடுறாங்க. என்னாச்சு, நீ நல்லா இருக்க பேட்மேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் பிரச்சனையில் இருக்கிறது நம்ம செஜாம் தான். லெக்ஸ் லூத்தர் பண்ணதுனால ரொம்பவே அவன் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறான். அவனை எப்படியாவது நம்ம பிடிக்கணும், அவனை வந்து சமாதானப்படுத்தணும், சாந்தப்படுத்தணுங்கிற மாதிரி அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அடுத்தது திரும்ப இங்கே லீகை காட்டுறாங்க. வண்டர் உமன் வந்து அங்கே ஏதோ வாருக்கு ரெடி ஆகிற மாதிரி அவருடைய காஸ்டியூம் கழட்டி வச்சுட்டு, அவருடைய அந்த கோல்டன் காஸ்டியூம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மாட்டிட்டு இருக்கா. சூப்பர்மேன் அங்கே வராரு. உன்னுடைய இன்னொரு சைடு வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும், நம்ம ஏற்கனவே ஒரு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டு அப்போ இருக்கிறோம், இதை வந்து நம்ம வேற மாதிரி தான் கையாளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே அங்கே வண்டர் உமனுடைய கத்தியை வந்து அவர் எடுத்து பார்க்குறாரு. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, லைட்டாக கையை கிழிக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாரு, அது ஒன்றும் சாதாரண கத்தியில் அப்படிங்கிற மாதிரி வண்டர் உமனை எச்சரிக்கிறா. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்னு சூப்பர்மேன் கேட்கும் பொழுது, ஒன்றும் இல்லை, இப்போ நீ ஒரு வீரரா, ஒரு சோல்ஜராக மாறி ஆகணும், சண்டைக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பட் அது எப்படி சரியாக இருக்க முடியும், நமக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, நமக்குன்னு விதிமுறைகள்லாம் இருக்குது, நாமளே அதை மீறிட்டு சண்டைக்கு போனால் அது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ எதுக்காக அவங்கள அடைச்சி வச்சிருக்க, அவங்க இன்னும் பிரிசனர்ஸா, அவங்கள ஏதாவது வழிக்கு கொண்டு வர முடியாது, அவங்கள சரி கட்டணும்னா நம்ம அவங்கள சண்டை போட்டு தான் ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அங்கே அந்த லீகை மொத்தமாகவே கூட்டிட்டு அங்கே சண்டைக்கு போகிறதுக்கு வண்டர் உமன் ரெடியாக இருக்கிறா. அப்போ அந்த சமயத்தில் ஒரு ஹோலோகிராம் மாதிரியான காட்சி அங்கே தோன்றுது. அங்கே ஒரு நபர் வந்து பேசுகிறா, அப்படி இந்த மாதிரி உலகில் சண்டை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது, எல்லாம் பயங்கரமாக அந்த மெட்டா ஹியூமன்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது, வாழை அந்த சூறை உடச்சிக்கிட்டு வெளியே போகக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இதில் கொடுமை என்னன்னா, நம்ம டீம் ஆளை சேர்ந்த
கேப்டன் காமெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதை பொறுத்துக்கவே முடியல வண்டர்வுமனால. அங்கே தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் அப்படியே கத்தியால கிழிச்சு குத்தி ஒரு மாதிரி அதை நாசம் பண்றான். சூப்பர்மேனாலையும் நம்ப முடியல. கேப்டன் காமெட் போயிட்டாரா, எப்படி எப்படி இது சாத்தியங்க மாதிரி அவரே ஒரு மாதிரி பெயர்ந்த மாதிரி அதிர்ச்சியில் நிற்கிறாரு. இப்போ சந்தோஷமா உனக்கு இதைத்தான் நீ ஆசைப்பட்ட, ஸோ அவங்கள வேற எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும்னு நினச்ச, இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி பேஸ் பண்ண போற அப்படின்னு கேட்கும் பொழுது அவரால் அங்கே பதிலே சொல்ல முடியல, எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கையை விரிக்கிறாரு. அப்போ வண்டர்வுமனே சொல்றாங்க, நாங்களே பார்த்துக்கிறோம், நாங்கள் போய் அந்த பிசினஸ் கிட்ட பேசுகிறோம், எங்களோட வழியில பேசுகிறோம், அவங்க எல்லாத்தையுமே சரண்டராக வைக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. அங்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறா. என்ன சண்டை போட போறீங்களா திரும்ப அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் கேட்கும் பொழுது சண்டை மட்டும் கிடையாது, இது ஒரு வார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நீ தான் ஏற்கனவே சொன்னியே இந்த வார்னால மக்கள் இறந்துட்டு இருக்காங்க, அதனால இதை தடுத்து தான் நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணணும்னு நீ சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது வண்டர்வுமன் ஒரு செகண்ட் அங்கே பேசல. அப்போ அடுத்து அவ சூப்பர்மேன் கிட்ட தன்னுடைய அன்பை வந்து அங்கே பரிமாறுறா. ஸோ அது மூலமாகவே தன்னுடைய பதிலை வந்து அவங்க சொல்லிட்டு அங்கே சண்டைக்கு கிளம்பிருக்கு. தன்னோட அந்த லீக் மெம்பர்ஸ் எல்லாமே கூட்டிட்டு கிளம்பிடுறான். அப்போ சூப்பர்மேனுமே அங்கே தனியாக இருக்காரு. அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு உடனே அந்த ஷிப்பை விட்டு வெளியில போறாரு. ஷிப்பை அப்படியே பிளாஸ்ட் பண்ணிட்டு வேகமாக பறக்குறாரு. நேராக இப்போ இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்களுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பேஸில் தான் இருக்குது. ஸோ அதனால இப்போ இடத்த நோக்கி வந்துட்டு எங்கே வரா அப்படின்னு பார்க்கும்பொழுது நேராக பேட்மேன் சந்திக்க தான் வராரு. அந்த இடத்துக்குள்ளேயுமே வந்துடுறாரு. வந்தோடனே ரொம்ப கோவவேசமா ப்ரூஸ் உன்னுடைய உதவி தேவை அப்படிங்கிறாரு. இதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அங்கே பேட்மேன் சொல்ல உடனே கத்துறாரு சூப்பர்மேன், இது அதை பற்றி இல்லை, ஸோ இந்த உலகமே இப்போ அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்குது, நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும், நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், எது நடக்கூடாதுன்னு நினச்சோம் அதான் இப்போ நடக்க போகுது. ஸோ வண்டர்வுமன் என்னுடைய பேச்சையே கேட்காம லீக் மெம்பர்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த குலக்கில் இருக்கக்கூடிய அந்த பிரிசனர்ஸை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் அது பெரிய போர்லையும் சண்டையில் தான் போய் முடிய போகுது, இதனால உலகத்திலே பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு அந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுதுதான் பேட்மேன் அங்கே கொஞ்சம் அந்த புரிஞ்சுக்கிற அந்த நிலைமைக்கு அங்கே வராரு. அதே மாதிரி அங்கே வண்டர்வுமன் அந்த லீக் மெம்பர்ஸை கூட்டிட்டு அந்த சிறைக்கு வந்து போயிட்டா. கடைசியாக ஒரு வான் பண்றா, கடைசியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இதோட எல்லாமே நிறுத்திக்கிங்க, இல்லைன்னா பெரிய விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறா. திரும்பங்க பேட்மேன் கிட்டேயும் சூப்பர்மேன் கிட்டேயும் வராங்க. பேட்மேன் வந்து அவருமே சத்தமா பேசுறாரு, நீ என்ன எதிர்பார்த்த, ஸோ இந்த உலகத்துல சண்டை இல்லாம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணு எதிர்பார்த்தியா, கண்டிப்பா இதான் நடக்க போகுது, மனுஷங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாக போறாங்க, நிலைமை ரொம்ப மோசமாக போகுது, இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து என்கிட்ட சொல்லாத, சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி சூப்பர்மேனா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாமே பிரச்சனைன்னு வரும் பொழுது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்போம். அந்த நேரத்தில் நம்மளால கூட எதுவும் பண்ண முடியாது. அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பொதுவானவங்க தான் அந்த விஷயத்துல நம்மளால முடிஞ்சதான் செய்ய போறோம். அதனால நீ வந்து இந்த மாதிரி பேசினாலுமே என்னை விட ரொம்பவே இந்த மக்கள் வந்து இறந்து போடுறத பார்த்து கவலைப்படக்கூடிய ஒரு நபர்னா அது நிச்சயமா நீயா தான் இருப்பேன். அதனால அசால்ட்டால இந்த விஷயத்தை விட்டுற மாட்டேன். அதனால நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும், சொல்லு பண்றியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு செகண்ட் அவரே கொஞ்சம் ஆடி போயிடுறாரு. சூப்பர்மேன் பேசுறதை கேட்டு அந்த செகண்ட் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலுமே அடுத்து அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், கேப்டன் மார்வல்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஒரு மைண்ட் கண்ட்ரோல் செய்யப்பட்டு ஒரு மோசமான நிலையில இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு, அவன் ரொம்பவே நல்லவன். ஆனால் இப்போ அவன் பறந்து போயிட்டான், எங்கே இருக்கான் அப்படின்னு தெரியல, உன்னால் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே மார்வல் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுறாரு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற, என்னால் அவ்வளோதான் முடியுங்கிற மாதிரி புருஷுமே சொல்றாரு. அங்கிட்டு இருந்து எந்த பதிலும் வரல. இவரு திரும்பி பார்க்குறாரு, ஆல்ரெடி சூப்பர்மேன் பறந்து போயிட்டாரு. அப்போ அவரு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு அவருக்குள்ளேயே. இதைத்தான் நான் ஒரு மாதிரி எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே ஃபீல் பண்றாரு. ஒருவேளை அவன் குலக்கு நோக்கி போயிட்டு இருக்கலாம். மைண்ட் கண்ட்ரோல் செய்யப்பட்ட சமயத்தில் அவனுடைய மைண்டில் இந்த மாதிரி குலக்க போய் தாக்கி அழிக்கணும், ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ ஒருவேளை அதை ஃபாலோ பண்ணிக்குது, அவன் போக ஆரம்பிக்கலாம். அதுலேருந்து இன்னும் முழுசாக வந்து அவன் தெளிவடையாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சூப்பர்மேன் வந்து அங்கே போறாரு. ஸோ அந்த செசாம் வந்து எங்கேயுமே தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. ஸோ அவன் நேரம் அந்த குலக்கு நோக்கி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த குலக்கு நோக்கி தான் இவருமே போறாரு. அந்த பிரிசனை நோக்கி ஓடுறாரு, வேகமாக பறக்கிறாரு. அங்கே வண்டர்வுமனும் அந்த ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸுமே அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக அங்கே சூப்பர்மேன் வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அங்கே ரீச் ஆயிடுறாரு. வண்டர்வுமன் அதை பார்க்குறா. அவருடைய கண்களில் அந்த ஒரு பயம் தெரிகிறது. சூப்பர்மேன் என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தையுமே பார்க்க முடியுது. அப்போ அந்த பிரச்சனை அந்த குலக்குடைய மேற்கூரையில் வந்து பயங்கரமான பிளாஸ்ட் நடக்குது. அங்கே யாரோ வந்துட்டாங்க, சூப்பர்மேன் தான் வந்துட்டாரோ என்னமோன்னு தெரியல. ஆனால் அங்கே எல்லாருமே அங்கே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸோ அவங்க யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தாக்கறதுக்கு அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் சூப்பர்மேன் அங்கேருந்து வந்துட்டா இருக்காரு. அவர் தான் தாக்குனாரா என்னன்னு தெரியல, பட் அவர் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அங்கே சூப்பர்மேனை யாரோ நபர் ஃபாஸ்ட்டாக வந்து அடிச்சு வீழ்த்த சூப்பர்மேன் அங்கே விழுவுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த நார்மனும் அந்த ஸ்பெக்டரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. குறிப்பாக நார்மன் தான் பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அங்கே வந்தது பில்லி பேட்சன் ஷெசாம். அந்த பயங்கரமான இடி சத்தத்தோட கூடிய அந்த மின்னல்கள், அது கூடவே நிலநடுக்கமும் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு காட்சியை தான் நான் வந்து என் கனவுல கண்ட. இந்த வழியில் தான் அந்த கனவு எனக்கு வந்துச்சு.
அதோட அந்த கனவு ஒரு முடிவுக்கு வந்தது. ஸோ இதுக்கு மேல அந்த கனவு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி நார்மனுடைய கனவுல வந்த அந்த விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அங்க ஷெசாமும் சூப்பர்மேனும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சூப்பர்மேனுக்கு சண்டை போறதுக்கு விருப்பமே இல்லைனாலுமே அவருமே சண்டை போட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது ஷெசாமை வழி கொண்டு வர முடியாதா அப்படின்னு பேசி பாக்குறாரு, ட்ரை பண்றாரு. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெட்டா ஹியூமன்ஸ் அவங்க வண்டர்மேனுடைய அந்த ஒரு டீம் எல்லாருமே பயங்கரமா வந்து அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நார்மல் மெக்காயும் அந்த ஸ்பெக்ட்ரையுமே காட்டுறாங்க. நார்மன் சொல்றாரு, நான் கிட்டத்தட்ட ட்ரீம்ல பார்த்ததுதான், சோ அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. சோ அந்த போர் ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர்மேன் லேட்டா வந்ததா இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஸ்பெக்டருமே அங்க பேசலாம். இனிமே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்டர் சொல்லும் பொழுது அது எப்படி சாத்தியமாகும்? இங்க வந்து சூப்பர்மேன் இந்த மாதிரி கடவுள் காட்ஸ் பவர்ஃபுல்லான ஆட்கள் இருக்காங்க, இது எவ்வளவு நேரத்துக்கு இந்த சண்டை நீடிக்க போகுது, எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருமே கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஸ்பெக்டர் வந்து அவ்வளவுதான், நீ எதுவும் பண்ண முடியாது. சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. கூடி சீக்கிரத்துல ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, அதுக்கோசரம் தான் நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட் காரணமா தான் நான் இங்கவே இருக்கிறேன். சோ அதுதான் காரணம், நான் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்டர் சொல்றான். சோ ஜட்ஜ்மெண்ட்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நமக்கு அங்க ஒண்ணும் புரியல. சூப்பர்மேனும் ஷெசாமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் வந்து நீ நானும் ஒன்னா வேலை பார்த்திருக்கோம், நான் யாருன்னு உனக்கு தெரியல, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு, தெளிவுபடுத்தி பாரு அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் அங்க சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஷெசாம் அதெல்லாம் கேட்கிற அந்த நிலையிலே இல்ல. அவரு ஓங்கி சூப்பர்மேனை பஞ்ச் பண்ண அவர் அங்க தூரமா போய் விழுகுறாரு. அப்ப ஸ்பெக்டர் வந்து அங்க பேசலாம், சூப்பர்மேன் தான் ஒரே நம்பிக்கை இந்த உலகத்தை வந்து காப்பாத்துறதுக்கு, அவனால இதை வந்து சரி பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சா அப்படி. ஆனா அவர் நினைச்சது தப்பு. ஏன்னா அங்க மனித குலத்துல சேர்ந்தவங்க, கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஒரு ஆபத்தான ஒரு முடிவு வந்து எடுத்துட்டாங்க. மனித குலத்தை காப்பாத்துறதுக்கு இதை விட்டா வர வழி இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷனுக்குமே வந்திருக்கிறாங்க. சோ அங்க அந்த செக்ரட்டரி ஜெனரல் இருக்காரு, அவரு அங்க கூடியிருக்கூடிய அந்த பெரிய ஹால் அத்தனை பேர்த்துக்குமே அங்க சொல்லிட்டு இருக்காரு. எப்படி பல நாடுகளை சேர்ந்த நபர்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மெட்டா ஹியூமன்ஸ் இடையில வந்து பெரிய ஒரு வார் வந்து தொடங்கிருச்சு. சூப்பர்மேனுமே அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துட்டாரு. அவரு அந்த குலக் அப்படிங்கிற பிரிசன் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அதை அடைச்சு வச்சு அவங்களை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்துட முடியாதா அப்படின்னு நினைச்சாரு. பட் அதெல்லாமே ரொம்ப தப்பா போய் நிலைமை இன்னும் மோசமா போயிடுச்சு. உலகமே இப்ப முடிவுக்கு வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில இருக்குது. சோ அந்த செக்ரட்டரி ஜெனரல் என்ன பேசுறது அப்படின்னா, நமக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், இந்த மனித குலத்தை, இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிதான் ஆகணும், அதுதான் நியூக்ஸ். சோ ஒரு 3 நியூக்ஸ் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க முன்ன உட்கார்ந்துருக்கூடிய அந்த அதிகாரிகள் எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னும் 3 ஒண்ணு போட்டாலே பெரிய ஆபத்து, அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் மக்களுமே சேர்ந்து அழிவாங்க, நிச்சயம் அதுக்கு வேறதான் வழி இருக்கும்னு ஆளாளுக்கு அங்க வந்து பேசுறாங்க, ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறாங்க. அப்ப செக்ரட்டரி ஜெனரல் வந்து கடுமையா அங்க வந்து பேசுறாரு, எல்லாரும் கவனிங்க, எனக்கு மட்டும் என்ன ஆசையா என்ன, மனித குலத்தின் மீது நியூக்ஸ் போறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி ஒரு உலகமே ஆபத்துல இருக்கும் பொழுது அந்த விஷயத்த நம்ம பண்ணிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அந்த முட்டாள்தனத்தை எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதை ஒதுக்கி வச்சுட்டு ஃபியூச்சர் ஜெனரேஷன் அவங்களையாவது நம்ம வந்து பாதுகாப்போம், இந்த ஒரு அழிவை நம்ம பொருட்படுத்தாம அதையாவது நம்ம முயற்சி பண்ணி வைப்போம், நமக்கு இருக்கிற கடைசி ஓப்பு இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த யதார்த்தத்தை வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட அதை அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப செக்ரட்டரி பேசுறாரு, கண்டிப்பா நம்ம செய்ய போற இப்படி ஒரு பெரிய விஷயம், இந்த ஒரு மிகப்பெரிய இழப்பை, மிகப்பெரிய தியாகத்தை வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படின்னு அப்படியே சல்யூட் அடிக்கிறாரு. அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அத்தனை பேருமே அங்க சல்யூட் அடிக்கிறாங்க. சோ அப்படி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, உத்தரவையும் போட்டுறாங்க. செக்ரட்டரி ஜெனரல் நம்ம செஞ்சது தப்பான முடிவா கூட இருக்கலாம், ஆனா சரியாவும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கவலையிலேயும் யோசனையிலுமே அவருடைய ஆபீஸ்ல போய் உட்கார்றாரு கவலையா. அது ஜன்னல் அப்படியே காட்டுறாங்க. 3 கிளைடர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூக்ஸை தூக்கிட்டு அந்த கிளைடர் சொன்னாங்க பறந்து போய்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்குள்ள அங்க மெட்டா ஹியூமன்ஸ் அந்த சூப்பர் பவர்ல அத்தனை பேருக்கு இடையிலுமே சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. வண்டர் உமனுடைய டீமே பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. வண்டர் உமனை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப வந்து கோவமாயிட்டா. சோ சண்டை மூலமா ஒரு போர் மூலமா தான் இவங்களால வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஆக்ரோஷமா அவளுமே அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறா. அந்த சமயத்துல ஒரு விஷயம் நடக்குது. நம்ம பேட்மேனுக்கு பின்னாடி நிறைய சூப்பர் ஹீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படையா திரண்டு அங்க வராங்க. அங்க ஏற்கனவே பெரிய ஒரு வார் நடந்துருக்கக்கூடிய சமயத்துல ஒரு குதிரைப்படை மாதிரி பேட்மேனுடைய ஆர்மி அங்க வந்ததை பார்க்க முடியுது. ஆனா பிரச்சனை என்ன, வெந்த புண்ணுல வேலை பார்த்த மாதிரி பேட்மேனும் அவருடைய ஆர்மி அங்க வந்தது மேலும் அந்த நிலவரத்தை சிக்கலாக்குது. வயலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது, நிலைமை மோசமாயிட்டே தான் போகுது. பேட்மேன் உதவி செய்யறதுக்காக அவங்க வந்திருக்கலாம், பட் அவர் வந்தது ரொம்பவே லேட், தாமதமா வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தனை கொல்லணும் அப்படிங்கறக்காக எதையோ தூக்கி அடிக்கிறதுக்கு வந்து ரெடியா இருக்கிற சமயத்துல அந்த நபர் கத்தியால குத்தப்பட்டு சாகுறான். அதுக்கு காரணம் வண்டர் உமன் தான். இதை வந்து பேட்மேன் பாத்துறாரு. டயனா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா கேட்கிறாரு. அப்ப டயனாவும் சொல்றா, நமக்கு வேற வாய்ப்பு கிடையாது, சோ இவங்களை முடிச்சுதான் ஆகணும், அதுக்கு இதான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வன்முறையா வயலன்ஸ் வந்து அவ கையில எடுத்தத பேட்மேனுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்குது. அவருக்கு அதுல உடன்பாடே இல்லை. பேட்மேன் சொல்றாரு, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உயிர்களை தான் காப்பாற்றணும், இந்த மாதிரி உயிரெடுக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, இங்க பாரு ப்ரூஸ், நாங்க இந்த விஷயத்தை இப்படித்தான் பண்ண போறோம், இப்படித்தான் முடிக்க போறோம், இதுக்கு நீ தலையா இருந்தாலும் உன்னுடைய டீமுமே தடையா இருந்தாலுமே நீங்க இங்க இருந்து போறதா நல்லது, உங்களையுமே எதிர்க்க தயாரா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்க வண்டர் உமன் சொல்லிடுறா. அப்ப அங்க பேட்மேன் பேசுறாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத,
நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். அமேசான்ஸ் வந்து உன்னுடைய பதவி, உனக்கான அங்கீகாரங்கள் இதெல்லாமே ரத்து செஞ்சதா கேள்விப்பட்டேன். சோ அவங்களோட இடத்துல இருந்து உன்னை விலக்கி வச்சிருந்தா கேள்விப்பட்டனே. சோ அதுதான் உண்மை அப்படின்னா, நீ வந்து எதை நிரூபிக்கிறக்காக, அவங்களுக்கு ஏதாவது நிரூபிக்கிறக்காக இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்க? நீ எவ்வளவுதான் வந்து ட்ரை பண்ணாலும் அது ஒன்றும் நடக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரி அங்க பேட்மேன் கொஞ்சம் கேலியா பேசுற மாதிரி பேசும் பொழுது அதை கேட்க முடியாத வண்டர் உமனுக்கு கோவம் வந்துடுது. ஒரு மாதிரி கோவமா திட்டிட்டு பேட்மேனையே அங்க வண்டர் உமன் அடிக்க வந்துடுறான். ரொம்ப ஆக்ரோஷமா வண்டர் உமன் தாக்க எப்படியாவது தடுக்க பேட்மேன் அங்க ட்ரை பண்றாரு. சோ அங்க வண்டர் உமன் கோவமா சொல்றா, என்ன தைரியம் தான் என்னை வந்து இப்படி பேசியிருப்ப, நீயே பல வருஷமா உன்னுடைய குகை விட்டு வெளியில வரல, உள்ள குளத்தனமா தான் உட்காந்துட்டு இருந்திருக்க, இப்ப வந்து உன்னோட அறிவை காட்டுற, உன்னோட நாலேஜை காட்டுறேன்னு ரொம்ப பண்ணாத, யாரும் வந்து அதை கேட்கற நிலைமையில கிடையாது, அது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவளுமே பேட்மேன் வந்து அங்க குறை சொல்றா. அதான் நமக்கு இதை விட்ட வேற வழி கிடையாது, இந்த போர் தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி வண்டர் உமன் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சண்டை விட்டு மேல அங்க அப்படியே வானத்துக்கே வந்துடுறாங்க. அப்ப அந்த நியூக்ஸை சுமந்துகிட்டு 3 கிளைடர்ஸ் வந்து அங்க வந்ததை பேட்மேன் பாக்குறாரு, வண்டர் உமனே பாக்குறா. 2 பேருமே அங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. சோ அங்க கீழேயோ அங்க சூப்பர்மேன் ஷெசாமும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் வந்து தன்னுடைய லேசர் டீமை வந்து அப்படியே பயன்படுத்துறாரு. எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஷெசாமுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஷெசாமுக்கு அது எதுவே புரியல. ஷெசாம் வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, ஷெசாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சின்ன வயசு ஃபார்ம் எடுக்கிறதா இருக்கட்டும், பெரியவனா மாறதா இருக்கட்டும், இப்படி திரும்ப மாறி வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் மூலமா முடிஞ்ச வரைக்கும் சூப்பர்மேனை தடுக்க பாக்குறான். அது உண்மையுமே சூப்பர்மேனுக்கு ஒரு பாதிப்புமே ஏற்படுத்துது. சோ ஷெசாம் அப்படின்னு சொல்லும்போது சின்ன வயசு ஃபார்ம் அப்படிங்கறதுக்காக சின்ன பையனால ஒண்ணு மாறல. இதை கதையை ரொம்ப அட்வான்ஸா நடக்கிறதுனால பெரியாளா தான் அவர் ஷெசாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியாளா இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்னா அவருடைய காஸ்டியூம் வந்து அப்போ கோட் சூட் போட்டு வேற ஒரு மனுஷனா இருக்க மாதிரி காட்டுறாங்க. திரும்ப மேல வராங்க. அங்க டயானாவும் நம்ம பேட்மேன் இருக்கிறாங்க. அந்த கிளைடர்ஸ் வரதை பார்த்தோன்னே பேட்மேன் சொல்றாரு, உன்னுடைய கண்ணை நல்லா திறந்து பாரு டயானா, வார் தான் ஒரு முடிவுக்கு வரும் நீ சொன்ன, ஆனா இப்ப வந்துட்டு இருக்குது இது வந்து வார் பிரிங்கர்ஸ், நியூக்ளியர் கேரியர்ஸ், நியூக்க வந்து சுமந்துட்டு வந்துட்டு இருக்குது. இது கீழே விழுந்தா என்ன ஆகுறது, எவ்வளவு பேர் இறப்பாங்க. நம்ம வயலன்ஸ் வந்து நம்ம கையில எடுக்கிற பிரச்சனை கிடையாது, ஆனா அது மூலமா மக்கள் சிவிலியன்ஸ் தான் இங்க சாவறாங்க. அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவா அந்த உண்மையை வந்து அங்க சொல்றாரு. அது உன்னுடைய சோல் வந்து உன்னுடைய ஆன்மா வந்து அமேசான்ஸோட ஒத்து போகுது. சோ அவங்க சண்டை போடுவாங்க, அதே சமயத்துல நல்ல பிளானுமே வச்சிருப்பாங்க. பிளான் படி திட்டத்தின்படி ரொம்ப கவனமாவும் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த நிலவரத்தை வண்டர் உமன் அங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க வண்டர் உமனும் பேட்மேனும் செயல் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கிளைடர் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண போறாங்க. அதாவது அந்த நியூக் வந்து கீழே போடாதபடி எப்படியாவது அந்த தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த கிளைடர் வந்து பாத்தீங்கன்னா செயல்படாம இது பண்ணிடுறாங்க. அந்த நியூக்ஸ் வந்து அது வெடிக்க முடியாதபடி எப்படி ஒண்ணு பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு கிளைடர் மட்டும் அங்க வந்துருது. சோ பைலட் இப்படியே சாமர்த்தியமா அதை ஓட்டிட்டு வந்து அந்த நியூக் வந்து அங்க லான்ச் பண்ணிடுறாரு. அங்க பேட்மேனாலையும் டயானாலையும் அதுக்கு மேல அங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அது உழுவுறதுதான். சோ அதை தடுக்கிறதுக்கு யார் என்ன பண்ண போறா எதுன்னு தெரியல. கீழே என்னடானா அங்க அதை பார்த்த நார்மனுமே அதிர்ச்சி அடைகிறாரு. சோ அங்க கீழே என்னடானா ஷெசாமும் சூப்பர்மேனும் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஷெசாம் திரும்ப அவரு தன்னுடைய உருவத்தை மாத்தி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் அட்டாக் பண்றது மூலமா அவருடைய காதுலயே ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவர் ரொம்ப வந்து வீக்கா அங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் ரொம்ப கோபத்துல இருக்காரு. அதனால பொறுமை இருந்து அவரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஷெசாம் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அங்க வாயை வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் பொத்திடுறாரு. இப்ப அவரு நார்மலான அந்த காஸ்டியூம்ல இருக்காரு, அவரு பவரோட அந்த ஒரு இதுல இல்ல. அங்க சூப்பர்மேனுடைய காதுல ரத்த வரதையுமே பார்க்க முடியுது. சோ அந்த அளவுக்கு அந்த ஷெசாம் அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அந்த இதோட பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்திருக்குன்னு தெரியுது. சோ அப்படியே மேல பாக்குறாரு. சோ அந்த ஒரு நியூக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துகிட்டு இருக்குது. சோ விழுந்ததுன்னா அவ்வளவுதான், அங்க இருக்கிற அத்தனை பேருமே இறந்துருவாங்க. சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷெசாம் கிட்ட தெளிவா அழுத்தம் திருத்தமா அங்க சூப்பர்மேனாக பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நார்மனையும் அந்த ஸ்பெக்ட்ரி வந்து காட்டுறாங்க. ஸ்பெக்ட்ரி வந்து சொல்றான், சோ ஜட்ஜ்மெண்ட் அந்த நேரம் வந்துருச்சு. சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது இந்த என்டையர் ஜேர்னிய இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உலகத்தோட விதியே இதுலதான் இருக்குது. சோ ஹியூமன்ஸும் அந்த மெட்டா ஹியூமன்ஸும் வயலன்ஸ் வந்து போய் ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க. சோ இது எங்க போய் முடிய போகுது, எர்த்துக்கு எப்படி அமைய போகுது இந்த பேட்டில் வந்து அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்ட்ரி சொல்லுது. அப்ப ஸ்பெக்ட்ரி வந்து கேட்கற அப்படின்னு நார்மனை பார்த்து, சோ இதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட விளைவுகளுக்கெல்லாம் யார் காரணம், இப்படி நடந்ததுக்கு யார் காரணம், எது காரணம், ஹியூமன்ஸா இல்ல சூப்பர் ஹியூமன்ஸா, என்கிட்ட சொல்லு நார்மன், ஜட்ஜ் பண்ணு, கரெக்டா ஜட்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா நான் ஏன் சொல்ல அப்படிங்கிற மாதிரி அங்க நார்மன் கேட்கும் பொழுது, ஏன்னா உன்னுடைய சோல் தான் எனக்கு கைட் பண்ணிருக்கு, உன்னுடைய அந்த ட்ரீம் தான் கைட் பண்ணிருக்கு, அதனால நீ தான் சொல்லணும், சோ கேர்ஃபுல்லா ஜட்ஜ் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி அங்க ஸ்பெக்ட்ரி வந்து பேசுறான். சோ அங்க சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஷெசாமுடைய வாயை பொத்திக்கிட்டே அப்படியே பேசுறாரு. எனக்கு தெரியல, நீ பாக்குறியா, உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா இப்ப நான் எடுத்த முடிவுகள்னாலதான் இன்னைக்கு இந்த விஷயம் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டுருக்குது, எல்லாமே தப்பாயிருச்சு. சோ கவனமா கேளு பிளி, இதுக்கு முன்னாடி எல்லாமே நீ கேட்டதை விட இப்ப ரொம்ப கவனமா கேளு, பொறுமையா கேளு, உன்னை சுத்தி பாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான கலைபுரம் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் அவங்களே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் ஒரு மோசமா பாம் வந்து விழுந்துகிட்டு இருக்குது, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இறந்து போயிருவாங்க, இல்ல அப்பாவிங்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ நான் அந்த பாம்பை தடுத்து நிறுத்த போறேன், சோ அதுக்கு நீ அலோவ் பண்ணணும்.
சூப்பர் ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி, ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி, அவங்க இந்த பூமிக்கு ஒரு வரம். அவங்க இங்கதான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறது நீதி. அது யாரும் எதுவும் பண்ண முடியாது. சோ இப்ப நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். சோ இங்க நான் வந்து மனுஷனும் கிடையாது, கடவுளும் கிடையாது. ஆனா நீ அப்படி கிடையாது. ரெண்டுமே நீதான். சோ என்னோட 2 உலகத்தோடைய நன்மை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஆள் நீ. சோ இப்ப வந்து நான் அந்த பாம்பை தடுக்கிறதுக்காக போறேன். நீ வந்து போகணும். ஆனா அதை மாரி நீ என்னை தடுத்தினா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. சோ நான் இங்க விட்டுட்டு போறேன். நீ இங்க தனியா இருக்க போற. சோ கவனமா யோசி. நீ நினைச்சா இங்க இருக்கவங்களை காப்பாற்ற முடியும். அதனால எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சூப்பர்மேன் வந்து அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுறாரு. சோ ஷெசாம் இதெல்லாமே சூப்பர்மேன் சொல்லும் பொழுது அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. சோ அதுவே பதில் சொல்லிடுது. ஷெசாம் அங்க அந்த லெக்ஸ் லூத்தருடைய அந்த ஒரு பிரெயின் வாஷிங்ல இருந்து விடுபட்டுட்டாரு அப்படின்னு தெரியுது. சோ இப்ப அவரு கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாரு. பட் அங்க அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு தெரியல. சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஷெசாம் அங்க விட்டுட்டு அந்த பாம்பை தடுக்கிறதுக்காக வேகமா பறந்து போறாரு. ஷெசாம் அப்படியே மேல பாக்குறாரு. அப்ப அவர் முடிவெடுக்கிறாரு. திரும்ப ஷெசாம் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்து அவரு அங்க இருந்து பறக்குறாரு. வேகமா பறந்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காலை பிடிச்சி அப்படியே கீழே இழுத்து போட்டுறாரு. ஷெசாம் வந்து நேரா அந்த பாம்பை நோக்கி வந்து போறாரு. அதை அப்படியே கையிலையும் பிடிச்சிக்கிறாரு அந்த பாம்பை. அதனுடைய முழு பவருமே அந்த எலக்ட்ரிக்கல் அந்த முழு பவருமே வந்து யூஸ் பண்றாரு. அப்ப கீழே சண்டை போட்டு இருக்கக்கூடிய அந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு இதை பயத்தோடையுமே பாக்குறாங்க. அப்ப ஷெசாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பவரை மொத்தமா அங்க பயன்படுத்தி ஷெசாம் 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 அப்படின்னு 3 வாட்டி சொல்றாரு. பெரிய ஒரு பிளாஸ்ட் வந்தாங்க உண்டாகுது. அந்த சமயத்துல அந்த நியூக் வந்து அங்க வெடிச்சிருது. பட் ரொம்ப தொலைவில் வானத்துல ஹைட்டா போனதுனால கீழே சேதாரம் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே கீழே காட்டுறாங்க. அந்த இடத்துல பல பேர் எலும்பு கூடுகளா இருக்கிற அந்த காட்சியை பார்க்க முடியுது. என்னதான் இவரு வானத்துல எவ்வளவு தூரம் போய் அதை வெடிக்க வச்சிருந்தாலுமே தடுத்திருந்தாலுமே அந்த நியூக்ளியர் பாம்புடைய பவர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்ததுனால கீழே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இறந்து போயிட்டாங்க. சில பேர் மட்டும் தான் உயிரோட இருக்கிறாங்க. சோ அப்ப அங்க காட்டுறாங்க. அங்க நார்மன் வந்து பாத்தீங்கன்னா பயத்துல அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறாரு. ஸ்பெக்ட்ருமே அங்க நிக்கிறான். ஸ்பெக்டர் அப்படியே சொல்றான். சோ இதுதான் அந்த தீர்ப்பு, இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு மத்தியில சூப்பர்மேனை காட்டும் பொழுது ஒரு கவலையிலையும் பயங்கர ஒரு கோவத்தோடைய ஆக்ரோஷமா அவர் அங்க இருக்காரு. அவர் சுத்தி அவருக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன அத்தனை சூப்பர் ஹீரோஸையுமே அங்க காட்டுறாங்க. அங்க அத்தனை பேருமே நிறைய பேர் அங்க இறந்து போயிட்டாங்க. எலும்பு கூடுகளாவே மாறிட்டாங்க. இப்படி ஒரு இழப்பை அவரால் சூப்பர்மேனால ஏத்துக்க முடியல. கேப்டன் மார்வல் ஷெசாமே இவங்களை காப்பாத்துறதுக்காக தன்னை வந்து தியாகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு. உண்மையிலேயே ஷெசாம் என்ன ஆனாரு தெரியல. பட் இறந்துட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப சூப்பர்மேன் அப்படியே அங்க இருந்து அப்படியே மெதுவா எந்திரிக்கிறாரு. அந்த சாம்பல்லையும் தூசிலையும் அவருடைய கண்கள் சிவப்பா மாறுது. பயங்கர வெறியோட கோபத்தோட அந்த இடத்த விட்டு போறாரு. இதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த நார்மல் வந்து எங்க போறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது இப்ப அவரு மனிதரை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இந்த பாம்பை போட்டதுக்கு காரணமா இருந்தவங்களை தேடி போறாரு. அவங்கள கொல்ல போறாரு. இப்ப அவர் தனியா உணர்றாரு. ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கிறாரு. இங்க உயிர் பிழைச்சவங்க சில பேர் தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப வலியோடையும் கஷ்டத்தோடயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம், இந்த வார் இங்க முடிஞ்சிருச்சு. சோ ஜட்ஜ்மெண்ட்டுமே கடந்து போயிருச்சு. சோ நார்மன் மெக்காய் நான் வந்து விடைபெறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன போறியா, கிளம்பி போறியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இங்க இறந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வேடிக்கை பார்த்து நிக்க சொல்றியா, இதைத்தான் நீ வந்து யோசிச்சு அதைத்தான் காட்டணும்னு நினைச்சு அப்படிங்கிற மாதிரி கடுமையா திட்டாரு. உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவுதான் வேணுமா, இந்த மாதிரியான ஒரு மோசமான இந்த ஒரு நரகத்தை பாக்குறதுக்காக தான் நீ வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியா. சூப்பர்மேன் வந்து கோவப்பட்டுட்டு இப்ப போய்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதோ இந்த ஒரு திருப்பத்தை தான் நீ எதிர்பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கடுமையா அவரு அவங்க திட்டிட்டு ஸ்பெக்டர் பார்த்து கேட்கிறாரு. மேலும் அவரு அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி பதறாரு. பட் அடுத்து அங்க காட்டுறாங்க. சோ அந்த பெரிய ஹால்ல தான் இந்த அதிகாரிகள் எல்லாருமே இருப்பாங்க. இந்த செக்ரட்டரி ஜெனரல் எல்லாமே பேசியிருப்பாரு. அங்க வெளியில காவலுக்கு இருந்த அந்த மிலிட்டரி ஆளுங்க ராணுவ வீரர்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா சூப்பர்மேன் அங்க உள்ள வந்துட்டு அந்த ஹாலுக்குள்ளேயே மேல இருக்கக்கூடிய சீலங்கே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தூக்குறாரு. அங்க அந்த சீலி அப்படியே பெரிய அளவு கிராக் ஆகுது. அந்த இடமே நிலநடுக்க வந்த மாதிரி பயங்கரமா ஆடுது. அந்த இடம் ஃபுல்லாவே கிராக் ஆகுது. கீழே இருக்க மக்கள் அந்த நபர்கள் எல்லாமே அதிர்ச்சியில பீதியில அங்கிங்கேயும் ஓடுறாங்க, பதறாங்க. இத காட்சிய அந்த நார்மல் ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்பெக்டர் வந்து சொல்றான், இதை பார்த்துட்டு இருந்த ஸ்பெக்டர் சொல்றான், கிட்டத்தட்ட 10 வருஷமா அவரு பொறுமையா இருந்தாரு. ஆனா இப்ப அது கோமா வெடிச்சிருச்சு. அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. இது பெரிய ஒரு பிரச்சனையை மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப இதை பார்த்துட்டு இருந்த நார்மல் வந்து அதை பொறுக்க முடியாம அவர் சொல்றாரு, நீ என்ன இதை எப்படி விளப்பறியா, அவரு இந்த மாதிரி செய்ய போறத நான் பார்த்துட்டு இருக்க போறியா, நான் வந்து அவர்கிட்ட பேசணும் இப்பவே அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு அவர் அந்த இடத்துக்கே வந்துடுறாரு. திரும்ப பழையபடி வந்த மாதிரியே சூப்பர்மேன் கிட்ட அப்படியே பேசுறாரு, கிளார்க் வேண்டாம், நீ வந்து உன்னையவே தப்பு சொல்லிக்காத, செசாமா இருக்கட்டும், மேகாவா இருக்கட்டும், கான்சாஸ்ல நடந்த அந்த கொடூரமான அந்த விபத்தா இருக்கட்டும், 10 வருஷம் ஆச்சு, அது இன்னைக்கு ஒரு மாதிரி முடி வந்துருச்சு. ஆமா எனக்கு தெரியுது நீ வந்து கோபமா இருக்கிற, அது நியாயம் தான். ஆனா நீ கொஞ்சம் நீ சுத்தி பாரு, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட.
மனிதர்களுடைய ஃபீலிங்ஸை மறந்துட்ட அவங்க எந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு அவங்களுடைய முகத்தை பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சூப்பர்மேனை அப்படியே பாக்குறாரு. அங்க மக்கள் எல்லாமே பதறி போய் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் அடுத்து என்ன செய்ய போறான் அப்படிங்கிற மாதிரி பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நார்மல் இன்னுமே பேசுறாரு, இதை மட்டும் நீ பண்ண அப்படின்னா அவங்க உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க, உன்னை நீயே மன்னிக்க மாட்ட பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுதுதான் அவர் கொஞ்சம் ரியலைஸ் பண்றாரு. உடனே அந்த விஷயத்தை எல்லாமே அங்க தடுத்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் சரியாயிராரு. நார்மல் கிட்ட அப்படியே பேசுறாரு. நீ யாரு, எங்க இருந்து வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது நான் தான் விட்னஸ், நல்லா கேளு கிளார்க், இந்த எல்லா விஷயங்களுமே உன்னுடைய பவர்ஸ், உன்னுடைய சிறந்த விஷயங்கள் அறிவிலிருந்து வந்தது. சரியா தப்போ நீ இந்த ஹியூமானிட்டிக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வந்திருக்கிற. உங்ககிட்ட எந்த ஒரு சாய்ஸஸுமே கேள்விகளுமே இருந்தது கிடையாது. ஹியூமானிட்டிக்கு ஒரு ஆபத்து பிரச்சனையும் வரும்போதுதான் நீ என்ன செய்வ அப்படிங்கிறது சரியா செய்வ. ஆனா இந்த நிமிஷத்துல நீ பண்ணதை பார்த்தா அப்படி தெரியலாம். ஆனா இப்ப நீ யோசிக்கணும், இந்த நிமிஷத்துல இப்ப நீ சூப்பர்மேனா இருக்கிறத விட ஒரு ஹியூமனா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் அதை மட்டும் நீ பண்ணிருந்த அப்படின்னா கம்ப்ளீட்டா மேன்கைண்டே உன்னை பாத்தீங்கன்னா மறந்துருப்பாங்க. ஆனா இப்ப நீ இதை பண்ணிருந்த அப்படின்னா மனிதாபிமானத்தையும் நீ இழந்திருப்ப. சோ இதுதான் நேரம், ஒரு சரியான தீர்ப்பை வழங்கு, இதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கிற மாதிரி அங்க நார்மன் பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் திரும்ப மறைஞ்சு போயிருவார் போல இருக்கு. அங்க வண்டர் உமன், பேட்மேன், அந்த கிரீட் லேனர் காப்ஸ் சேர்ந்த சிலர் அவங்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க அந்த இடத்துக்குள்ள. அப்ப அங்க இருந்த தலைவர்கள், அந்த செக்ரட்டரி ஜெனரல், இவங்க எல்லாருமே அங்க கூடுறாங்க. சோ அப்ப அங்க சூப்பர்மேனுமே மெதுவா இறங்கி எத்தனை பேர் உயிர் பழிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க டயானா சொல்றா, சோ எப்படியோ ஷெசாம் கஷ்டப்பட்டு அந்த பாம் ரொம்ப தூரத்துல கொண்டு போய் அதை வெடிக்க வச்சதுனால கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பாம்போடைய தாக்கம் அப்படிங்கிறது 0 லெவல்ல தான் இருக்குது. அதனால பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படல. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அங்க வெடிச்சதுக்கு அங்க எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது போக கிரீன் லேனர்ஸுமே பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய பவர்ஸ் கம்பேர் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரியே அப்படியே வச்சு பாத்தீங்கன்னா சில பேர் தப்பிக்கிறதுக்கு அவங்களுமே ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்க. சோ அப்ப பேட்மேனுமே சொல்றாரு, சரி ஓகே இதோட நிறுத்திக்குவோம், இந்த பிரச்சனை எல்லாமே இதோட ஒரு முடிவு கொண்டு வந்துருவோம். இதை திரும்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சோ அடுத்து சரி செய்யறதுக்கான என்ன வழி அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க டயானா கேக்குறா, சரி அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப அங்க சூப்பர்மேன் பேசுறாரு, நாங்க சரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா பல வருஷங்களுக்கு முன்னாடி, ஆனா நான் என்னைக்கு போனோம் அன்னைக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது அந்த செக்ரட்டரி ஜெனரல் இருப்பார், அவர் பேசுறாரு, நாங்க உங்களை கடவுளா பார்த்தோம், ஆனா நீங்களே இப்படி பிரச்சனைகளுக்கு காரணமாயிட்டீங்களே, அதனாலதான் நாங்க இப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட நியாயத்தை பாருங்க, எதுக்காக நியூக்ஸ் போட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களை சொல்ல வராரு. சோ சூப்பர்மேனுமே அதை புரிஞ்சுக்கிறாரு. சோ எங்களுடைய தப்பு தான், அதே சமயத்துல நீங்களுமே தப்பு பண்ணிருக்கீங்க, நம்ம 2 பேருமே தப்பு பண்ணிருக்கோம், பட் இனிமே அது அப்படி இருக்கக்கூடாது. சோ அதனால முடிஞ்சு போன தப்புகளையோ விஷயங்களை பத்தி இனிமே நம்ம அந்த ஒரு கடந்த காலத்தை பத்தி இனிமே பார்க்க கூடாது, வரக்கூடிய எதிர்காலத்தை பத்தி நம்ம கவலைப்படணும், அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு அங்க அவர் பேசுறாரு. சோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்க போது, அது எல்லாமே உங்களோட சேர்ந்து சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி இனிமே நாங்க இங்க தனியா செயல்பட போறதுல, அதாவது உங்களை ரூல் பண்ற மாதிரி நாங்க இனிமே இருக்க மாட்டோம், உங்களோட சேர்ந்து இனி வாழ போறோம் இப்படின்னு சூப்பர்மேன் பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த பேச்சுக்கு அந்த விஷயத்துக்கு மரியாதை தர விதமா அங்க வண்டர் உமன் தன்னுடைய கிரீட்டத்தை கழட்டுறா. நம்ம பேட்மேன் அவருடைய மாஸ்க் அங்க கழட்டுறாரு. அப்புறம் கடைசியா சூப்பர்மேன் பேசுறாரு, இனிமே நாங்க இப்படி இருக்க போறதுல முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நம்பிக்கையை பாத்தீங்கன்னா ஏன் பண்ண போறோம், அதுக்காக ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னு அங்க கிரீட் லேனர் காப்ஸ் இருப்பாங்களா, அங்க இருந்த ஒரு நபர் கிட்ட ஏதோ ஒரு துணி மாதிரி வாங்குறாரு. அப்படியே அதை வாங்கிட்டு அப்படியே சொல்றாரு, இனிமே ஹியூமன்ஸ்க்கும் சூப்பர் ஹியூமன்ஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா இனி எந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, தவறான விஷயங்கள் எதுவுமே போயிடக்கூடாது, நீ ஒற்றுமைகள் தான் பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதாவது ஒரே சாய்ஸா ஒரே முடிவா தான் நம்மளா சேர்ந்து எடுக்கணும், நம்ம வாழ்க்கையை நம்ம சேர்ந்து தீர்மானிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை பாத்தீங்கன்னா அங்க நிறைய கொடி கம்பங்கள் இருக்கும், அதுக்கு மத்தியில ஒரு கம்பத்துல அவர் கட்டி விடுறாரு. சோ அந்த கொடி தான் இப்ப சூப்பர் ஹியூமன்ஸ்க்கும் இடையில நல்லா ஒற்றுமையா இருக்க போறோம், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில நல்லபடியா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கொடி அவங்க ஏத்துனதை பார்த்தோன்னே அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸ் மக்கள் எல்லாருமே அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அன்னிலிருந்து ஒரு புது துவக்கம் பாத்தீங்கன்னா அங்க அந்த மனித குலத்துக்கு அங்க ஏற்பட போகுது அப்படின்னு தெளிவா தெரியுது. ஸோ அடுத்து ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய வார்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் வார்டாட் இருக்குது. அங்க நிறைய பேர் அங்க காயம்பட்டவங்க உயிர் பிழைச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில நம்ம பேட்மேன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப பேட்மேன் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அங்க ஷெசாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஷெசாம் காட்டுறாங்க. அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சோம், பட் இல்ல உயிரோட தான் இருக்காரு, காயம்பட்டிருக்காரு, பட் நல்லா இருக்கிறாரு. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் கடல் கடந்து எல்லாமே தாண்டி அங்கே அமேசான்ஸ் இருக்கக்கூடிய அந்த தெம்ஸ்கிரி அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க. இப்போ வண்டர் உமன் பார்த்தீங்கன்னா அவளை என்னதான் ஒதுக்கி வச்சிருந்தாலும் இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவ பண்ண அந்த முயற்சிகளின் அடிப்படையில், அந்த நல்ல விஷயங்களின் அடிப்படையில் ராணியை பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் தர்றது மாதிரி அங்கே வண்டர் உமனுக்கு ஒரு கிரீடம் மாதிரி சூட்டுறாங்க. சித்தரக்க வண்டர் உமன் ஒரு தோத்து போன ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது. இப்போ எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆசான் மாதிரி ஒரு டீச்சராக பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே மாறி இருக்கிறாங்க. ஸோ அடுத்து உலக நாடுகள் எல்லா தலைவருமே அங்கே அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாங்க.
ஸோ புது கூட்டணிகள் புது விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க துவங்கி இருக்குது. அதுக்கு மத்தியில் ஒருத்தர் காட்டுறாங்க, அநேகமாக அது பேட்மேனாக தான் இருக்கும். ஸோ ஹியூமன்ஸும் சூப்பர் ஹியூமன்ஸும் இனி ஒன்றா தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க போகிறாங்க. அப்படிங்கிறனால அந்த ஒரு மீட்டிங்கு மத்தியில் நம்ம பேட்மேனுமே இருப்பார் போல இருக்கு. அவருமே அந்த விஷயத்தில் பகிர்ந்துக்கிட்டு எல்லாமே கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு வேலையில் ஈடுபட்டு இருக்காரு. இறந்து போன அத்தனை பேர்த்துக்குமே கலரைகள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம சூப்பர்மேன். ஸோ அங்கே அந்த சூப்பர் ஹியூமன்ஸ் அந்த பாம்னால வெடிச்சதுக்கு தானுமே ஒரு காரணம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு சூப்பர்மேன். அதனால அவரால் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க முடியுமோ அதை வந்து அவரால் பண்ணுற முடிஞ்சதை வந்து அவர் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ டயனா அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஸோ அவளுமே வந்து அங்கே சொல்கிறா, ஸோ நீ வந்து அவங்களுக்கு பண்ணதை மறக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாம் அவங்கள நல்ல விதமாக மரியாதையாக நடத்துகிற வரைக்கும் நமக்குமே இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாதிரி டயனா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு டயனா ஒரு பாக்ஸை நம்ம வந்து கொடுக்குறா. சூப்பர்மேன் அதை வாங்கி பார்த்துட்டு திறந்து சிரிக்கிறாரு. உள்ள என்ன இருக்கு அப்படின்னா அவருடைய அந்த கண்ணாடி. ஸோ கடந்த காலங்களில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனா மக்கள் மத்தியில் உழவிட்டு இருக்கும் பொழுது ஒரு கண்ணாடி தான், ஒரு ஸ்பெக்ஸ் தான் அவர் போட்டிருப்பாரு. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பெக்ஸை டயனா கிஃப்டாக தரும் பொழுது அந்த சமயத்தில் 2 பேர் அவங்களுடைய அன்பை வந்து அங்கே பரிமாறிக்கிறாங்க. அப்போ டயனா சூப்பர்மேன் கிட்ட சொல்லிட்டு போறா, அவளுக்கு ஏதோ வேலை இருக்கும் போல இருக்கு. இங்கே நம்ம சூப்பர்மேன் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு, விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அங்கே பெருசாக கலப்பியாட்டம் என்னமோ இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நிலத்தையே உழுதுகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து அங்கே நார்மனையும் ஸ்பெக்ட்ரையும் வந்து காட்டுறாங்க. நார்மன் வந்து கேட்குறாரு, நீ ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்ப நீயும் ஒரு ஹியூமன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வந்த, நீ ஹியூமன் ஒன்று தாங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வந்த. ஸோ அது உண்மைனா இப்போ நீ வந்து உன்னை காட்டலாமே, ஏன் இன்னும் காட்டாமல் இருக்க, உன்னை பற்றி காமிச்சிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு அந்த ஒரு முகத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் முடிந்த அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் மாதிரி தான் அவர் அங்கே இருக்கிறாரு. ஸோ ஸ்பெக்டர் நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவர் தான் அது. ஸோ அப்போ ஸ்பெக்டர் பேசுகிறான், நல்லா இருங்க மெக்காய், நீங்கள் இந்த பூமியில் நடந்த எல்லா விஷயங்களுமே பார்த்துருக்கிறீங்க. நீங்கள் நிச்சயமாக அவங்கள மாதிரி கிடையாது, நீங்கள் அவங்களோட ஒருபடி மேலானவர், வித்தியாசமானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்பெக்டர் அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறான். ஒரு டைமில் ஸ்பெக்டருமே ஒரு சூப்பர் வில்லனோ சூப்பர் ஹீரோ மாதிரி தான் நமக்கு வந்து அங்கே இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல இந்த கதையில் ஒரு கோஸ்ட் மாதிரி ஜஸ்ட் வந்துட்டு போகிற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. குறிப்பாக நார்மல் மெக்காய்க்கு ஒரு விஷன் மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு போகிற ஒரு நபர் மாதிரி காமிச்சிட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நார்மல் மெக்காய் தன்னுடைய சர்ச்சுக்கு அந்த கமிட்டிக்குமே திரும்பிடுறாரு. அந்த சர்ச்சில் அங்கே கூடியிருக்கூடிய அந்த மக்கள்கிட்ட நல்லா பாசிட்டிவாக பேசிட்டு இருக்காரு. கனவு அப்படிங்கிறது ஒரு தீர்க்க தரிசனமோ ஒரு தியரி அப்படிங்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்க முடியாது, அதுதான் எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க பாசிட்டிவா பேசிட்டு இருக்காரு. நம்பிக்கை தான் வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு விஷயம், பயத்துக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடவுளுடைய பார்வையில நல்லா இருங்க ஆமன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்பீச்சை வந்து அங்க சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பூமியில எந்த ஒரு பிரச்சனைகளுமே கிடையாது. ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க அந்த பிளானட் கிரிப்டோ அப்படிங்கிற அந்த இடம் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் மாதிரியோ சூப்பர் ஹீரோஸ் மாதிரியோ காஸ்டியூம் எல்லாம் போட்டு அங்கே எல்லாருமே இருப்பாங்க. அங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து நல்லா சர்வ் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல், அங்கே வர்றவங்கள நல்லா வந்து கவனிச்சு அங்கே வேலை பார்க்கக்கூடிய சர்வன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு ரொம்ப கேராக அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம டயனா வண்டர் உமனும் சூப்பர்மேன் கிளார்க்குமே அங்கே ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காடுறாங்க. அங்கே உட்காந்ததுக்கு அப்புறமா நம்ம டயனா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு புக்கை வந்து அந்த ஆர்டர் பண்ணுறதுக்காக படிச்சு பார்ப்போம். அந்த புக்கை வந்து எடுத்து பார்க்குறா. பட் அதில் வேற சில விஷயங்கள்லாம் இருக்குது. சூப்பர் ஹீரோஸுடைய ஐடென்டிட்டி, அவங்களோட பற்றின டீட்டெயில்ஸ், அந்த பவர்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அங்கே இன்னொருத்தர் வராரு. அவர் தான் நம்ம ப்ரூஸ் வெயின் பேட்மேன். அங்கே வந்து அவருமே எதிர்பாராத விதமாக அந்த சூப்பர்மேன் கூடயும் வண்டர்மேன் கூடயும் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. பட் ஏதோ விஷயத்த பேசிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், வீட்டில் எல்லாமே நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் கேட்கும் பொழுது டிக் வந்து நல்லா இருக்கான், அவனுடைய டிக்கோடைய பொண்ணு வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கா, லீக் ஆஃப் அசாசியன்ல கிளாஸ் எடுத்திருக்கா, ட்ரைனிங் மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு டிக் வந்து தெரியும் அவர் யாருன்னு. பட் இந்த கதை ஃபியூச்சர் நடக்கிறனால அவருக்கு ஒரு பொண்ணு இருக்க மாதிரிலாம் காமிச்சு சில விஷயங்கள் அங்கே நமக்கு சொல்ல வராங்க. ஸோ அப்போ அங்கே பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டயனா கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு. ஸோ நீ திரும்ப வந்து உன்னுடைய பழைய நிலைமைக்கு வந்துட்ட போல இருக்கு, உனக்காக அங்கீகாரம் இதெல்லாமே நல்லாவே கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நீ வேணா அதை பற்றி சொல்ல தேவையில்ல, வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி டயனாவும் சொன்னதுக்கப்புறம் இப்போ ப்ரூஸ்மே அங்கே ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்போ அங்கே வந்து ஒரு செர்வன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும் உங்களுக்கு, என்ன ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே வண்டர்மேன் வந்து தண்ணி போகுது அப்படிங்கிறான். நம்ம சூப்பர்மேன் பால் வேணும் அப்படிங்கிறாரு. ப்ரூஸ் வந்து ஒரு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு ஆளாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணி அப்போதைக்கு அந்த நபரை அமைச்சிடுறாங்க. அப்போ அங்கே பேட்மேன் வந்து கேட்குறாரு, இந்த பூமியில் எவ்வளவோ இடம் இருக்குது பார்த்து பேசுறதுக்கு, ஆனால் ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணி அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு வந்து தெரியலப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ அது டயனாவுடைய வண்டர்மேனுடைய ஐடியா போல இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ அப்போ அங்கே பேட்மேன் வந்து பேசுறாரு, இப்போ எதுக்காக நம்ம ஒன்று கூடியிருக்கோம், ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக பேச வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒன்றுமில்ல, நம்ம வந்து சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு, செட்டில் பண்ண வேண்டியிருக்கு, கூடவே சில செய்திகளையுமே பரிமாறிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நம்ம வந்து சேர்ந்துலாம் அப்படி இப்படி போயிருந்துலாம், குறிப்பாக செஜாம் பற்றின அந்த விஷயங்கள்
ஒருத்தருக்கு சரியா தெரியாதனால அது எப்படியெல்லாம் மாறுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். எது எப்படியோ நம்ம எல்லாமே பழைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒன்றா இருக்கோம் அப்படின்னு அங்கே சேர்ஸ் பண்ணிட்டு அவங்க கொண்டு வந்த மில்கோ அல்லது தண்ணி அந்த காஃபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குடிக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒன்று கூடியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்தில் நடந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்ன ஏதுன்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த குலக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செயல்பட்டு தான் இருக்கும் போல இருக்குது. அதை வந்து டயானா தான் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு பார்த்துட்டு இருப்பா போல இருக்குது. ஸோ அங்கே இன்னுமே சில மாணவர்கள் அந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாமே பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு அதுக்கான வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. பட் பேட்மேன் சொல்கிறாரு, ஸோ போன தடவை என்னமோ ஈவில் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது டயானா சொல்கிறா, அது கொஞ்சம் கஷ்டம் தான், அவங்க இன்னுமே கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே சரியாகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வண்டர் உமன் வந்து அங்கே சொல்கிறான். ஸோ அடுத்து பேட்மேன் வந்து சூப்பர்மேன் கிட்ட வர்றாரு, நீ வந்து அந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கு, எல்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது சூப்பர்மேன் வந்து சொல்கிறாரு, அது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பெல்லாம் வந்ததுனால அந்த ஒரு ரேடியேஷன் வந்து அந்த நிலத்தில் இருக்கும், அதெல்லாமே அகற்றிட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம், என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்கிறாரு. ஸோ அடுத்து பேட்மேன் சைடுமே வராங்க. அவர் இப்போ அரசாங்கத்தில் அந்த ஒரு சில அதிகாரிகளுடையுமே வேலை பார்த்துட்டு இருப்பார் போல இருக்கு. அதுவும் எந்த வித பிரச்சனை இல்லாமல் சுமூத்தாக தான் போயிட்டு இருக்க மாதிரி அவர் சொல்கிறாரு. லெக்ஸ் லூத்தர் கூடவா அப்படிங்கிற மாதிரி அங்கே டயனா கேட்கும் பொழுது அதுவும் எந்த வித பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்க மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன் லெக்ஸ் லூத்தர் கூட அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேனுமே அதில் சொல்லும்பொழுது அவனாலேயும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்து, ஒரு கடந்த 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சில பிரச்சனைலாம் ஏற்படுத்திட்டு இருந்தான், நானுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்க வேண்டியிருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபேஸ் பண்ண சில விஷயங்களுமே அவர் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே பேசிட்டு பேட்மேன் வந்து அங்கே பேசுறாரு. சரி சொல்லுங்க, இதுக்காக நம்ம ஒன்று கூடியிருக்கோம், இந்த குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் பேசிக்கிறக்காக நிச்சயமாக வேற ஏதாவது காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சூப்பர்மேனுமே சரி அங்கே வண்டர்மேனுமே சரி, வண்டர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரூஸ் எப்படி எடுத்துக்க போறா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏதாவது அதிர்ச்சியில் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி அவருடைய ரியாக்ஷன் வந்து இருக்குது. பட் அந்த விஷயத்தை அவங்க சொல்ல வரதுக்குள்ளேயே என்ன நீ வந்து ப்ரெக்னெண்டா இருக்க அதானே அப்படிங்கிற மாதிரி அவரே அந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டோன்னே அங்கே சூப்பர்மேனுக்கும் அங்கே டயானா வண்டர்மேனுக்குமே அதிர்ச்சியா இருக்குது. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா அங்கே டயானா வந்து கேட்கும் பொழுது அதுக்கு ப்ரூஸ் வந்து ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுக்குறாரு. பொதுவாகவே அமேசான்ஸ் வந்து அவங்களுடைய பாடி வந்து பயங்கர ஃபிட்டாக வச்சுக்குவாங்க, ஆனால் நீ வந்து அப்படி இல்லை, ஒரு 2 பவுண்டு வந்து எடை கூடியிருக்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சு போல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்புறம் அவர் சொல்றாரு, ஸோ உங்க 2 பேத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இன்னொரு சூப்பரான ஒரு சைல்டோ ஒரு காடோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமிகாடோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பிறக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ உங்களுடைய டிஸ்அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு, அதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்ச விஷயத்தை வந்து சொல்றதுக்குள்ள நான் முந்திக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே பேசுறாரு. அப்போ வண்டர்மேனுக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி பேர் அவ சொல்றான், ஸோ நீ எப்பவுமே ஒரு டிடெக்டிவ் தான், இந்த விஷயத்தில் எப்படி ஒன்று கண்டுபிடிச்சிட, ஸோ நீ இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம், நான் உன்னை விடுறதால அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையனுக்கு நீதான் வந்து ஒரு காட்ஃபாதராக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ப்ரூஸுக்கு ஆச்சரியமா இருக்குது. அங்கே சூப்பர்மேனுக்குமே அதிர்ச்சியா இருக்கு, என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. ப்ரூஸ்மே என்னது நானா, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னைக்கு நாளில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, நீயே சர்ப்ரைஸ் கொடுத்த நானும் சர்ப்ரைஸ் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே வேடிக்கையா பேசுறான். ப்ரூஸ் வந்து சொல்றாரு, இதுதான் நீங்க கொண்டு வந்த செய்தி, அதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது சூப்பர்மேன் சொல்றாரு, ஆக்சுவலா இப்படிப்பட்ட ஐடியா அவளுக்கு இருந்திருக்காது, நீ வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளை இப்படி சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கே நம்ம கிளார்க்குமே சொல்றாரு. ஆனால் ரொம்பவே கஷ்டமான விஷயமாச்சு, நான் செஞ்ச பல விஷயங்கள ஒரு அப்பாவா இருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ப்ரூஸ் வந்து சொல்றாரு. ஆனால் அப்போ டயானா வந்து பேசுறா, எல்லாத்தையோடையும் ப்ரூஸை வந்து நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், குறிப்பா ஒரு அப்பாவா இருக்கிறது எப்படி அப்படின்னு என்னையும் கிளார்க்கையும் விட உனக்கு நல்லா தெரியும், ஸோ நீ தான் வந்து பார்த்தா காட்ஃபாதரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து உறுதிப்படுத்திடுறா. அப்போ ப்ரூஸ் பேசுறாரு, நம்ம வந்து டிஃப்ரெண்டான ஸ்கூல்ஸை சேர்ந்தவங்க, நீங்க வேற ஸ்கூல்ல படிச்சவங்க, நான் வேற ஸ்கூல்ல படிச்சவங்க, நீங்க வந்து நம்பிக்கையை வந்து நம்புற ஆளுங்க, நான் வந்து பயத்தை நம்புற ஆளு அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி அவர் சமாளிக்க பார்க்குறாரு. நான் வந்து எதை பார்த்து பயப்படுறேன் அப்படிங்கிறது முக்கியம் தான். கடந்த கால பாடங்கள்ல இருந்து இப்போ இந்த உலகம் வந்து பாருங்க ஒரு நடுநிலையா ஒரு சமநிலையில வந்து இருக்குது. பட் எங்களுக்கு பிறக்க போற அந்த குழந்தை வந்து பாருங்க எப்படி இருக்கும், எப்படி வந்து கத்துக்கணும் வாழணும் அப்படிங்கிறது சாதாரண மனிதன், அதாவது உன்ன மாதிரியான ஒரு நபர்கிட்ட இருந்து தான் அது வந்து கத்துக்க முடியும். நீ சொன்னது ரைட்டு தான், நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு தெரியல இந்த விஷயத்துல நான் வந்து எக்ஸ்பர்ட்டா என்னன்னு தெரியாது, பட் நான் வந்து உன்னை நம்புறேன். ஸோ என்னுடைய மகனை வந்து வளர்த்துறதுக்கு, அதாவது நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு நீ ஒரு சரியானவர் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை வந்து பேட்மேன் மேலே வந்து சூப்பர்மேன் வைக்கிறாரு. இதை கேட்டோன்னே பேட்மேனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாயிருது, என்னடா கிளார்க் வந்து இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ 2 பேருமே அங்கே கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே வெளிப்படுத்திக்கிறாங்க. டயானாவுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்கள பார்த்தோன்னே. அங்கே அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து கிளம்புறாங்க. அப்போ டயானா சொல்கிறான், எப்பாடா நான் வந்து ஒரு விஷயத்தை செட்டில் பண்ண நினச்சா அது செட்டில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ப்ரூஸ்மே சொல்கிறாரு,
நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டா இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குழந்தைய வந்து வளர்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நான் ஆளாகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. கிளார்க் சொல்றாரு, எப்படியும் நீ இந்த விஷயத்த சீக்கிரமா ஏத்துக்குவ அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. டயானாவுமே அவளுமே தெளிவாக சில விஷயங்களை சொல்லிடுறா, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட மட்டுமே இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் தனியாகவும் இருக்கக்கூடாது. அது தனியாக இருந்தோம்னா அந்த குழந்தை மற்ற விஷயங்களை வெறுக்கிறதுக்குமே அதுக்கு காரணமாக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உன் கூட வளரட்டும், மற்ற நேரங்கள் எங்க கூட இருக்கட்டும், இந்த மாதிரி மாறி மாறி கஸ்டடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர்த்துக்கான ஒரு சைல்டா அந்த குழந்தை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி டயானா வந்தாங்க பேசிடுறான். ஸோ அப்படியே ப்ரூஸ் வந்து கேட்குறாரு, ஸோ குழந்தைக்கு ஏதாவது நல்ல பேர் தான் வச்சிருக்கீங்களா, ப்ரூஸுங்கிற பேர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேரே அவர் சொல்ல வராரு. அப்புறம் அப்படியே பேசிட்டு போகும் பொழுது அங்கே இன்னும் 2 நபர் பேர் இருக்கிறாங்க. அது அந்த நார்மனு ஸ்பெக்ட்ரும் தான். அவங்க எல்லாம் டெய்லியுமே அதே டியூட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை அப்படியே போகிற போக்கில் கிளார்க்கு, டயானா, ப்ரூஸுமே சாதாரணமாக பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ப்ரூஸ் வந்து சொல்ற, அப்படி சூப்பர்மேன், வண்டர் உமன், பேட்மேன் இந்த 3 பேர்த்துக்கான அந்த குழந்தை வந்து எப்படி இருக்க போகுது இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரி கிளார்க் சொல்றாரு. கண்டிப்பா நீதி, உண்மை இந்த வழிகளில் அமெரிக்கா வந்து ஒரு புது வழியில போறப்போ என்னுடைய குழந்தை வந்து எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத நானே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிளார்க் சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்ட்டு 3 பேருமே அந்த கடையை விட்டு அப்படியே வெளியில போறாங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து பார்க்க போவோம் அப்படின்னு அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. ஸோ அதோட இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு லாஸ்ட்லலாம் உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் வந்து உள்ளே வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து விளாண்டுருப்பாங்க. உண்மையிலுமே அமேசிங்காக இருந்தது. குறிப்பாக லாஸ்ட்டில் நம்ம பேட்மேன், வண்டர் உமன், சூப்பர்மேனுக்கு இடையில அவங்களுக்குள்ளே நடந்த அந்த கான்வர்சேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கும் வண்டர் உமனுக்கும் இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஸோ அது சார்ந்த அந்த கான்வர்சேஷன் அப்படின்னு ஒரு எண்டிங் வந்து சூப்பராக வந்து இப்போ மனசு அப்படியே நெகிழ வச்ச மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எண்டிங்காக இருந்தது. கதையுமே ஒரு டார்க் டோனில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னதான் நடக்குது, இந்த என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நார்மலுடைய பார்வையிலேயே ஸ்பெக்ட்ரோடைய பார்வையிலுமே காமிச்ச விதம்ங்கிறது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஒரு மாதிரி கதை ஸ்லோவாக போன மாதிரி தெரிஞ்சாலுமே லாஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய பேட்டில் மாதிரி நடந்து ஷெசாம் அதில் வந்து ஒரு கீ ஃபேக்டராக முக்கியமான ஒரு ரோல் வந்து வகிச்சு கதையை டிஃப்ரெண்ட்டாக அந்த சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஓப்பன் பண்ணது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிசி கதையை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் பேக்காக இருக்கக்கூடிய கதைகள் அதிகம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்த்த இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் லைக் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான சுவாரஸ்யமான மற்ற டிசி மார்வல் கதைகள் எல்லாமே நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.